Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து ஒரு 750 क्वेश्चन நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுல எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொரு இதுக்கும் 250 வச்சு 750 क्वेश्चन நம்ம ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து பார்க்க போறோம். இது எந்த எக்ஸாமுக்குலாம் பயனுள்ளதா இருக்கும்னா இப்போ ரயில்வே எக்ஸாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி எல்லா எக்ஸாம் பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிடி, சிபிஓ எல்லா எக்ஸாமுக்குமே தேவையானதாக இருக்கும். இதில் எல்லாமே கேட்ட கொஸ்டின் தான் வந்திருக்கும். நீங்கள் பார்க்குற போதே தெரிஞ்சிருக்கும். இது ரயில்வே எக்ஸாமில் இருந்த கொஸ்டினும் இருக்கும், எஸ்எஸ்சியில் கேட்ட கொஸ்டினும் இதில் இருக்கும். ஓவராலாக எல்லா எக்ஸாமுக்குமே தேவையானதாக ஒரு 750 கொஸ்டின் செலக்டிவாக கொண்டு வந்திருக்கு. நம்ம அதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே இருக்குன்னா மொத்தமாக எல்லாருக்கும் சொல்கிறதுனால ஒரு 3 டாபிக் கவர் பண்ணி கொடுக்குற ஒரே வீடியோவில் கொடுக்கணுன்றதுக்காக இது முயற்சி பண்ணியிருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண நியூவாக இருக்கீங்க, நீ சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோகள் எல்லாமே உங்களுக்கு கூட வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க நம்ம பார்க்கலாம். இதில் இப்போ ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் நம்ம பார்க்கும்போது 250 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து 250 இதில் ஃபிசிக்ஸில் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? வாங்க, இது எல்லாமே கேட்ட கொஸ்டின் அது இருக்கா நீங்கள் பாருங்கள். The tank appear shallow then the actual depth due to, ஓகேவா? அதாவது ஒரு வாட்டரில் நம்ம ஒரு இது பார்க்குற போது ஒரு டேங்க் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வாட்டர் உள்ள வந்து இப்போ ஒரு ஏதோ ஒரு குச்சியோ ஏதோ ஒரு காய் நுறுவிட இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு ஏதோ ஒன்று உங்கள் பொருள் இருக்குது. ஆனால் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஆக்சுவல் இருந்து வேற இடத்துல காட்டும். உங்களுக்கு மேலே இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் மேலே தூக்கி பக்கத்தில் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம், எதனால அப்படி தெரியுதுன்னா ஆக்சுவல் டெப்த் வேற, ஆனால் மேலாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனவே பிடிக்க போவீங்க இல்லையா? ஆனால் ஆக்சுவல் டெப்த் கீழே இருக்கும், ஆனால் மேலாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் மேலாக இருக்க இமேஜில் வலை ஓட்டிங்கன்னா தூண்டில் மீன் மாட்டாது. ஓகேவா? அது மாதிரி தான். அது காரணம் என்னன்னு கேட்குறாங்க. அது ரிஃப்ராக்ஷன். அது எதனால அப்படி தெரியுதுன்னா ரிஃப்ராக்ஷன். ஓகே. செகண்ட் ஒன் வந்து என் டைப் செமிகண்டக்டர், த மெஜாரிட்டி கேரியர். இதில் என்ன இருக்குன்னா எலக்ட்ரான். ஓகேவா? என் டைப்ல வந்து எலக்ட்ரான் இருக்கும். என் டைப்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கு. தேர்டு வந்து கேண்டிலா இஸ் மெஷர்டு. இது கேண்டிலாவுடைய இது எதோடைய மெஷர்மெண்ட் யூனிட் அப்படிங்கிறாங்க. லுமினஸ் இன்டென்சிட்டி. luminous intensity fourth வந்து tachyon where is the discovery. tachyon யார் டிஸ்கவர் பண்ணான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ECC சுதர்ஷன். ஃபிஃப்த் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டூரிஸ்ட் யார் அப்படின்னு இருக்கிறாங்க. டென்னிஸ் டெட்டோ. ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டூரிஸ்ட் வந்து டென்னிஸ் டெட்டோ. ஓகே, இதுதான் டி. ஓகே, வாங்க பார்த்துடலாம். குயிக் ஒரு விஷயம் பார்த்துங்க. The tank appears shallow then the actual depth due to the எதனால அப்படி ஆக்சுவல் டெப்த்துக்கும் மேலே இருக்க ஷேடோவாக காட்டுது அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் தான் காரணம். வந்து ரிஃப்ராக்ஷன். என் டைப் செமிகண்டக்டர் இருக்குது எலக்ட்ரான். அப்போ அதில் இருக்கிற வந்து பி டைப்பில் என்ன இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. கேண்டிலைஸ் மெத்தட் வந்து லுமினஸ் இன்டென்சிட்டி. டோக்கியனை டிஸ்கவர் பண்ணது ECG சுதர்ஷன். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டூரிஸ்ட் வந்து டென்னிஸ் டெட்டோ. ஓகே, இதில் நெக்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய வந்து இண்டக்டன்ஸ் இஸ் மெஷர்டு. இண்டக்டன்ஸ் எதை மெஷர் பண்ணுறது எது அப்படின்னா இண்டக்டன்ஸ் வந்து ஹென்ரி தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஹென்ரி மெஷர்டு இன் ஹென்ரி. இண்டக்டன்ஸ் யூனிட் வந்து ஹென்ரின்னு சொல்லுவோம். ஓகே, அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் வின்னர் ஆஃப் நோபல் பிரைஸ் இன் ஃபிசிக்ஸில் யார்? அது வந்து ரான்சன் தான். ஃபர்ஸ்ட் வந்து அவர் ரான்சன் தான். இவர் எதுக்காக எக்ஸ்ரே இருக்குல்லையா அதுக்காக வாங்கியிருப்பார். எக்ஸ்ரேக்காக வாங்கியிருப்பார். அவனார். எயித்து வந்து இந்தியா இஸ் ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ரியாக்டர் எங்கே இருக்கு? இஸ் இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா ட்ரம்பேல தான் இருக்கு. நைன்த் வந்து இமேஜினரி லைன் ஆன் மேப் ஜாயினிங் த பிளேஸ்
having the equal temperature are known as equal temperature இருந்துச்சுன்னா அதாவது imaginary line on mapல வந்து joining the place having the equal temperature வந்து isotherms சொல்லுவாங்க. ஓகேவா, isotherms. ஓகே, isotherms. 10th வந்து டெலிவிஷன் வாஸ் இன்வென்டட். யார் டெலிவிஷனை கண்டுபிடிச்சதுன்னு கேட்குறாங்க. ஜான் லூயி, மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், லூயி பேட்ஸ். ஓகே, வாங்க பார்த்தலாம். இதோட குயிக் ரிவிஷன் வரும். இண்டக்டன்ஸ் மெஷர்டு இன் ஹென்ரியில் மெஷர் பண்ணக்கூடியது. ஃபர்ஸ்ட் வின்னர் நோபல் பிரைஸ் பிசிக்கல் வந்து ரான்சன் எக்ஸ்ரேவாக கண்டுபிடிச்சிருவாங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ரியாக்டர் வந்து ட்ரம்பேல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இமேஜின் லைன் ஆன் மேப்ல வந்து ஜாயின் பண்ணக்கூடிய பிளேஸ் வந்து ஈக்குவல் டெம்பரேச்சர் வந்து ஐசோதெர்ம்ஸ் சொல்கிறோம். டெலிவிஷனை கண்டுபிடிச்சது வந்து ஜான் லூயிஸ் பேர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து who was the first person to walk the moon? மூன்ல வந்து யார் ஃபர்ஸ்ட் கால் சாடிருக்கோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் நீல் ஆம்ஸ்ட்ராங். இது எல்லாம் தெரிஞ்சதுதான். ஓகே, 12th வந்து who invented the steam engine? ஸ்டீம் இன்ஜினை யார் இன்வென்ட் பண்ணது? ஜேம்ஸ் வாட். which is the world first artificial satellite? artificial satellite என்ன, அதோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. 13th இது வந்து ஸ்புட்னிக் 1. இது வந்து ஸ்புட்னிக் 1 தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 14th which instrument is used to measure pressure? ப்ரெஷரை எந்த இதில் மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன? வேறு வந்து மோனோமீட்டர் தான் ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடியது. ஓகேவா. 15th டைம் டேக்கன் பை எர்த் டு ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸில் பண்ணுறது இல்லையா, அது எடுத்துக்கிறதுக்கான டைம் என்ன, எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது? பூமி சுற்றுதுன்னு சொல்கிறோம்ல, அது எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறதுன்னு கேட்குறாங்க. 23 hours 56 minutes 4 செகண்ட். இதுதான் கரெக்டான டைம், கால அளவு எடுத்துக்கிறது. ஓகேவா, இதுதான் சரியானதில் எடுத்துக்கிறது. ஓகே புரிஞ்சுச்சா? வாங்க இதை குயிக்க ஒரு விஷயம் பார்க்கலாம். Who was the first person to walk on moon? நீல் ஆம்ஸ்ட்ராங். ஸ்டீம் இன்ஜின் இன்வென்ட் பண்ண வருது ஜேம்ஸ் வாட்டு. ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் கண்டுபிடிச்சது ஸ்புட்னிக் நேம். ப்ரெஷரை மெஷர் பண்ணக்கூடியது வந்து மோனோமீட்டர். எர்த், அதாவது டைம் டேக்கன் பை எர்த் டு ரொட்டேட் த ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணி விட்டு வரது இல்லையா, அது எவ்வளோ நேரம் கால எடுத்துக்கிறது எடுத்து பார்த்தீங்கன்னா 23 hours 56 minutes 4 seconds. ஓகே, நெக்ஸ்ட் a rocket work on principle. ராக்கெட்டோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன கேட்குறேன். லீனியர் மொமெண்டம்ல தான் இருக்குது. லீனியர் மொமெண்டம் லீனியர் மொமெண்டம்ல ஒர்க் ஆகுது. 17th human eye forms the image of the object at is. இதில் வந்து என்ன எதில் அந்த இமேஜ் தெரியுது, எந்த பார்ட்டில் தெரியுதுன்றதான் கேட்டுருக்காங்க. ஹியூமன் ஐயில் இது வந்து ரெட்டினா மூலிமா தான் தெரியுது. ரெட்டினோ. ஓகேவா, அதுதான். 18th வந்து நியூக்ளியர் ரியாக்டர் ஒர்க்ஸ் ஆன் பிரின்சிபல். நியூக்ளியர் ரியாக்டரோட பிரின்சிபல் எந்த பிரின்சிபல் நடக்குது? ரியாக்டர், அது வந்து ஃபிஷனில் நியூக்ளியர் ஃபிஷனில் தான் அந்த நியூக்ளியர் ரியாக்டர் பிரின்சிபல் ஒர்க் ஆகுது. 19 வந்து தி லேயர் which makes ரேடியோ கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆன் எர்த். ரேடியோ கம்யூனிகேஷன் எர்த்தில் பாசிபிள் ஆகுது என்ன கேட்குறாங்க. அயனோஸ்பியர். ஓகேவா, ரேடியோ கம்யூனிகேஷன் பாசிபிளாக இருக்கக்கூடியது அயனோஸ்பியரில் தான் நடக்கும், மற்ற லேயரில் பண்ண முடியாது. 20 வந்து நேம் ஆஃப் த ஆட்டம் பாம் போட்டுது அமெரிக்கா இனியா ஹீரோஷிமா. அதில் அதில் போட்ட நேம் என்ன, அந்த நேம் ஆஃப் ஆட்டம் பாம்போடைய நேம் என்னன்னு இருக்காங்க. ஹீரோஷிமா நாகசாமா போட்டாங்க இல்லையா, அது லிட்டில் பாய். அது பேர் வந்து லிட்டில் பாய்ன்றதான் அதோட நேம். ஓகே, வாங்க ஒரு குயிக் விஷயம் பார்த்துடலாம்.
ராக்கெட் ஒர்க்ஸ் பிரின்சிபல் வந்து லீனியர் மூமெண்டம் ஒர்க் ஆகுது. ஹியூமன் ஐடியா அந்த இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட் ஆகுதுங்கிற ரெட்டினால ஆப்ஜெக்ட் ஆகுது. நியூக்ளியர் ரியாக்டர் ஒர்க்ஸ் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் மூலியமாக நடக்குது. லேயரில் வந்து அதாவது ரேடியோ கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகக்கூடியது அந்த இடத்துல வந்து அயனோஸ்பியரில் தான் இது. நேம் ஆஃப் ஆட்டம் பாம்பு வந்து போட்டாங்க. ஹிரோஷிமா நாகசிமா அமெரிக்காவிலேருந்து போட்டிருந்தாங்க. அமெரிக்காவில் ஹிரோஷிமா அதில் போட்டாங்க இல்லையா ஆட்டம் பாம்பு. அதோட நேம் வந்து லிட்டில் பாய். இந்த நெக்ஸ்ட் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருந்து கேட்குறாங்க? அது நியூ டெல்லியில் தான் இருக்குது. நியூ டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. லேசர் வாஸ் இன்வென்டட். லேசர் யார் இன்வென்ட் பண்ணாரு அது கேட்குறாங்க. லேசர் தியோடோ மெயின்மேன். 23. The device used in detecting even feeble current. ரொம்ப கம்மியான கரண்ட்டை கூட கண்டுபிடிக்கக்கூடியது டிடெக்ட் பண்ணக்கூடியது எந்த இது கேட்குறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, கால்வனோமீட்டர் தான் பண்ண முடியாது. ரொம்ப கம்மியானதை கூட கண்டுபிடிக்கும். கால்வனோமீட்டர் தான் ரொம்ப சின்னதை கூட கால்வனோஸ்கோப் அது மூலியமாக கண்டுபிடிக்கக்கூடியது கால்வனோஸ்கோப். ஓகே. 24th இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் வெரி லோ டெம்பரேச்சர் பண்ணக்கூடியதுன்னு கிரேயோ. அப்போ இந்த இடத்துல வெரி லோ வந்து கிரேயோ. பைரோமீட்டர் அதாவது நீங்கள் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? கிரேயோமீட்டர். இப்போ இது லோ. அதே இது ஹை டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஹை டெம்பரேச்சர் மெஷர் பண்ணக்கூடியது என்னன்றதை கீழே கமெண்ட்ல நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. 25th வந்து விச் ஸ்டார் இஸ் நோன் அஸ் த டார்க் ஸ்டார். டார்க் ஸ்டார் சொல்றது என்ன அப்படின்னா சிரியஸ். ஓகே அவங்க ஒரு குயிக் விஷயம் பார்த்துடலாம். நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது. லேசரை கண்டுபிடிச்சது தியோடோ மெயின்மேன். அதாவது ஃபிபிள் கரண்ட் டிவைஸ் வந்து டிடெக்ட் பண்ணக்கூடியது ஈவன் ரொம்ப கம்மியானது கூட கண்டுபிடிக்கிறது கால்வனோமீட்டர் ஸ்கோப் மூலிமா பார்க்க முடியும். லோ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடியது கிரையோமீட்டர். அப்போ ஹை டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடியது என்னென்ன டிவைஸ் வந்து மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுவீங்க. டார்க் ஸ்டார் வந்து சிரஸ். The next வந்து instrument used for recording the intensity and origin of earthquake. earthquake பண்ணக்கூடியது மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய earthquake மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இதெல்லாம் தெரிஞ்சதுதான் சிஸ்மோகிராஃப். ஓகே. 27 வந்து கென்னடி ஸ்பேஸ் சென்டர் எங்கே லொக்கேட் பண்ணியிருக்காங்கன்னு எழுதுறாங்க. ஃப்ளோரிடா. ஓகே. ஹூ இன்வென்டட் எக்ஸ்ரே. எக்ஸ்ரே தான் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஹூ யாரு அப்படின்னா ரான்சன். தான் வந்துட்டாரு. 29th வந்து இந்த லைட் ப்ரொடியூஸ்டு பை சோடியம் வேப்பர் லேம்ப். எதை என்ன கலர் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்? சோடியம் வேப்பர் லேம்ப் வந்து என்ன கலர்னா எல்லோ கலரை ரிலீஸ் பண்ணும். எல்லோ. ஓகே. விண்டர் சைல்டு வந்து ஒண்டர் சைல்டு இல்லைனா ஒண்டர் பேபி அப்படி எலக்ட்ரான் சொல்கிறது என்னன்னா டிரான்சிஸ்டர் தான் சொல்லுவாங்க. டிரான்சிஸ்டரை தான் ஒண்டர் பேபி அல்லது ஒண்டர் சைல்டுன்னு சொல்கிறோம் எலக்ட்ரான்ஸை. ஓகேவா? வாங்க இதில் குயிக் ரிவிஷன் பார்த்துக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்கு ஏற்றுக்குவிக்க செக் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சிஸ்மோகிராஃப். கென்னடி ஸ்பேஸ் சென்டர் வந்து ஃப்ளோரிடாவில் இருக்குது, லொக்கேட் பண்ணி ஃப்ளோரிடா. எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது வந்து ரான்சனு. சோடியம் வேப்பர் லேம்ப் வந்து எல்லோ கலரில் ரிலீஸ் பண்ணும் லைட்டை. ஒண்டர் பேபி அல்லது ஒண்டர் சைல்டு வந்து எலக்ட்ரான் சொல்கிறது வந்து டிரான்சிஸ்டர். ஓகே. தென் வந்து 31 3 பிரைமரி கலர் ஆர் என்னென்ன கலர் இருக்குது அது வந்து ஆர்பிசி சொல்லுவாங்க. ஆர்ஜிபி இதுதான் பிரைமரி கலர். ஆர்ஜிபி ரெட்டு க்ரீனு ப்ளூ. 32 வந்து மைக்ரோவேவ் ஓவன் வாஸ் இன்வென்டட். மைக்ரோவேவ் ஓவன் வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து
பெர்சி ஸ்பென்சர் ஸ்பான்சரா, பெர்சி ஸ்பென்சரா இது எப்படி உச்சரிக்கணும்னு தெரியல, நீங்கள் எப்படி வாசிப்பீங்க கரெக்டாக வாசிங்க. ஸ்பென்சர். ஓகே. 33 வந்து இந்த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் இந்தியாவிலே பண்ணது வந்து அப்சரா. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் வந்து பண்ணது வந்து அப்சரா. ஓகே. 34 வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் சேட்டலைட் ஆரியப்பட்டா வாஸ் லான்ச்ட் இன் விச் இயர்? இது வந்து 1975 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகே 75. 35th வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்ட் டு மெஷர் த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட். ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆஃப் லிக்விட். இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டியை மெஷர் பண்ணக்கூடியது என்னன்னா டென்சிட்டி ஹைட்ரோமீட்டர். நம்மளோட சேனல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்திருந்தீங்கன்னா இப்போ இதே இது இப்போ சொல்கிறோம் ஹைக்ரோமீட்டரை செக் பண்ணுறது, ஹைக்ரோமீட்டரை செக் பண்ணுறது என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இதோடது கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இதுவும் முக்கியமானது, இது வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு ஹைட்ரோமீட்டர்னு சொல்லியாச்சு. இப்போ ஹைக்ரோமீட்டர் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தெளிவாக. நம்மளோட வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஓகே. இந்த நெக்ஸ்ட்டு உங்க 3 பிரைமரி கலர் வந்து RGB ரெட்டு, கிரீன், ப்ளூ. மைக்ரோ ஓவன் கண்டுபிடிச்சது வந்து பெர்சி ஸ்பென்சர். ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் வந்து அப்சராவில் இருக்குது, இந்தியாவில் வந்து அப்சரா. ஃபர்ஸ்ட் இந்தியன் சேட்டலைட் ஆரியப்பட்டா வந்து லான்ச்டு இன் விச் இயர்னா 1975. ரிலேட்டிவ் டென்சிட்டி மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஹைட்ரோமீட்டர் கண்டுபிடிச்சிருவோம். ஹைக்ரோமீட்டர் நீங்கள் சொல்லுவீங்க, அதுக்கானது ஹைக்ரோமீட்டர். எதை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகே. The next an alloy which is used to make permanent magnet. permanent magnetன்றது என்ன? அல்னிக்கோ. ஓகேவா? permanent magnet என்னன்னா அல்னிக்கோ. 37 in a TV screen the motion effect is made possible by. TV screenல வந்து அந்த motion effect இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீனில் பாசிபிள் ஆகிறது என்ன அப்படி கேட்குறாங்க. ப்ரிசிஸ்டர் ஆஃப் விஷன் சொல்லுவாங்க. ப்ரிசிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். ஓகே. 38 வந்து இந்தியா பிக்கெஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட். இந்தியாவிலே பிக்கெஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து தாராபூரில் தான் இருக்குது பெருசு இந்தியாவிலேயும். 39 வந்து ஃபேத்தம் இஸ் யூனிட் மெஷர்டு. இது ஃபேத்தம்ன்றது எதை மெஷர் பண்ணக்கூடியது கேட்குறாங்க. ஃபேத்தம் மீட்டர் அப்படின்னு இல்லையா, இது என்னன்னா டெப்த்து, கடலுடைய நீள டெப்த்து ஆழங்களை மெஷர் பண்ணக்கூடியது தான். ஓகே. ஃபேத்தம் மீட்டர் வந்து டெப்த்தை மெஷர் பண்ணக்கூடியது. ஓகே. 40 வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வாஸ் பார்ன். எங்கே பிறந்திருக்காரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து எங்கே பிறந்தாரு கேட்குறாங்க. இவர் வந்து ஜெர்மனி. ஓகே. வாங்க குயிக் ரிவிஷன் பார்த்துருவோம். பெர்மனன்ட் மேக்னெட்ன்றது என்னன்னா அல்னிக்கோ. டிவி ஸ்க்ரீனில் வந்து மோஷன் எஃபெக்டாக உருவாக்கக்கூடியது என்னன்னா பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். இந்தியாவில் பிக்கெஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் எங்கே இருக்குன்னா தாராபூரில் இருக்குது. ஃபாத்தமோட யூனிட் வந்து மெஷர் பண்ணக்கூடிய டெப்த்து தான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஜெர்மன் நாட்டுக்காரு. நெக்ஸ்ட் வந்து 41 விச் டிவைஸ் மெஷர்டு த விண்ட் ஸ்பீடை மெஷர் பண்ணக்கூடியது என்னன்னா அனிமோமீட்டர், காற்றோட இது. ஓகேவா? அனிமோமீட்டர். ஓகே. ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி மைக்கேல் ஃபாரடே. ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சது யாரு? ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது மைக்கேல் ஃபாரடே. மைக்கேல் ஃபாரடே. மைக்கேல் ஃபாரடே. 43 வந்து the first country to build the nuclear power station. நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் பண்ணதுலேயே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி யாருன்னா ரஷ்யா தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ரஷ்யா. 44 வந்து இன்வென்டர் ஆஃப் த ஃபவுண்டைன் பென்னை கண்டுபிடிச்சது யாரு? வாட்டர்மேன். ஃபவுண்டைன் பென்னை வந்து இன்வென்ட் பண்ணவர் வாட்டர்மேன். 45 வந்து கோ இன்வென்டர் எலக்ட்ரிக் பேட்டரி வந்து அலெக்சாண்டர் வோல்ட். எலக்ட்ரிக் பேட்டரி கண்டுபிடிச்சது வந்து
Alexandro Volta. Okay, வாங்க wind speed மெஷர் பண்ண முடியாது அனிமோமீட்டர். எலக்ட்ரிசிட்டி ஃபாதர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து மைக்கேல் ஃபேரடே. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் வந்து ரஷ்யா. ஃபவுண்டைன் பண்ண வந்து இன்வென்டர் பண்ண வந்து வாட்டர்மேன். எலக்ட்ரிக் பேட்டரி இன்வென்ட் பண்ணது அலெக்சாண்டர் வோல்டோ. ஓகே, the next வந்து what is the minimum distance from the object for healthy eye to have clear vision? அதாவது மனுஷனோட விஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப கிளியரா தெரியக்கூடிய விஷன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல மினிமம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 25 சென்டிமீட்டர் தூரம் தான் கிளியர் விஷனை பார்க்க முடியும். 47 வந்து in which direction does a rainbow appearing in the morning? இது வந்து மார்னிங்லனா வெஸ்ட்ல இருக்கும். ஓகேவா, மார்னிங்லேருந்து வெஸ்ட் இருக்குது, ஆப்போசிட்ல தான் இருக்கும். ஓகேவா, காலையில மேற்கு இருக்கும், நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு இருக்கும். மாதிரி அந்த சூரியனுக்கு சன்னுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். 48 பார்சக் யூனிட். பார்சக் யூனிட் எதோடையதுன்னா, பார்சக்ன்றது வந்து லைட் ஆஃப் ட்ராவலிங் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். மொத்தம் வந்து லைட்டு நினைச்சிருப்போம், அது கிடையாது, ஆனால் டிஸ்டன்ஸ் தான் முக்கியம். ஓகேவா, டிஸ்டன்ஸ் உடையதான். ஓகே, 49 வந்து amount of water vapor present in air at any given point of the time is called. ஓகேவா, அதாவது amount of water vapor present in the air, present இல்லையா அந்த ஏர்ல, அது பேர் என்ன, ஹியூமிடிட்டி. நம்ம சொல்றது வந்து ஹியூமிடிட்டி. 50 வந்து name the process of production of energy in sun. சன்லேருந்து வரக்கூடிய ஒரு எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடியது அது என்னன்னா நியூக்ளியர் ஃபியூஷன். இங்கே எஸ் இல்லையா, இந்த இதில் அப்படி வச்சுக்கோங்க, நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகே, நியூக்ளியர் விஷன் ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துக்கலாம். அதாவது ஹியூமனுடைய ஹெல்த்தி ஐ வந்து கிளியர் விஷனுக்கு வந்து மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து 25 சென்டிமீட்டர்ஸு. ரெயின்போவோடைய டைரக்ஷன் எந்த சைடு இருக்கும், மார்னிங்லனா வெஸ்ட்டில் இருக்கும். பார்சக்கோட யூனிட் வந்து டிஸ்டன்ஸில் இருக்குது, டிஸ்டன்ஸில் மெஷர் பண்ணக்கூடியதான். அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் இன் ஏரில் இருக்கும்போது அதற்கு இருக்கக்கூடியது அந்த டைம் சொல்லக்கூடியது வந்து ஹியூமிடிட்டின்னு நம்ம சொல்கிறோம். அதில் இருக்கிற ஹியூமிடிட்டி, ஈரப்பதம்ன்றதுலே அதுதான் ஹியூமிடிட்டி. சன்னிலேருந்து வரக்கூடிய எனர்ஜி மூலியமாக ப்ரொடக்ஷன் நடக்குது இல்லையா, அந்த ப்ராசஸ்ஸு அது எது மூலியமாக, நியூக்ளியர் ஃபியூஷன் மூலியமா நடக்குது. நெக்ஸ்ட் வந்து சோலார் எனர்ஜி இஸ் டியூ டு த சோலார். இது வந்து சோலார்ன்ற எனர்ஜி என்ன, சன்னிலேருந்து தான் வர முடியாது அப்படின்னா அதுவுமே நியூக்ளியர் ஃபியூஷன். ஓகே, 52 வந்து தி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் நேச்சுரா. ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் நேச்சுரா இருக்கிறது நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான். ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான். நியூக்ளியர் ஃபோர்ஸ். Okay, 53 வந்து நியூக்ளியர் ரியாக்டர் யூஸ்ட் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி ஆர் பேஸ்ட் ஆன். இது வந்து நியூக்ளியர் ரியாக்டர் மூலியமா பண்ணக்கூடியது என்னன்னா நியூக்ளியர் ஃபிஷன் தான். நியூக்ளியர் ஃபிஷன். 54 கியூரி இஸ் யூனிட். கியூரி வந்து இதனுடைய யூனிட் அப்படின்னு கேட்குறாங்க. கியூரியோட தான் பெக்குரல், இது வந்து பெக்குரலோட யூனிட் தான். ஓகேவா, பெக்குரல். 55 in the electrochemical cell there is the conversion of. இது வந்து எதை மூலியமா பண்ணுது, எலக்ட்ரோகெமிக்கல் செல்னு சொல்லியாச்சு. அப்ப கெமிக்கல், ஓகேவா, chemical energy to into electrical energy. chemical இருந்து electrical energy மாறுது. electrical energy அதுதான் எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ். ஓகேவா, அதில் இருக்கக்கூடிய கன்வர்சேஷன் இருக்குது. கெமிக்கல் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. ஓகேவா, ஓகே. சோலார் எனர்ஜி டியூ டு த நியூக்ளியர் ஃபியூஷன். ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ்ன்றது நியூக்ளியர் ஃபோர்ஸு.
நியூக்ளியர் ரியாக்டர் யூஸ் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி ஆர் பேஸ்டு எதை பேஸ் பண்ணி நியூக்ளியர் ரியாக்டர் நடக்குதுன்னா நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்டர் வந்து ஃபிஷனில் நடக்குது. நியூக்ளியர் ஃபிஷன் இது ரொம்ப ரொம்ப பல முறை கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கணும். இந்த சோலார் இது எல்லாமே இதில் இருக்க எல்லாமே கேட்டது தான் நம்ம கொண்டு வந்திருக்கு. ரொம்ப முக்கியமாக இது அதாவது நியூக்ளியர் ஃபிஷனா ஃபியூஷனான்னு தெரியாமல் இருக்குல்ல, அதுக்காக. சன்னுனா இந்த எஸ் இருக்கு இல்லையா, சன்னில் இந்த யூவை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மற்றதெல்லாம் இந்த ரியாக்டர் வந்து ஃபிஷனாக மாறுது. ஓகே, அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கியூரியோட யூனிட் வந்து பெக்யூரல் பார்த்துருவோம். மேரி கியூரின்னு இருக்கு இல்லையா, அதில் கியூரி பெக்யூரல். எலக்ட்ரிக் கெமிக்கல் வந்து கெமிக்கல் செல்லிருந்து எலக்ட்ரிக் செல்லாக மாறுது. ஓகே, இதெல்லாம் ஈஸி இன்னைக்கு சொல்லிடுவீங்க. இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் த நோபல் பிரைஸ் இன் ஃபிசிக்ஸ். அது எதுக்கு ஃபர்ஸ்ட் இந்தியன் பண்ணது யாருன்னா சிவி ராமன். ஓகே, 57 which planet is known as a red planet? ரெட் பிளானட் நம்ம எதை சொல்றோம்? மார்ஸ் தான், செவ்வாய். மார்ஸ் நம்ம செவத்த கோள்கள் சொல்றோம். 58 the distance of star from earth is expressed generally term of. இதாவது இதை எப்படி சொல்லுவாங்க? லைட் இயர்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா, ஸ்டாருக்கும் எர்த்துக்கு இப்போ பூமியிலேருந்து ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா லைட் இயர்னு சொல்லுவோம். லைட் இயர்னு நம்ம சொல்லுவோம். இதுக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம சொல்கிறது. ஓகே, 59 வந்து அப்பரண்ட் சேஞ்ச் இன் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட். அப்பரண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சேஞ்ச், அதாவது இது வந்து டாப்லர் எஃபெக்ட். அது என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருந்து நீங்கள் சொல்கிற ஒரு சவுண்டு அது வந்து ஒரு வண்டியில் மூவ் ஆகிருக்கலாம். அந்த மாதிரி கேட்டுக்கிறதுக்கும் அப்சர்வருக்கும் அதுக்கும் அவர் கேட்குறதுக்கும் ரிசீவருக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் வேறு டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரீக்வன்சிலாம் போய் சேரும். ஓகேவா, அதுதான் இங்கே சொல்லக்கூடிய சேஞ்ச் ஆகிருக்கும். அது என்னோட இதுன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து அது காரணம் டாப்லர் எஃபெக்ட். 60 வந்து a very large force acting for a very short time. ரொம்ப பெரிய ஃபோர்ஸு ரொம்ப கம்மியான டைமில் நடக்கக்கூடிய டைமில் எடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இம்பல்சிவ் ஃபோர்ஸ். ஓகே, வாங்க குயிக் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் த நோபல் பிரைஸ் இன் ஃபிசிக்ஸில் வந்து சிவி ராமன். ரெட் பிளானட்ன்றது மார்ஸு. ஸ்டார் ஃப்ரம் எர்த்துலேருந்து உள்ள டிஸ்டன்ஸ் வந்து லைட் இயர் நம்ம சொல்லுவோம். அப்பரண்ட் சேஞ்ச் இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் வந்து டாப்லர் எஃபெக்ட். அதனால தான் அந்த பிரின்சிபல் மூலியமாக தான் நடக்குது. அந்த இதில் தான் அடிப்படையில் தான் அது மாறி இருக்கும். வெரி லார்ஜ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணும்போது வெரி ஷார்ட் டைமில் நடக்குது இல்லையா, இப்போ சுற்றியில் வச்சு அடிக்கிற முடியாது. அது எல்லாமே இம்பல்சிவ் ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள். ஓகேவா, இன் டெப்த்து நம்மளுடைய இதிலே போட்டிருப்போம் இதோடது. நீங்கள் அதில் கொஞ்சம் பார்த்துங்க. இதில் வந்து அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறோம். ஓகேவா, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து 61 சவுண்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டட் பை. சவுண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணது யாரு? தாம்சன் ஆல்வா எடிசன். தாம்ஸ் ஆல்வா எடிசன். 62 the maximum concentration of ozone is found there. அதாவது மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓசோன் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் இருக்குது மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் ஓசோனில் இருக்கக்கூடியது இருக்குது. ஓசோனில் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டாக்கிங் ரோபோட் கிரோபோ வாஸ் டெவலப் பண்ணி. யார் டெவலப் பண்ணது? எந்த கண்ட்ரி டெவலப் பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஜப்பான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. இது வந்து டாக்கிங் பேசக்கூடிய ரோபோட் கண்டுபிடிச்சது. இது கண்டுபிடிச்சது வந்து கிரோபா. அதோட பேர் வந்து கிரோபா. இதுவுமே நமக்கு தெரிஞ்சுக்கிறணும். வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டாக்கிங் ரோபோட்டோட நேம் கேட்டால் கிரோபோவும் சொல்லலாம். யார் டெவலப் பண்ணால் ஜப்பான்கார தான் டெவலப் பண்ணாங்க. ஓகேவா, 64 தி ஃபர்ஸ்ட் ஆசியன் உமன் கோ டு த ஸ்பேஸ். ஸ்பேஸுக்கு போனால் ஃபர்ஸ்ட் உமன் யார்? அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான் கல்பனா சாவ்லா. ஓகே, 65 பாராமீட்டர் வாஸ் இன்வென்டட். பாராமீட்டரை யார் இன்வென்ட் பண்ணன்னு கேட்குறாங்க. டோரிசெல்லி. பாராமீட்டரை
இன்வென்ட் பண்ணவங்க, கண்டுபிடிச்சவங்க. ஓகேவா? அவங்க குயிக் ரிவிஷன் வந்துடும். சவுண்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணது தாமஸ் ஆல்வா எடிசன். மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் ஓசோன் இருக்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஃபர்ஸ்ட் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டாக்கிங் ரோபோட் வந்து கிரோபோ. இது எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணாங்கன்னா ஜப்பான்ல தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆசியன் உமன் கோ டு த ஸ்பேஸ் போனது கல்பனா சாவ்லா. சிங்கப்பென், ஃபர்ஸ்ட் சிங்கப்பென். பேராமீட்டர் வாஸ் இன்வென்டட் டோரி செல்லி. ஓகே, இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வாஸ் இன்வென்டட். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இன்வென்ட் பண்ணது யாரு நினைக்கிறாங்க? இது வந்து மேக்ஸ் கினோல். இது வந்து அதிகமாக பார்த்துருக்க முடியாது, கேட்டுக்க மாட்டீங்க, பாருங்க. மேக்ஸ் கினோல் அண்டு இவர் தான் இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சவர். 67 இன் விச் ஸ்டேட் கூடங்குளம் நியூக்ளியர் பிளான்ட் சிச்சுவேட்டட்? எங்க? தமிழ்நாடு. 68 ரோபோட் ரிமோட் சென்சிங் டிவைஸ் ஹேஸ் அன் பில்ட் சோர்ஸ். ரிமோட் சென்சிங் உள்ள இருக்கக்கூடியது என்ன ரேஸ், அதில் இருக்கக்கூடிய என்ன அது பில்ட் ஆகிருக்கு அப்படின்னா இன்ஃப்ராட் ரே தான் இருக்கு. ஓகே, ரிமோட்டில் வந்து இன்ஃப்ராட் ரே, டிவி ரிமோட் இருக்கு இல்லையா, அப்படின்னா இன்ஃப்ராட் ரே. இன்ஃப்ராட் ரே. 69 கைட்டோ புரோட்டோகால். கைட்டோ புரோட்டோகால்ஸ் ரிலேட்டட். கைட்டோ புரோட்டோகால் வந்து எதுக்கு சம்மந்தமான ரிலேட்டட்னா கிரீன் ஹவுஸ் கேசஸ் மூலியமா ரிலேட் ஆனது. கிரீன் ஹவுஸ் கேசஸ் ரிலேட்டட் ஆனது. 70 வந்து ஃபிஃப்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். மேட்டர்ல ஃபிஃப்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் இருக்கு இல்லையா, அந்த இது வந்து போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேஷன் சொல்லுவாங்க. கண்டென்சேஷன் போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட். ஓகே, வாங்க குயிக் ரிவிஷன். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வாஸ் இன்வென்டட் மேக்ஸ் கனோல் எர்ன்ஸ்ட் ரஸ்கா. ஓகே, அது நுழையாத பேர் தான், கொஞ்சம் மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு. ரிமோட் சென்சிங், நம்ம யூஸ் பண்ணுற டிவி ரிமோட்டில் இருக்கக்கூடிய டிவைஸில் இருக்கக்கூடிய ரேஸ் வந்து இன்ஃப்ராட் ரேஸ். கியோட்டோ புரோட்டோகால் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸுக்காக பண்ணக்கூடியது கியோட்டோ புரோட்டோகால் உள்ளது. ஃபிஃப்த் ஸ்டேட் வந்து பாஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட் உள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த வோல்டேஜ் at which the house holding AC equipment is worked? AC ஒர்க் ஆகுது இல்லையா ஹவுஸில், அது எத்தனை வோல்டேஜ் இருந்தால் ஒர்க் ஆகும்? 230 வோல்ட் இருக்கணும். which instrument is used to measure the atmospheric humidity? இது வந்து atmospheric humidity வந்து ஹைக்ரோமீட்டர். இது உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக கொடுத்துருந்தா, பட் அது எதுவும் வந்துருச்சு. ஓகேவா, ஹைக்ரோமீட்டர் தான் அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டியை மெஷர் பண்ணக்கூடியதான் ஹைக்ரோமீட்டர். ஓகேவா? ஓகே, நம்ம சொல்லியாச்சு. ஓகே, தி கான்செப்ட் ஆஃப் ரேடியோ டிரான்ஸ்மிஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் demonstrated by the famous Indian scientist. ரேடியோ டிரான்ஸ்மிஷன்ல ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய யாரு? J.C. Bose. Okay, 74 the image of an object formed in the retina of human eye. human eye retina குள்ள என்ன எந்த இமேஜ்ல ஃபார்ம் ஆகக்கூடியது ஆப்ஜெக்ட் அப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க கேக்குறாங்க. ரியல் அண்ட் இன்வெர்டட். ரியல் அண்ட் இன்வெர்டட். 75 the scientist who discovered that the earth revolves around the sun. Earth revolves around the sun. ஓகேங்களா, இது யார் டிஸ்கவர் பண்ணி சொன்னது அப்படின்னா கோப்பர்னிக்கஸ் சொல்லுவோம் இல்லையா, கோப்பர்னிக்கஸ். இதெல்லாம் பூமியை சுற்றி வருது அப்படின்னு சொன்னவர். ஓகே, வாங்க. ஹவுஸ் ஹோல்டில் ஏசி யூஸ் பண்ணக்கூடிய ஏசி எக்யூப்மெண்ட் இருக்கு, அது எத்தனை வோல்டேஜ் இருந்தால் ஒர்க் ஆகும்னா 230 வோல்டேஜ் வேணும்.
voltage வேணும். ஓகே, which instrument is measured atmospheric humidity வந்து hygrometer. ரேடியோ டிரான்ஸ்மிஷன் கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் ஃபேமஸ் பண்ணவர் இந்தியன் சயின்டிஸ்ட் வந்து ஜேசி போஸ் அவர் தான். ரெட்டினால ஹியூமன் ஐயில் வந்து இமேஜ் தெரியும் வந்து ரியல் வந்து இன்வெர்டரில் தெரியும். அதாவது எர்த்து வந்து சுற்றி வருது, பூமியை சுற்றி வருது, அதாவது சன்னு வந்து பூமியை சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பூமி எர்த்து தான் ரிவால்வ் அரௌண்ட் சன், சூரியனை பூமி சுற்றி வருதுன்னு சொல்கிறோம்ல. கான்செப்டை சொன்னது வந்து கோப்பர்னிக்கஸ் சயின்டிஸ்ட். அடுத்தது அப்பர் அட்மாஸ்பியர் லேயர், அப்பர் அட்மாஸ்பியர் லேயர் வந்து அயனோஸ்பியர் நம்ம சொல்கிறோம். அப்பரில் இருக்கிறது அயனோஸ்பியர். 77 which instrument regulates the resistance in circuit. சர்க்கியூட்ல ரெகுலேட்டரா யூஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா ரியோஸ்டேட். 78 who invented lighting conductor. லைட்டிங் கண்டக்டரை யாரு கண்டுபிடிச்சது அப்படின்றத பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். Franklin. 79 which principle is made used in the working of atom bomb. ஆட்டம் பாம் வந்து எதன் அடிப்படையில் எந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகுது? முன்னாடி பார்த்தா நியூக்ளியர் ஃபிஷன். நியூக்ளியர் ஃபிஷன்ல தான் ஒர்க் ஆகுது. டைம் இஸ் யூனிட். எதனுடைய யூனிட்? டைம்ன்றது ஃபோர்ஸோடைய யூனிட் தான். ஃபோர்ஸோட யூனிட் தான் டைம். ஓகே, வாங்க குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். அப்பர் அட்மாஸ்பியரிக் லேயரில் இருக்கக்கூடியது என்னன்னா அயனோஸ்பியர். இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரெகுலேட் த ரெசிஸ்டன்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய இது சர்க்கியூட்லேயே பண்ணக்கூடியது என்னன்னா ரியோஸ்டேட்ஸ் தான் ரெகுலேட் பண்ணும் ரெசிஸ்டன்ஸை. ஹூ இன்வென்டட் லைட்டிங் கண்டக்டர். லைட்னிங் கண்டக்டர் கண்டுபிடிச்சது பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். அதாவது ஆட்டம் பாம் ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து நியூக்ளியர் ஃபிஷன். டைனோட யூனிட் வந்து ஃபோர்ஸு. நெக்ஸ்ட் வந்து 81 வந்து which temperature is called absolute zero. absolute zero சொல்லக்கூடியது என்னன்னா -273.15. 82 theory of relativity was proposed. இது யாரு ப்ரொபோஸ் பண்ணது? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இது பண்ணது வந்து theory of relativity. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். 83 வந்து ஆப்டிக்கல் ஃபெனோமெனன் இன் த ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் சிடி. அதாவது சிடியில் வந்து வரி வரியாக தெரியல, கலர் கலராக வரி வரியாக இல்லையா, அதான் ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் சொல்கிறது. அதுதான் ஆப்டிக்கல்ல நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு பேர் அதுக்கு என்ன எதனால அப்படி தெரியும்? அந்த வரி வரியாக நிறமாலைகளாக தெரியும் சொல்ல முடியாது, டிஃப்ரெண்ட் கலராக தெரியல. அது வந்து டிஃப்ராக்ஷன். அதனால தான் அந்த தெரியுது. இந்த சிடியில் ஃப்ரிஞ்ச் பேட்டர்னில் இருக்கக்கூடியது. ஓகே, நீங்கள் ரவுண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுதான். 84 வந்து when a body having a mass m is placed at the center of the earth. வெயிட் பண்ணி சென்டரில் இருக்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சென்டரில் எது இருக்காது? 0 தான் இருக்கும். சென்டரோட வேல்யூ வந்து 0 தான் இருக்கும். ஓகேவா. 85 வந்து which metal is used to make the electromagnetic. எலக்ட்ரோமேக்னெட்டிக்கு இதை யூஸ் பண்ணக்கூடியது என்ன கேட்டுருக்காங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வந்து சாஃப்ட் டைம். எலக்ட்ரோமேக்னெட்டிக்ன்றது சாஃப்ட் டைம். ஓகே, வாங்க. விச் டெம்பரேச்சர் இஸ் அப்சல்யூட் ஜீரோன்றது -273.15. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை ப்ரொபோஸ் பண்ணுவது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன் சிடியில் இருக்கிறது வந்து டிஃப்ராக்ஷன் மூலியமாக தான் வருது. அதாவது சென்டர் ஆஃப் எர்த்தில் வந்து 0வாக இருக்கும், வெயிட் வந்து 0வாக இருக்கும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வந்து மெட்டலில் யூஸ் பண்ணக்கூடியது வந்து சாஃப்ட் அயன் தான். ரெஃப்ரிஜிரேட்டர் இஸ் இன்வென்டட் பை ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லையா, அதை யார் இன்வென்ட் பண்ணா அப்படின்னு இருக்கிற, யார் கண்டுபிடிச்சது இருக்கிறாங்க? வில்லியம் குல்லன். அதாவது இந்த இதை நீங்கள் ஷார்ட்கட்டாக மைண்டில் வச்சுக்கிறதுனா ஃப்ரிட்ஜ் எப்பயுமே ரெஃப்ரிஜிரேட்டர். ஃப்ரிட்ஜ் இல்லையா, அது குட்டையாக இருக்கா, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கா, குள்ளன் மைண்டில் வச்சுக்கோங்க. குட்டையாக இருக்கா குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். வில்லியம் குல்லன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் கண்டுபிடிச்சது, இன்வென்டர் பண்ணது.
the change of frequency experienced by the receiver either because of the relative motion source of receiver or both. நம்ம முன்னாடி பார்த்தது தான். நம்ம ஒரு வெஹிக்கிளில் போகும்போது ஒரு சவுண்டு வர்றாரு, அந்த சவுண்டு வந்து அந்த வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிருக்கும், அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வரும்போது கம்மியாக தான் இருக்கும், அவர்கிட்டருந்து வந்த ஃப்ரீக்வன்சி லெவல் இருக்காது, சேஞ்ச் ஆகிருக்கும், சேஞ்ச் த ஃப்ரீக்வன்சி ஆகிருக்கும். அதுக்கு காரணம்னா டப்ளர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடணும் இல்லையா? அதுதான் எப்படி கேட்டிருக்காங்கன்றது தான் நீங்கள் பார்த்துக்கணும். அது இது முன்னாடி நம்ம பார்த்ததான் டப்ளர் எஃபெக்ட். Doppler effect. 88. The planet which gives the highest weight for substance. Highest weight of substance என்னன்னா வெயிட்லேயே பிளானட்லேயே இது அதிகமாக இருக்கும், அதே வெயிட்டாக இருக்கிறது ஜூபிட்டர். Jupiter. 89. Which planet in solar system has no satellite? Satellite இல்லாத என்ன? எதில் துணைக்கோள்கள் இல்லாத என்ன நினைக்கிறாங்க? மெர்க்குரி, புதன், மெர்க்குரி அண்டு வீனஸ், இந்த ரெண்டுக்குமே கிடையாது. 90 வந்து ஹூ இன்வென்டட் பை டைனமைட்? டைனமைட்டை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்டிருக்கு. டைனமைட் ஆல்பர்ட் நோபல். ஆல்பர்ட் நோபல் தான் டைனமைட்டை கண்டுபிடிச்சது. டைனமோ கண்டுபிடிச்சது வேற, ஓகேவா? டைனமைட் இது, டைனமோ கண்டுபிடிச்சது வேற, ஓகேவா? வாங்க. ரெஃப்ரிஜரேட்டர் இன்வென்டர் வந்து வில்லியம் குல்லன் தான். குட்டையாக இருக்கு, பிரிட்ஜ் எப்பயுமே குட்டையாக இருக்கப்ப குல்லன் கண்டுபிடிச்ச, வில்லியம் குல்லன் கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். சேஞ்ச் த ஃப்ரீக்வன்சி வந்து ரிசீவர் இருக்கும், சோர்ஸ் இருக்கும், இடையில் உள்ளது ரிசீவ் கொஞ்சம் அந்த சேஞ்ச் ஆகிருக்கும் ஃப்ரீக்வன்சி வந்து. டஃபர் எஃபெக்ட் தான் காரணம். பிளானட்ல ஹையஸ்ட் வெயிட் இருக்குது ஜூபிட்டரு, அதாவது நோ சேட்டலைட்டே இல்லாத பிளானட் வந்து மெர்க்குரி, வீனஸும். டைனமைட்டை கண்டுபிடிச்சது வந்து ஆல்பர்ட் நோபல். ஓகே. தென் 91 வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் வெஹிக்கிள் லான்ச்டு இன் யூஎஸ்ஆர். எப்போ பண்ணாங்க, அதோடது என்ன ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் என்னன்னா யூஎஸ்ஆர் லான்ச் பண்ணதுன்னா ஸ்புட்னிக் ஒன்று தான். ஸ்புட்னிக் ஒன்று தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது. சோலார் சிஸ்டம் பிலாங் டு த கேலக்ஸி இஸ் கால்டு, ஓகேவா? சோலார் சிஸ்டம் பிலாங் டு த கேலக்ஸி சொல்லும்போது மில்கி வேன்னு நம்ம சொல்லுவோம். கேலக்ஸி சொல்ல முடியாது, மில்கி வேன்னு சொல்லுவோம். மில்கி வே, ஓகேவா? 93 வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபுல் ஆஃப் மூன் இஸ் டேஸ் ஆஃப் த எர்த் ஃபுல். டேஸ் ஆஃப் த எர்த் ஃபுல், அதாவது இப்போ எர்த்தில் ஒரு ஆள் வந்து 60 எர்த்தில் இருக்கிறதுக்கும் வெயிட் வந்து அங்கே வந்து 1/6 தான் இருக்கும். அங்கே வந்து 1/6 தான் இருக்கும், வெயிட் வந்து 1/6 தான் இருக்கும், 1/6 தான் இருக்கும், ஓகேவா? எர்த்தில் வந்து ஒரு ஆள் 6 கிலோ இருக்கணும், அங்கே 1 கிலோ இருக்கும், அங்கே 60 இருந்தாலும் 10 கிலோ ஆகுது தான் அங்கே இருப்பாங்க, ஓகேவா? அதுதான். 94 இன்வென்டர் ஆஃப் சிடி ஸ்கேன். இது சிடி ஸ்கேனை வந்து இன்வென்ட் பண்ணது யாரு கேட்டிருக்காங்க. காட்ஃப்ரே கோன்ஸ்ஃபீல்டு, ஓகேவா? இவர் தான் சிடி ஸ்கேனை கண்டுபிடிச்சவர், காட்ஃப்ரே கோன்ஸ்ஃபீல்டு. ஓகே. 95 வந்து இந்த யூனிட் ஆஃப் ஃபோக்கல் பவர் ஆஃப் லென்ஸ். ஃபோக்கல் பவர் ஆஃப் லென்ஸு, லென்ஸோட இது ஃபோக்கல் பவர், அது டயாப்டர், ஓகேவா? ஃபோக்கல் லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் பவர் ஆஃப் லென்ஸோட யூனிட் வந்து டயாப்டர் தான். அதாவது டயாப்டர் வந்து எதோட எதிர்த்து கேட்டிருப்பாங்க ஒரு சிலதில் ஃபோக்கல் லென்ஸு, ஃபோக்கல் பவர் ஆஃப் லென்ஸ்ன்னு சொல்லியிருப்போம், இதை அப்படியே மாற்றி கேட்டுருப்பாங்க டயாப்டர். நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் வெஹிக்கிள் லான்ச் பண்ணது யூஎஸ்ஆர் பண்ணது வந்து ஸ்புட்னிக். சோலார் சிஸ்டம் பிளாங்ஸ் டு த கேலக்ஸி கூட இருக்கிறது வந்து மில்கி வே நம்ம சொல்கிறோம். அதாவது கிராவிடேஷனை ஃபுல் மூணில் பார்க்குற போது நிலாவில் வந்து 1/6 தான் இருக்கும், எர்த்துக்கும் இருக்கும் செக் பண்ணும்போது. சிடி ஸ்கேனை கண்டுபிடிச்சவர் வந்து காட்ஃப்ரே ஹான்ஸ்ஃபீல்டு. ஃபோக்கல் பவர் ஆஃப் லென்ஸ் வந்து டயாப்டர் தான் இருக்கக்கூடியது, ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து 96 which of the following is used to accurately measuring very small amount of time. டைமை பார்க்கக்கூடியது, நம்ம அக்யூரேட்டாக பார்க்கக்கூடியது என்னன்னா அட்டாமிக் கிளாக் மூலியமாக பார்க்க முடியும்.
atomic clock மூலியமா. இதில் இருக்கிறது என்னன்னா சீசியம் தான். cesium gas cesium. 97 வந்து what does the sonar standard sonar full form கேக்குறாங்க. sonar உடைய full form sound navigation and ranging. Sonar. 98 which of the following is a good conductor of heat and bad conductor of electricity? இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டை நல்லா கடத்தும், ஆனால் கரண்டை கடத்தாது. பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இது வந்து மைக்கா. இதே இது குட் கண்டக்டர் ஆஃப் அதாவது பேட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று வரும். அது என்னன்றதை நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 99 இல்லைன்னா மேபி அது நம்ம மாதிரியே வந்தாலும் வரலாம். 99 வந்து இந்த ஃபில்மெண்ட் ஆஃப் லைட் பல்ப் இஸ் மேட் ஆஃப் அதாவது நம்ம குண்டு பல்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி சுற்றி இருக்கு இல்லையா, அதான் ஃபில்மெண்ட்டு. அது எதனால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து டங்ஸ்டன். 100 வந்து லேக் freeze in cold country in winter, leaving the water underneath. ஓகேவா, அந்த அண்டர்நீத்தில் உள்ளது எவ்வளவு இருக்கும், அந்த ஃப்ரீஸ் ஆகணும்னா எவ்வளவு நார்மல் இதுலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு வரணும்னா 4 டிகிரி செல்சியஸ் கீழே இருக்கும்போது அது ஃப்ரீஸ் ஆகுது. ஓகேவா, அது கீழே வரும்போது ஃப்ரீஸ் ஆகுது. இந்த நெக்ஸ்ட்டு அக்யூரேட்லி மெஷரிங் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம் வந்து அட்டாமிக் கிளாக் மூலியமாக தான் பண்ண முடியும். சோனாருடைய டெஃபினிஷன் வந்து சவுண்ட் நேவிகேஷன் ரேஞ்சிங் குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டு பேட் கண்டக்டர் எலக்ட்ரிசிட்டின்னு மைக்கா. ஃபில்மெண்ட் ஆஃப் லைட் பல்பில் இருக்கிறது வந்து டங்ஸ்டனு. லேக் ஃப்ரீஸ் ஆகுது கோல்டு கண்ட்ரிலே தான் ஆகுது இல்லையா, அதுக்கு எத்தனை டிகிரி லெவல் வாட்டருடைய அண்டர் நீத்தில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா 4 டிகிரி சி கீழே இருக்கும்போது இதாகும். ஒயிட் க்ளோத் ஆர் கூலர் தென் பிளாக் ஒன் பிகாஸ் அதாவது ஒயிட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், பண்ணி விட்டுரும். ரெட் வந்து அப்சர்வ் பண்ணும், பிளாக் வந்து அப்சர்வ் பண்ணும், ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஓகேவா, இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். கிரையோஜெனிக்ஸ் சயின்ஸ் டீலிங் வித் கிரையோஜெனிக்ஸ் வந்து எதை பண்ணுறது, கிரையோஜெனிக்ஸ் வந்து சயின்ஸில் எதை டீல் பண்ணுதுன்னா முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் அவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்ட்டு. ஓகேவா, லோ டெம்பரேச்சர், இது முன்னாடியே பார்த்துப்போம் அவங்க எப்படி கேட்டிருப்பாங்க. லோ டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னு கேட்டிருப்பாங்க. அவங்க அப்படியே இங்கே மாற்றி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா கிரையோஜெனிக்ஸை கொடுத்துட்டு இது எதை டீல் பண்ணக்கூடியதுன்னு பார்த்துக்கோங்க. எப்படி கேட்டிருக்காங்க இப்படி தான் கேட்பாங்க மாற்றி. எஸ்எஸ்சியும் ரயில்வேக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் சின்ன இப்படி தான் இருக்கும். ஹீட் ஃப்ரம் தி சன் ரீச் த எர்த் பை, இது எது மூலியமா, அதாவது சூரியன்லேருந்து வருது இல்லையா, ஹீட் ஆகுது இல்லையா, அது எது மூலியமா வருது, பூமி வந்து அடையிட்டு இருக்கிறாங்க, அது வந்து வேற எது வழியில் ரேடியேஷன் மூலியமா தான் வருது. ரேடியேஷன் கதிர்வீச்சுன்னு சொல்கிறோம்ல, அதுதான் ரேடியேஷன். 104 வந்து woolen cloth protect the body from the cold because அதாவது பூவர் இது அதாவது உள்ளன்றது வந்து சூடு சொற்றுலாம் போட்டிருக்கும் இல்லையா, அது ஒரு கணவனன்னு இருக்கு இல்லையா கோல்டு டைமில் கூட. அதுக்கு என்னென்னா அதாவது கடத்தாது, அதிகமாக உள்ள கடத்தாது, அதனால தான் ஓவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட்டு கடத்தக்கூடியது, அதனால தான் அது அப்படியே இருக்குது. ஓகேவா. 105 வந்து த ஹெட் மிரர் இஸ் யூஸ்லி இஎன்டி, நம்ம தலையில் போட்டிருக்கோம்ல மிரர், இஎன்டி டாக்டர் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது என்ன மிரர் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. கான்கேவ், அதாவது மிரரும் லென்ஸும் ஆப்போசிட்டாக இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்லையும் கிராஸ் கோர்ஸ்லேயும் நம்ம தெளிவாக மிக்ஸ் பண்ணியிருப்போம், பார்க்காதவங்க பார்த்து பயன்படுங்க. ஓகேவா, தெளிவாக நம்ம கிளாஸ் சொல்லியிருப்போம், பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒயிட் க்ளோத் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், பிளாக் வந்து அப்சர்வ் பண்ணும். கிரையோஜெனிக்ஸ் வந்து டீல் பண்ணக்கூடிய வந்து லோ டெம்பரேச்சர் முடியாது. சன்னுலேருந்து வரக்கூடிய ஹீட் வந்து ரேடியேஷன் மூலியமாக தான் வருது.
woolen cloth protect the body from the cold because of poor conductor of heat. Head mirror ENT டாக்டர் யூஸ் பண்ணுறது கான்கேவ் லென்ஸ், கான்கேவ் மிரர். ஓகே, இது மிரர் தான் நம்ம பேசியிருக்கோம். 106 வந்து the atmospheric is heated mainly by atmospheric heat பண்ணக்கூடிய எதிரான ரேடியேஷன் மூலமா தான் ஹீட் ஆகுது. radiation. 107 வந்து root air of the plant draw water from the soil. அதாவது நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறோம் இல்லையா, அது கீழே ஊற்றுற செடிகளுக்கு எல்லாத்துக்கும் போகுது இல்லையா, அதுக்கான எந்த மூலியமா அந்த வாட்டர்லாம் உறிஞ்சிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து கெப்லாரிட்டி பிரின்சிபல் மூலமா தான் நடத்துக்கிறது. கெப்லாரிட்டி பிரின்சிபல் தான் நடக்குது. 108 வந்து why two thin shirt can keep us warm then single thick shirt. அதாவது 2 சட்டை நம்ம போட்டிருக்கும் போது கொஞ்சம் வார்மாக இருக்குது, சிங்கிள் சட்டையை போடுறத விட ஓகேவா பெட்டராக இருக்குது. என்னன்னா ஏர் வந்து உள்ளே மூவ் போகாது, அதனால தான் ஏர் போடுறதுக்கு இதாகும், போகாது. 2 வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், அதனால கொஞ்சம் வார்மாக இருக்கும், சிங்கிள் ஈஸியாக மூவ் ஆகுது. 109 வந்து வாட்டர் இஸ் யூஸ்டு த ரேடியேட்டர். ரேடியேட்டரில் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடியது என்ன, பிகாஸ் வாட்டர் இஸ் யூஸ்டு ரேடியேட்டரில் கூலிங் பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் வாட்டரில், ரேடியேட்டரில். அது என்னென்னா ஹை ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி கொடுக்குறது. 110 வந்து பிளாக் பாடி கேன் அப்சர்வ் ரேடியேஷன். இது வந்து பிளாக் பாடி வந்து எல்லா வேவ் லென்த்தையும் அப்சர்வ் பண்ணும் இல்லையா, ஆல் வேவ் லென்த்தையும் அப்சர்வ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் அட்மாஸ்பியர் வந்து ஹீட் ஆகிற காரணம் வந்து ரேடியேஷன் தான். ஓகே, ரூட் ஏரில் வரக்கூடியது வாட்டர்லாம் போகிறது உறிஞ்சிக்கிறது இல்லையா, அதெல்லாம் கெப்லாரிட்டி பிரின்சிபல் நடக்குது. டூ தின் ஷர்ட் போட்டிருக்கும் போது வார்மாக இருக்குது, சூடாக இருக்குது. சிங்கிள் ஷர்ட்டில் இருக்கும்போது காரணம் என்ன, வாட்டரில் இருக்கும்போது ஏர் தான், ஏர் வந்து மூவ் ஆகுது. நம்மளே ஃபீல் பண்ணிக்க முடியும், 2 ஷர்ட்டை போட்டுதான் கொஞ்சம் கனகானான்னு இருக்கும். 109 வந்து வாட்டர் இஸ் யூஸ் ரேடியேட்டர் யூஸ் பண்ணும்போது ஹை ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். பிளாக் பாடி வந்து அப்சர்வ் பண்ணும், எல்லா வேவ் லென்த்தையும் அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து a metal plate with a circular hole at the center is heated. What will happen to the area of the hole? Area of the hole வந்து degrees ஆகும், இது வந்து degrees ஆகும். 112 வந்து cloudy night or days compared to the clear night because of cloud. வார்மாக இருக்கும், அதாவது க்ளவுடில் இருக்க நைட் வந்து க்ளவுடி நைட் வந்து வார்மாக இருக்கும், வார்மர் கம்பேர்ட் டு த கிளியர் நைட் பிகாஸ் ஆஃப் க்ளவுட்ஸ் ஆகும். 113 வந்து பர்சன் சஃபரிங் ஃப்ரம் த மயோபியா அட்வைஸ் டு யூஸ். இது வந்து மயோபியானா இது நம்ம ஷார்ட்கட்டாக நம்ம சொல்லியிருப்போம். short மைண்ட் ஓகேவா. ஷார்ட்னது ஷார்ட் சைட்டு, கேவ்னது கான்கேவ், மைண்டது மயோபியா, இங்கே கேட்டது மயோபியா தான், இதோட லென்ஸு கான்கேவ். ஆப்டிக்கல் ஃபைபர் 114 வந்து ஆப்டிக்கல் ஃபைபர் அது யூஸ்டு. இதில் எந்த ஆப்டிக்கல் ஃபைபர் என்னன்னா முன்னாடி பார்த்துக்கோம், டோட்டல் இன்டர்னல் reflection. Okay, total internal reflection. 115 வந்து the phenomenon of light associated with the appearance blue color of the sky வந்து ஏன் ப்ளூ கலராக இருக்கு அப்படின்றத பார்த்துருப்போம். இது வேற ஒன்றும் இல்லை, ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் தான் காரணம். வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். Scattering of light. Okay, metal plate with a circular hole at the center la hit பண்றபோது what will happen, the area வந்து கம்மியா இருக்கும், ஹோலோட ஏரியா வந்து கம்மியா இருக்கும், டிகிரீஸ் ஆயிருக்கும்.
cloud night வந்து வார்மாக இருக்கும்போது கிளியர் நைட்டு கம்பேர்ட் டு த கிளியர் நைட்டாக இருக்கும்போது க்ளவுட் நைட் வந்து வார்மாக இருக்கும், கிளியர் நைட்டு கம்பேர் பண்ணுற போது. மயோபியாவுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் வந்து கான்கேவ். ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து டோட்டல் அண்டர் ரிஃப்ளெக்ஷன் மூலிமா தான் ஒர்க் ஆகக்கூடியது. ப்ளூ கலராக இருக்குது ஸ்கை கலர் வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் இருக்கிறதுனால தான் ப்ளூ கலராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து which of the following is used with the split the white light into the different color. ஒயிட்ல இருந்து விட்டு ஒரு லைட்ல பட்டு டிஃப்ரெண்ட் ஒயிட் கலர்ல பட்டு டிஃப்ரெண்ட் கலராக வர்றது என்ன காரணம், என்ன எதனால ஸ்ப்ளிட் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து ப்ரீசம். அது பேர் வந்து ப்ரீசம். 117 வந்து ஹைப்பர் மெட்ரோபியா வந்து கரெக்ட் பண்ணக்கூடியது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேவா, மயோபியா நம்ம பார்த்தோம் கான்கேவ், இது ஹைப்பர் மெட்ரோபியா வந்து கான்வெக்ஸ். 118 வந்து ஹூ மெஷர்டு த ஸ்பீட் ஆஃப் லைட், ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணக்கூடியதுன்னா ரோமர். 119 வந்து வாட் இஸ் த வேவ் லென்த் ஆஃப் த விசிபிள் ஸ்பெக்ட்ரம் வந்து பார்க்கக்கூடிய வந்து 390 இருந்து 700 வரைக்கும் விசிபிள் பண்ண முடியும். 120 வந்து டேஞ்சர் சிக்னல்ஸ் ஆர் ஜெனரலி ரெட் அஸ் லைட், ரெட் கலர் லைட் ஆகல, அது என்ன காரணம், அதாவது லீஸ்டாக ரொம்ப கம்மியாக ஸ்கேட்டரிங் ஆகுது. அதனால தான் எல்லா டிராஃபிக் லைட்டும் ரெட் கலர் இருக்கு இல்லையா, டேஞ்சர் லைட்டுன்னு சொல்ல முடியாது, அது ஸ்கேட்டரிங் ஆகாது, ஒளிச்சதில் நடக்காது ஸ்கேட்டரிங். ஓகே, அதாவது ஸ்ப்ளிட் ஆகும் ஒயிட் லைட்டில் பட்டு ஸ்ப்ளிட் ஆகி டிஃப்ரெண்ட் கலராக வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ப்ரீசம் தான். ஹைப்போமெட்ரோபிஷன் வந்து அது யூஸ் பண்ண சரி பண்ணக்கூடியது கான்வெக்ஸ் லென்ஸு. ஸ்பீட் ஆஃப் லைட்டை வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணது வந்து ரோமர் தான். வேவில் வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ரம் இருக்கிறது 390 700 வரைக்கும் பண்ண முடியும். டேஞ்சரஸ் சிக்னலில் அதிகமாக ரெட் லைட் யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அது என்ன காரணம்னு பார்க்குறோன்னா லீஸ்ட் ஸ்கேட்டரிங் இருக்கிறனால தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 121 வந்து டு ஒன் ஆஸ்ட்ரோநெட் இன் ஸ்பேஸ் வந்து ஹை வில் அப்பியர் டு பி. ஆஸ்ட்ரோநெட்டில் வந்து ஸ்பேஸ் என்ன கலராக இருக்குன்னு இருக்கிறாங்க, ஸ்கை வந்து எதுவுமே இருக்காது, சும்மா பிளாக்காக இருக்கும், கருப்பு கலராக தான் இருக்கும், வேறு எந்த கலர் இருக்காது. 122 வந்து ரெட் லைட் இஸ் யூஸ் டிராஃபிக் சிக்னல், அது காரணமாக நம்ம பார்த்தோம் இல்லையா லீஸ்ட் ஸ்கேட்டரிங் பண்ணுறதுனால தான், லீஸ்டாக ஸ்கேட்டரிங் இது பண்ணுறதுனால தான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கு. 123 வந்து டால்டனிசம்ன்றது என்ன அப்படின்னா கலர் பிளைண்ட்னஸ். டால்டனிசம்ன்றது கலர் பிளைண்ட்னஸ். One 24 வந்து ரெயின்போ ஃபார்மேஷன் இஸ் டியூ டு ரெயின்போவுடைய ஃபார்மேஷன். அது என்ன அப்படின்னா ரிஃப்ராக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் வாட்டர் ஆஃப் ட்ராப்லெட் தான். அந்த ட்ராப்லெட் இருக்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ராக்ஷன் நடக்கும், ரிஃப்ராக்ஷன் அண்டு ரிஃப்ளெக்ஷன் வரும். ரிஃப்ளெக்ஷன் வாட்டருடைய ட்ராப்லெட் மூலியமா தெரிகிறது, இது எல்லாமே வாட்டருடைய ட்ராப்லெட் தான் காரணம், ட்ராப்லெட்ஸ் மூலியமா தான் இருக்குது. 125 வந்து லென்ஸ் இஸ் மேடு. லென்ஸ் வந்து என்ன எதனாலனா உருவாக்குறாங்க, ஃப்ளிண்ட் கிளாஸ் மூலியமா தான் உருவாக்குற லென்ஸு, ஃப்ளிண்ட் கிளாஸஸ் இதுதான். ஓகேவா, ஓகே. அஸ்ட்ரானோட்டோடைய கலர் ஸ்கையில் அஸ்ட்ரானோட் ஸ்பேஸில் பார்க்கும்போது ஸ்கையோட கலர் வந்து பிளாக்காக தான் இருக்கும், அதில் எந்த வேறு கலர் இருக்காது. நம்ம பார்க்கும்போது இப்போ நீளமாக இருக்கு இல்லையா, அதனால் நீளம் இருக்காது, அது வந்து அதுக்கு கலர் கிடையாது, பிளாக்காக தான் இருக்கும். அதாவது டிராஃபிக் சிக்னலில் ரெட் கலர் லைட் யூஸ் பண்ணுறது எதுக்கு பார்க்கும்போது லீஸ்ட் ஸ்கேட்டரிங் ஆகும், அதனால தான். டால்டனிசம் அப்படின்றது வந்து கலர் பிளைண்ட்னஸ்ஸு. ரெயின்போ ஃபார்மர் வந்து ரிஃப்ராக்ஷனும் ரிஃப்ளாக்ஷன் தான் வாட்டர் ட்ராப்லெட் மூலிமா. லென்ஸ் மேன் வந்து ஃப்ளிண்ட் கிளாஸ் மூலிமா தான் பண்ணுறது. ஓகே. 126 வந்து மேக்னிஃபையிங் கிளாஸஸ் பேசிக்கலி மேக்னிஃபையிங் கிளாஸ்ன்றது அதோட என்ன இதனால் பண்ணக்கூடியது கான்வெக்ஸ் லென்ஸு, இதுதான் லென்ஸு, இதுதான் மேக்னிஃபையிங் கிளாஸ் யூஸ் பண்ணக்கூடியது. சேவிங் மிரர்னு சொல்லக்கூடியது என்ன, கான்கேவ் மிரர், ஓகேவா. மிரரும் லென்ஸும் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகேவா, நம்ம கான்கேவ் பார்க்குற போது நம்ம பார்த்துருப்போம் லார்ஜர் தெரியும்னு சொல்லியிருப்போம். இங்கே வந்து
சேவிங் மிரரில் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். சேவிங் மிரர்லாம் பெருசாக தெரியுது தான் கான்கேவ். ஓகே 128 a man can't see clearly beyond the 10 meter disease suffer. அதாவது மயோபியா பக்கத்தில் இருக்கிறது தெரியாது இல்லையா, அது பேர் வந்து மயோபியா. 129 வந்து ரேர் வியூ மிரர் இது டிரைவர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா டிரைவிங்கில், அது என்னன்னா கான்வெக்ஸ் மிரர். வண்டியில் வரும்போது சைடு மிரர் வரும்ல, ரேர் வியூ மிரர் வந்து ஸ்மாலாக தெரியும் மிரர். அதே தான் மிரருக்கும் லென்ஸும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிங்க, அப்போ தான் இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். கான்வெக்ஸா கான்கேவா அப்படின்ற டவுட் வரும். 130 which lens is used to correct astigmatism என்னன்னா அஸ்டிகாமெட்டிசத்தோடைய கரெக்ட் பண்ணக்கூடிய லென்ஸ் என்னன்னா சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் தான். சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ். ஓகே மேக்னிஃபையிங் கிளாஸ்ன்றது வந்து கான்கேவ், மேக்னிஃபையிங் கிளாஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். சேவிங் மிரர் வந்து கான்கேவ் மிரர். லென்ஸ் மிரர் அப்போ மாற்றிட்டே இருக்கும், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது பக்கத்தில் 10 மீட்டர் பக்கத்தில் இருக்க பொருளே தெரியாது வந்து கிட்ட பார்வைன்னு சொல்லுவோம், அது மயோபியா. காரணம் வந்து மயோபியா தெரியலன்னா மயோபியான்னு. ரேர் வியூ மிரர் வந்து கான்வெக்ஸ் மிரர். ஓகேயா, இது வந்து பெருசாக தெரியுது. இந்த கான்கேவ்ன்றது லார்ஜாக தெரியும், இது வந்து ஸ்மாலாக தெரியும், உருவங்கள்லாம் சின்னதாக தெரியும். இப்போ சேவிங் கண்ணாடி இந்த மாதிரி இஎன்டி டாக்டர்லாம் கான்கேவ் தான் இருக்கும். ஓகே which lens is used? astigmatism வந்து cylindrical lens. okay the next வந்து which material is used? the manufacture of heating element provide the electric iron. ஹீட்டிங் பண்ணக்கூடிய இதுலேயும் அதிகமாக ஹீட் எலிமெண்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய மெட்டல் என்ன அப்படின்னா நிக்ரோம் மெட்டல் மூலியமாக தான் பண்ண முடியும். நிக்ரோம். 132 வந்து a bird sitting on high tension electric wire does not get the electrocuted because, அதாவது இப்போ இது தந்தி கம்பியிலேயும் குருவி காக்கா எல்லாம் பார்த்துருப்பீங்க, குருவி பேர்ட்ஸ் எல்லாம் பறவையெல்லாம் உட்காந்துருக்கும், ஆனால் கரண்ட் எடுத்து ஷாக் அடிச்சிருக்காது பார்த்துருக்கீங்களா, எல்லா கம்பியும் உட்காது இல்லையா, அது எப்படி அப்படின்னா கேட்டுருக்காங்க. அதுன்னா க்ளோஸ்டு பார்த்து ஆகலை, க்ளோஸ் ஆகும்போது அடிக்கும். அந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அடிச்சிடும், க்ளோஸ்ட் ஆகாமல் இருக்கிறதையும் பிரச்சனை இல்லை. அதனால தான் 133 வந்து இந்த நேச்சர் ஆஃப் த ஃபியூஸ் ஒயர் வந்து நேச்சர் ஒயர் அது என்ன? ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ மெல்டிங். ரெசிஸ்டன்ஸ் லோ மெல்டிங் அதுதான் ஃபியூஸ் ஒயர். 134 வந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி வாஸ் டிஸ்கவர்டு. ரேடியோ ஆக்டிவிட்டியை டிஸ்கவர் பண்ணது யாரு? வேற யாருல? ஹென்ரி பெக்குரல். 135 வந்து ஃபுல் ஃபார்ம் ஆஃப் த லேசருடைய ஃபுல் ஃபார்ம். அதாவது வந்து லேசர் வந்து எல்லு வந்து லைட், ஏ வந்து ஆம்பிளிஃபிகேஷன் by stimulated emission of radiation. okay வாங்க பார்த்தலாம். which material is used to manufacture heating element provided electric iron? nichrome. bird sitting on high tension electric wire does not get the electrocuted because of
க்ளோஸ்டு பாத் ஆகாதனால அடிக்கலை. ஃபீஸ் ஒயர் வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் லோ மெல்டிங் பாயிண்ட்டு. ரேடியோ ஆக்டிவிட்டி டிஸ்கவர் பண்ணது ஹென்ரி பெக்யூரல். லேசருடைய ஃபுல் ஃபார்ம் வந்து லைட் ஆம்பிளிஃபிகேஷன் அண்ட் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன். The splitting of light into different color prism வரக்கூடியது என்னன்னா dispersion. நிறப்பிரிய ஒரு இதில் பட்டபடியே வருது dispersion. 137 வந்து Farad யூனிட் ஆஃப் Farad வந்து எதனுடைய யூனிட்னு கேட்குறாங்க. அதனால கெப்பாசிட்டன்ஸ் 138 for which substance the resistance decrease with increase the temperature. அதாவது ரெசிஸ்டன்ஸ் வந்து டிகிரீஸ் ஆகும், வித் இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் ஆகும். இது டிகிரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகும். என்னென்னா செமிகண்டக்டர். வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து CCL, யூஸ்டு எலக்ட்ரிக் பல்பில் யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது கம்பேக்ட் ஃப்ளூரசன்ட். இது வந்து ஃப்ளூரசன்ட் லேம்ப். fluorescent lamp. 140 வந்து when the bar magnetic is cut into the two equal halves, the pole strength of each piece. ரெண்டு இதையும் பார்க்குறீங்க, செக் பண்ண போல் ஏதாவது நார்த்து ஈஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இதோட நார்த்து சவுத்து எது இருந்தாலும் அப்படியே தான் இருக்குது, சேமாக தான் இருக்குது, எதுவுமே மாறாது. கட் பண்ணும்போது ரெண்டு அதாவது சமமாக கட் பண்ணுறாங்க, ஈக்குவலாக இப்படி இருக்குது. இது ரெண்டாக கட் பண்ணுறாங்க, இதுவும் மறுபடியும் இதாக மாறுது, இது மறுபடியும் அப்படி மாறுது இல்லையா. இதில் எந்த இதுவும் சேஞ்ச் ஆகாது, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரீசம் டிஃப்ரெண்ட் கலர் வந்து டிஸ்பர்ஷன் காரணம் வந்து டிஸ்பர்ஷன் ஸ்ப்ளிட் ஆகுது. ஃபேரடைஸ் யூனிட் வந்து கெப்பாசிட்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து டிகிரீஸ் ஆகும்போது டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து செமிகண்டக்டர். CFL ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கம்பேக்ட் ஃப்ளூரசன்ட் லேம்பு. பார் மேக்னெட்டிக் வந்து ரெண்டு ஹாஃபாக ஈக்குவல் பார்ட்டாக கட் பண்ணும்போது அது எந்த இதுவும் ஸ்ட்ரென்த் வந்து சேஞ்ச் ஆகாது, சேமாக இருக்கும். 141 photoelectric effect is described as the ejection of electrons from the surface of metal. Then ஓகேவா, அந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியணும். இது வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னாலே அங்கே லைட்டு தான் வேணும் முக்கியம். ஃபோட்டோ இருக்கிறது லைட்டு தான் முக்கியம், லைட். 142 root hair of the plant draw water from the soil. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுதான் கெப்லாரிட்டி பிரின்சிபல் தான். கெப்லாரிட்டி. 143 வந்து மெட்டல் யூஸ் டு மேக் லைட்னிங் கண்டக்டர். லைட்னிங் கண்டக்டர் வந்து எதாவது யூஸ் பண்ணுறாங்க, லைட்னிங் கண்டக்டர் யூஸ் பண்ணக்கூடியது வந்து காப்பர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. லைட்னிங் கண்டக்டர். 144 வந்து டங்ஸ்டன் இஸ் யூஸ்டு for manufacture of the filament of an electric bulb. எலக்ட்ரிக் பல்பில் வரக்கூடியதுன்னு இது வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால தான். ஹை மெல்டிங் பாயிண்ட் அதில் இருக்குது ஃபில்மெண்ட்டில் டங்ஸ்டனில் வந்துருக்கும் போது. ஓகே, டைனமோ டிவைஸை கன்வெர்ட் பண்ணுவது யார் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் கன்வெர்ட்டிங், அதாவது மெக்கானிக்கல் எனர்ஜி to electrical energy. மெக்கானிக்கல் எனர்ஜிலிருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மாறக்கூடியது தான். ஓகே, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து டிஸ்கிரைப்டு பை எஜெக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான் ஃப்ரம் தி சர்ஃபேஸ் ஆஃப் மெட்டல் வந்து லைட் மூலியமாக நடக்கிறது. ரோட்டியரில் நடக்கக்கூடிய பிரின்சிபல் வந்து கெப்லாரிட்டி பிரின்சிபல். லைட்னிங் கண்டக்டராக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல் வந்து காப்பர். ஃபில்மெண்ட் டங்ஸ்டன் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட் உள்ள கெப்பாசிட்டி மேனுஃபேக்சரிங் இல்லை. ஃபில்மெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய டங்ஸ்டன் வந்து ஹை மெல்டிங் பாயிண்டாக இருக்கும், அதனால தான் டங்ஸ்டன் யூஸ் பண்ணுறாங்க. நிக்ரோம் யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் டைனமோ டிவைஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்கிறது.
electrostatic precipitator used to control. இது எதுக்கு கண்ட்ரோல் பண்ண போறாங்க? எலக்ட்ரோஸ்டேட்டிக் precipitator இது எதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுன்னா ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஏர் பொல்யூஷன். 147 the best conductor of electricity. Best conductor of electricity என்னது? Silver. 148 வந்து the fuse wire is made. Fuse wire made பண்ணது என்ன? Fuse wire சொல்லுங்களே, அது வந்து tin and lead. 149 the transformer works on principle. Transformer work on principle என்ன? அது mutual induction principle தான் ஒர்க் ஆகுது. transformer 150 வந்து alternating circuit. Alternating current. Okay, alternating current is converted to the direct current. இது அதாவது ஏசில இருந்து டிசியை மாற்றுது இல்லையா? ஏசில இருந்து டிசியை மாற்றக்கூடியது என்னதுன்னா இது வந்து ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க. ரெக்டிஃபயர் தான் இது மாற்றக்கூடியது. ரெக்டிஃபயர். ஓகே. எலக்ட்ரோஸ்டேட்டிக்ஸ் பிரிசிபிட்டேட்டர் யூஸ் பண்ணக்கூடிய எதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுன்னா ஏரோடைய பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து சில்வர் தான் சூப்பராக கடத்தும். ஃபீஸ் ஒயரில் இருக்கிறது எதில் பண்ணக்கூடியது? டின்னும் லெட் மூலியமாக பண்ணக்கூடியது. அந்த ஃபீஸ் ஒயரு ஹை அதாவது ஹை கரண்ட் லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடியது. டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணக்கூடிய பிரின்சிபல் வந்து மியூச்சுவல் இண்டக்ஷன். ஏசிலேருந்து டிசி வந்து ரெக்டிஃபயர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் வந்து டெசிமல் இஸ் யூஸ் டு மெஷர் த இன்டென்சிட்டி ஆஃப், அதாவது சவுண்டை மெஷர் பண்ணக்கூடியதான் இந்த டெசிபல். அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். லைட் இயர் மெஷர் பண்ணக்கூடியது டிஸ்டன்ஸ் தான். லைட் இயர் சொல்றது நம்ம டிஸ்டன்ஸு. 153 வந்து எஸ்ஐயோட எலக்ட்ரிக் சார்ஜ் பண்றது. எலக்ட்ரிக் சார்ஜோட எஸ்ஐ யூனிட் வந்து கூலும். இது வந்து கியூல டினோட் பண்ணுவாங்க. 154 வந்து கிலோவாட் ஹவர்ஸ். இந்த யூனிட் வந்து சொல்றது கிலோவாட் ஹவர்ஸ் சொல்றது என்னன்னா இது வந்து கிலோவாட் ஹவர்ன்றது பவர்னு சொல்லலாம், இல்லை எனர்ஜின்னு சொல்லலாம். எனர்ஜின்னு இருந்தாலும் ஓகே தான், அப்படி இல்லை அது ஈக்குவல் டு பவர் இருந்தாலும் ஓகே தான். அது என்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஆப்ஷன் டிக் பண்ணிக்கலாம். 155 வந்து கினோட் மெஷர் பண்ணுறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் ஷிப். இது கினோட்ன்றதை நீங்கள் கேள்விப்பட்டது கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்காது. இது என்னன்னா ஸ்பீட் ஆஃப் ஷிப்பு, அதாவது ஸ்பீட் ஆஃப் ஷிப்போடைய வேகத்தை அளக்கக்கூடியது, மெஷர் பண்ணக்கூடியது. டெசிபல் வந்து சவுண்டோடைய யூனிட்டு. லைட் இயர்ன்றது வந்து டிஸ்டன்ஸோடையது. எஸ்ஐனுடைய எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து கூலுமு. கிலோவாட் ஹவர்ஸ் வந்து எனர்ஜி ஏர் பவர். கினோட்ன்றது ஸ்பீட் ஆஃப் ஷிப்பு. 156 when the milk is churned viscously the cream from it is the separated to the. இது என்ன, அதாவது அப்போ தயிர் எடுக்கிறோம் இல்லையா, பால் வெண்ணெய் கடைஞ்சி தயிர் எடுக்கிறோம் இல்லையா, அந்த தான் இங்கே. அது வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் மூலியமாக தான் இது நடக்குது. 157 வந்து we sleep on muddy road D2, அதாவது நம்ம செடி போட்டு வலிக்கு விழுந்துடுறோம் இல்லையா, ஒரு ஈரவத்தில் வீழ்ச்சிட்டு போகும்போது விழுந்துடுறோம் இல்லையா நடந்து வரும்போது. அதுக்கு என்ன இங்கே காரணம்னா லாக் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தான். ஃப்ரிக்ஷன் இல்லை போனதுனால வலிக்கு விழுகிறது காரணம் அதுதான். 158 வந்து when the running a car stops suddenly passenger tend to the land forward because of, அதாவது ஒரு ரன்னிங் ஏதோ காரோ ஏதோ ஒரு மூவ் ஆகிருக்கு இல்லையா, சடனாக ஸ்டாப் விட்டாங்க அப்படின்னா அது ஸ்டாப் ஆகுது, மோஷன்ல இருந்து நின்றுது. அப்போ
இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க பஸ்ஸு போய்கிட்டே இருக்கு, அப்போ வந்து சடனாக பிரேக் போட்டாங்கன்னா நீங்கள் முன்னாடி போயிட்டு அப்படி போயிட்டு வருவீங்க பின்னாடி, தெரியுதா முன்னாடி. அப்போ என்னன்னா நேர்ஷியா மோஷன் அந்த இடத்துல நடந்துகிட்டே இருக்கு, ரன்னிங்கில் இருக்கு இல்லையா, நேர்ஷியா நேர்ஷியா மோஷன் ரன்னிங்லேயே இருந்திருக்கு, மோஷன்ல இருந்திருக்கு. ஓகேவா, அதுதான் வரணும். 159 வந்து அத்லெட்டிக் ரன் பிஃபோர் லாங் ஜம்ப் டு கெட் த அட்வான்டேஜ். லாங் ஜம்ப் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, அதாவது அத்லெட்டிக்ஸ் வந்து ஜம்ப் பண்ணணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஏன் அவங்க ரன்னிங் லாங் கொஞ்சம் தூரம் ஓடி வர்றாங்க, லாங் ஜம்ப் தானே பண்ணணும், எதுக்கு அத்லெட்டிக் வந்து கொஞ்சம் தூரம் ஓடி வந்து எடுத்துக்கிற அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க கேட்குறாங்க. அதுவுமே அந்த மோஷன் கிடைக்கிறதுக்காக தான், இதுவுமே அந்த நேர்ஷியா ஆஃப் மோஷனுக்காக தான், நேர்ஷியா ஆஃப் மோஷன். கொஞ்சம் தூரம் வந்து அந்த ஸ்பீடு கிடைக்கிறது வேற ஒன்றும் இல்லை. 160 நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா இஸ் கால்டு, இது வந்து நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா வந்து லா ஆஃப் நேர்ஷியா, லா ஆஃப் நேர்ஷியா, நேர்ஷியா, லா ஆஃப் நேர்ஷியா. ஓகே, இதை நம்ம பார்த்துக்குவோம். அதாவது ஒரு மில்க் வந்து தயிர் கிடையிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் க்ரீமாக எடுக்கிறோம் இல்லையா, செப்பரேட் பண்ணக்கூடியது வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். அதாவது நம்ம மட்டியில் இந்த சகதியில் வலி போகும்போது வலிக்கு விழுகிறோம் இல்லையா, அது காரணம் வந்து லாக் ஆஃப் ஃபிக்ஷன். ஓகேவா, ஸ்டாப்பில் வந்து ஒரு ரன்னிங்கில் போகக்கூடிய ஒரு கார் வந்து சடனாக ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய பேசஞ்சராக முன்னாடி போய் வர்றாங்களா ஃபார்வர்டு போய் வர்றாங்க, அது நேர்ஷியா ஆஃப் மோஷன் சொல்கிறாங்க. நேர்ஷியா ஆஃப் மோஷன் அது ஒரு லாங் ஜம்ப் வந்து தவக்கூடியவர் வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து ஓடி வர்றாங்க இல்லையா, லாங் ஜம்ப் அந்த டிஸ்டன்ஸ் மோஷன் கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும்ன்றக்காக ஓடி வர்றாங்க இல்லையா, அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. அதுக்கு காரணம்னா நேர்ஷியா ஆஃப் மோஷன் தான், அதான் வேற ஒன்றும் இல்லை. நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா வந்து நேர்ஷியா, லா ஆஃப் நேர்ஷியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைனமோ யூஸ் கன்வெர்டர். டைனமோ யூஸ் பண்ணக்கூடியது வந்து டைனமோ மெக்கானிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதாவது அவங்க மிதிப்பார், மிதிக்கிற போது அது லைட்டு ஓடி லைட்டு முன்னாடி எரியும். ஓகேவா, வண்டியில் சைக்கிளில் பார்த்துருப்பீங்க, பழைய கால சைக்கிளில் அவர் படல் பண்ணிகிட்டே இருப்பார், அது மூலிமா லைட் எரிய ஆரம்பிக்கும். மெக்கானிக்கல் எனர்ஜி மூலிமா எலக்ட்ரிக் எனர்ஜி கிடையாது. ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல் கன்வெர்டட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எனர்ஜி செல் வந்து ஃபோட்டோன்றது லைட்டு, ஃபஸ்ட் எடுத்தோடனே லைட் வருது, லைட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக் மூலிமா அதாவது ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்லு. 163 வந்து எனர்ஜி ஸ்டோர்டு வாட்ச் ஸ்ப்ரிங்கில் வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணியிருக்குது என்ன அப்படின்னாங்க. அதாவது ஒரு ஸ்ப்ரிங் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு பொசிஷன்லேயே நிற்கும். ஓகேவா, அப்போ அது பொசிஷன்லேயே நிற்கிது அப்படின்னா அது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. பொசிஷனில் இருந்துச்சுன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி, மூவிங்கில் இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜி. ஓகேவா. 164 the height of geostationary satellite from earth surface is approximately, earth surface மேலே எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கேட்குறாங்க. 36,000 கிலோமீட்டரில் இருக்கும், இன் 24 ஹவர்ஸில் சுற்றி வருது. ஓகேவா. 165 வந்து மினிமம் நம்பர் ஆஃப் ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்டு நீடட் ஃபார் த அன்இன்டரப்டட் குளோபல் கவரேஜ். மொத்தமாக எத்தனை ஜியோ ஸ்டேஷன் இருந்தால் மொத்தமாக குளோபல் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம்னு இருக்கிறாங்க. வெறும் இல்லை, வெறும் 3 பீஸு இருந்தாலே போதும் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து டைனமோ வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஃபோட்டோ எலக்ட்ரிசிட்டி வந்து லைட் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாறுது. எனர்ஜி ஸ்டோர் பண்ணக்கூடியது, அதாவது வாட்ச் ஸ்ப்ரிங்கில் இருக்கிறது வந்து பொசிஷனை மென்ஷன் பண்ணக்கூடிய பொசிஷன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஜியோ ஸ்டேஷன் சேட்டலைட் ஏற்றுலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா 36,000 கிலோமீட்டரில் இருக்குது. இது ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுற்றுறது வந்து 24 மணி நேரம் எடுத்துக்கிறது. மினிமம் வந்து ஜியோ ஸ்டேஷன் சேட்டலைட் மினிமம் நம்பர் ஆஃப் கவர் பண்ணக்கூடியது, குளோபல் கவரேஜ் பண்ணக்கூடியது 3 இருந்தால் போதும். இந்த நெக்ஸ்ட் வந்து 166 வந்து the intensity of the gravitational field is maximum at, மேக்ஸிமம் இருக்கக்கூடியது வந்து போல்ஸில் தான் இருக்கும், போல்ஸில் இருக்கும். 167 வந்து இந்த பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட்டு நம்ம முன்னாடி பார்த்தா தான் 24 ஹவர்ஸ் எடுத்துக்கிறோம் ஒரு ரவுண்ட்ஸ் எடுத்துக்கிறது. 168 வந்து இந்த டேம் ஆஃப் ஈக்குவனெக்ஸ் மீன்ஸ் வந்து இது என்னன்னா ஈக்குவல் டேல உள்ளது, ஈக்குவல் டே அண்ட் நைட்டு.
சமபாதி இரவு பகலாக இருக்கும். 169 வந்து அட்மாஸ்பியரிக் ஏர் இஸ் ஹெல்ட் டு எர்த் பை. அட்மாஸ்பியரிக் ஏர் எங்கே இருக்கக்கூடியதுன்னா அட்மாஸ்பியரில் இருக்க ஏர் எதனால இருக்கு? அட்மாஸ்பியரிக் ஏர் இருக்கு இல்லையா, இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லையா, அது காரணம் என்ன? கிராவிட்டி. கிராவிட்டி இருக்கிறதுனால தான் அந்த ஏர் அப்படியே அங்கேயே இருக்கு. 170 வந்து இந்த ஸ்பூன் ட்ராப்டு பை த அஸ்ட்ரோனட் சேட்டலைட் லெவல். அது என்ன செய்யணும், அப்படியே மேந்துக்கிட்டு அப்படியே நிற்கும். அதே மாதிரி நம்ம நீங்கள் போகிறீங்கன்னா அதை உங்களை கண்டினியூ பண்ணது தான் இந்த மோஷன், சேட்டலைட்டோட மோஷனை அப்படியே இது கண்டினியூ பண்ணும், ஃபாலோ பண்ணும். அதாவது கண்டினியூ பண்ணும், கண்டினியூ டு ஃபாலோ பண்ணும் தி மோஷன் இந்த சேட்டலைட்டை போகிற பாதையிலேயே ஃபாலோ பண்ணி போய்டும். ஓகேவா? அவங்க இன்டென்சிட்டி ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து மேக்ஸிமம் இருக்கிறது போல்ஸில் தான் இருக்கும். மினிமம் வந்து அப்போ இதில் இருக்கட்டும் தெரியணும். ஓகேவா? ரெவல்யூஷன் ஜியோஸ்டேஷனரி. ஸோ த ரெவல்யூஷன் ஆஃப் பீரியட் எடுத்துக்கிறது 24 hours எடுத்துக்கிறோம். ஈக்குவனிக்ஸ்ன்றது என்னென்னா ஈக்குவல் டே அண்ட் நைட் இருக்கக்கூடியதான். அட்மாஸ்பியர் ஏரில், அதாவது எர்த்தில் இருந்து இப்போ ஏர் அப்படி மேலே நிற்கிது இல்லையா, அதுக்கு என்ன காரணம்? கிராவிட்டி இருக்கிறதுனால தான். ஓகேவா? ஸ்பூன் ட்ராப் பை அஸ்ட்ரோனட்டில், அதாவது பெரிய இதில் பண்ணும்போது சேட்டலைட்டு பண்ணும்போது அந்த ஸ்பூன் அப்படியே அதுக்கு ஒன்றும் ஆனால் கீழே விழுக்காது, அப்படியே அந்த சேட்டலைட்டவே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கும். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் டிகிரீஸ்டு ஹையர் ஆல்டிடியூடில் எப்படி இருக்குன்னா பாயிலிங் பாயிண்ட் வந்து டிகிரீஸாக இருக்கும். அங்கே போய் எதுவுமே பண்ண முடியும். நம்ம பாயிலிங் தூரமாக போயிட்டீங்கனாலே பாயிலிங் பாயிண்ட் டிகிரீஸாக இருக்கும். ஓகேவா? அங்கே போய் பண்ண முடியாது. 172 வந்து இந்த ஷேப் ஆஃப் ரெயின் ட்ராப் ஸ்ப்ரிக்கல் டியூ டு இதுக்கு என்ன காரணம்? சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கிறதுனால தான் ஸ்ப்ரிக்கல் டைமில் வருது. சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா? 173 வந்து மெட்டீரியல்ஸ் ஃபார் வாட்டர் ப்ரூஃப் கோட் and tend to their waterproof property. இது எல்லாமே பட்டனே பத்துறது இல்லையா, அது எல்லாமே சர்ஃபேஸ் டென்ஷன் தான் காரணம். சர்ஃபேஸ் டென்ஷன். 174 வந்து தி ஆயில் இஸ் தி லேம்ப் ரைஸ் டியூ டு த என்ன, அதாவது அந்த திரி இருக்கு இல்லையா, தீபம் ஏற்றுறோம், நம்ம எண்ணெயை ஊற்றுறோம், திரியை வச்சுக்கிறோம், அது எப்படி தீபம் எரியுது அதுதான் இருக்கிறாங்க. இது வந்து இந்த வாட்டர் நம்ம பார்த்தோம்ல, செடிக்கிட்ட வாட்டர் ஊற்றுறோம்ல, அதே தான் கெப்லரிட்டி பிரின்சிபல் மூலியமாக தான் உறிஞ்சி எழுதுறது இல்லையா, கெப்லரிட்டி ஆக்ஷன் மூலியமாக தான் எடுத்துக்கிறது. 175 வந்து a solid needle placed horizontally on the surface of the water float. அதாவது மேந்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கு என்ன காரணம்? ரொம்ப கம்மியான சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கிறதுனால தான். சர்ஃபேஸ் டென்ஷன். ஓகேவா? பாயிலிங் பாயிண்ட் வாட்டர் டிகிரீஸாக இருக்கும்போது ஹை ஆல்டிடியூடில் வந்து பாயிலிங் பாயிண்ட் டிகிரீஸாக இருக்கும். ஸ்ப்ரிக்கல், அதாவது வாட்டர் வந்து ரெயின் ட்ராப் ஆகும்போது ஸ்ப்ரிக்கல் டைப்பில் இருக்கு இல்லையா, அந்த ஷேப்பில் இருக்கு இல்லையா, அது காரணம் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் தான். வாட்டர் ப்ரூஃப் கோட்டு, டென்ட் இதில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர் வந்து பட்டு தெரிச்சு போய்கிட்டே இல்லையா, விடாமல், அதுக்கு என்ன காரணம்? சர்ஃபேஸ் டென்ஷன் தான். ஆயில் த பிங்க் ஆஃப் த லேம்ப் ரைஸ் டியூ டு த கெப்லரிட்டி ஆக்ஷன். அது சாலிட் நீடில் வந்து பிளேஸ் வந்து ஹைசனில் பண்ணுறாங்க. சர்ஃபேஸில் வந்து வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கும் காரணம் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் தான். நெக்ஸ்ட்டு ஸ்டீல் இஸ் மோர் எலாஸ்டிக் தென் ரப்பர் பிகாஸ் ஆஃப் லார்ஜ் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் இருக்கும். இது வந்து லார்ஜ் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் இருக்கு. 177 வந்து ஷாக் அப்சார்பர் ஆர் யூஸ்வலி மேட் ஸ்டீல் அஸ் ஷாக் அப்சார்பர்ஸ். எல்லாமே எலாஸ்டிக் எலாஸ்டிசிட்டி. 178 இது வெண்டிலேட்டர் ஆர் ப்ரொவைடட் நியர் த சீலிங் ஆஃப் த ரூம். சீலிங் ஆஃப் த ரூம் என்னன்னா வார்ம் ஏர் இருக்குதுனால. ஓகேவா? வார்ம்
ஹியர் அது பக்கத்தில் தான் சீலிங் வெண்டிலேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சூடு இருக்கும். 179 வந்து சடன் ஃபால் ஆஃப் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இண்டிகேட்டரில். ஒரு இண்டிகேட்டரில் சடனாக ஃபால் ஆகுது அப்படின்னா அது வந்து பெரிய புயல் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸ்டோம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இண்டிகேட் பண்ணுது. 180 வந்து ஒய் டஸ் ப்ளீடிங் occur through the nose in high mountain region. பெரிய மலை பிரதேசங்களில் போகும்போது மூக்குலேருந்து ப்ளீடிங் வருது இல்லையா, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஹை ப்ரெஷரில் இருப்பாங்க. ஹை ப்ரெஷரில் இருப்பாங்க. ஓகேவா, ஹை ப்ரெஷரில் இருப்பாங்க. அதே சமயத்தில் ஹை ப்ரெஷரில் வந்து லோ ப்ரெஷருக்கு இருக்கும். ஓகே, லோ ப்ரெஷரில் இருக்கும் வந்துடும். ப்ரெஷரில் இருக்கிறதுனால தான் இது வருது வெளியில் காரணம். அதனால தான் வந்துடுது. எப்பயுமே அது ஹை ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷர் வரைக்கும் தான் வரும். அவங்க பாடியிலேருந்து லோவாக இருக்கும், வெளியில் வந்து லோ, அதை விட அது லோவாக இருக்கும். அப்போ அது வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகேவா. ஸ்டீல் இஸ் மோர் எலாஸ்டிக் தென் ரப்பர் பிகாஸ் ஆஃப் லார்ஜ் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான். ஷாக் அப்சார்பர் யூஸ்வலி மேட் ஸ்டீல் வந்து எலாஸ்டிக் தன்மை அதிகமாக இருக்கும், எலாஸ்டிசிட்டி அதிகமாக இருக்குது. வெண்டிலேட்டர் ஆர் ப்ரொவைடட் நியர் த சீலிங் ஆஃப் த ரூம் பிகாஸ் ஆஃப் வார்மர் ஏர் இருக்காங்க. சடன் ஃபால் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இண்டிகேட்டரில் காட்டுறது வந்து ஸ்டோம் வரதான அறிகுறி. ஒய் டஸ் த ப்ளீடிங் அக்ராஸ் த்ரூ த நோஸ் இன் ஹை மவுண்டன் ரீஜன் வரும்போது ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷரில் இருக்கிறதுனால தான். நெக்ஸ்ட் வந்து இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் ஆன் ஆடிங் டிடர்ஜென்ட் டு இட் யூஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுது, சுத்தமாக கிளியர் ஆகும். டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணும்போது சுத்தமாக கிளியர் ஆகும். அது என்னன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து டிகிரிஸாக இருக்கிறதுனால தான் இதாகுது. சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து டிகிரிஸாக இருக்கிறதுனால, சர்ஃபேஸ் டென்ஷன் டிகிரிஸ் ஆகுதுனால அது ஆட் ஆகுது. ஓகேவா. சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து ஆடிங் டிடர்ஜென்ட் வரும்போது. 182 வந்து ஹைட்ராலிக் பிரேக்ஸ் ஒர்க்ஸ் இன் பிரெஞ்ச். ஹைட்ராலிக் பிரேக்ஸ் ஒர்க் பண்ணுறது வந்து பாஸ்கல் லா. Pascal's law. Okay. The density 183 வந்து the density of liquid when heated வந்து ஹீட் இருக்கும்போது density of liquid வந்து ஹீட் பண்ணும்போது அது டிகிரிஸாக இருக்கும். 184 சவுண்ட் ஹேவிங் ஃப்ரீக்வன்சி 20 ஹெர்ட்ஸ் வந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உள்ளது வந்து ஆடியபிள் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஆடியபிள் சவுண்டு ஹியூமன் கேட்கக்கூடியது. இந்த சவுண்ட் ப்ரொடியூசர் பேட், அது வவ்வால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்ட் என்னன்னா அல்ட்ராசோனிக் சவுண்டு தான் பண்ணக்கூடியது. ஓகேவா. ஓகே. சர்ஃபேஸ் டென்ஷன் வாட்டர் ஆன் ஆடிங் டிடர்ஜென்ட் டு சர்ஃபேஸ் டென்ஷன் டிகிரிஸாக இருக்கும். ஹைட்ராலிக் பிரேக்ஸ் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து பாஸ்கல் லா. Density of liquid when heated by heated degrees. Sound heavy frequency 20லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ்க்கு வந்து ஆடியபிள் சவுண்ட் சொல்கிறோம். வவ்வால் பேட் வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது வந்து அல்ட்ராசோனிக் மூலியமாக தான். நெக்ஸ்ட் வந்து the speed of sound is more in ஸ்டீலில் இருக்கும். ஸ்பீடை விட சவுண்ட் வந்து ஸ்டீலில் இருக்கும். 187 what is the full form of the AM recording radio broadcasting. AMன்றது amplitude. 188 வந்து சென்டிகிரேட் அண்ட் ஃபாரன்ஹீட் டெம்பரேச்சர் அது சேம், எந்த டைமில் சேமாக இருக்குன்னு கேட்குறாங்க. -40 டிகிரியில் இருக்கும், 40 டிகிரியில் இருக்கும். 189 வந்து which of the following is a good conductor of heat, bad conductor of electricity. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இது மைக்கா. 190 வந்து a small cable is left at the joint of rail in the railway track. ரயில்வே ட்ராக்ல சின்ன கேபிள் இருப்பாங்களா, அது எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. அது என்னன்னா அது பெண்டிங் கிராக்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் வச்சுருப்பாங்க. பெண்டிங்
கிராக் ஆகிருக்காங்க. அதாவது சம்மர் டைம் எல்லா இது வரைக்கும் இது பண்ணிருக்காங்க, கிராக் ஆயிரும். இது கிராக்கிங் வின்டர் டைம்லேயும் சம்மர் டைம்லேயும் இருக்கிறதுக்காக அது இதாகிடும். சாயந்தரம் கேப் வச்சா தான் சரியாக இருக்கும். குளிர் காலத்தில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகல, இழுக்கும்ல, டெம்பராக இருக்கும்போது அது இதாகும், பிரேக் ஆகிரும். பெண்டிங்கும் கிராக்கும் வந்துடும். அதனால தான் ஸ்பீட் ஆஃப் சவுண்டு மோர் தென் ஸ்டீல். ஓகே, சவுண்டு வந்து ஸ்டீல் தான் இருக்கும். சவுண்டு வந்து ஸ்பீடு வந்து சவுண்டு வந்து அதிகமாக இருக்குது ஸ்டீலில் தான். ஃபுல் ஃபார்ம் ஏஎம் வந்து ஆம்பிளிடியூடு. சென்டிகிரேடும் ஃபேரன்ஹீட்டும் சேமாக இருக்கக்கூடியது டெம்பரேச்சர் வந்து -40°C. ஓகே, which is the குட் conductor of heat, bad conductor of electricity வந்து மைக்கா. ஸ்மால் கேப் லெஃப்ட் பிடிச்சிருக்காங்க. ரயில்வே ட்ராக்ல வந்து கேப் விட்டுருக்காங்க, ஜாயிண்ட் அடிக்கிற போது கேப் விட்டுருக்காங்க. எதுக்குன்னா பெண்டிங் ஆஃப் கிராக்கிங்கு பாதுகாக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து the dimension of the impulse is same of that impulsiveன்றது அதே ஈக்குவல் உள்ளது என்ன அப்படின்னா momentum. When bottle of perfume is kept open the corner of room, its odor is felt in all part of the room. அதாவது ஒரு சென்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு ரூமில் ஒரு கார்னரை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே அந்த வாடை அடிக்கும் இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டுக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, அது பரவுது இல்லையா? டிஃப்யூஷன் மூலமாக தான் எல்லாமே பரவுது. 193 வந்து a passenger standing in a bus thrown outside when the bus takes sudden turn ஆகும்போது அப்படியே நம்ம ஒரு ஆள் அப்படியே சுற்றி வரோம் இல்லையா? அது ஒரு டேர்ன் ஆகும்போது, ஒரு பஸ்ஸில் வந்து டேர்ன் ஆகும்போது ஆள் மொத்தமாக டேர்ன் ஆகும் அந்த பஸ்ஸு கூடயே போகும்போது. அது காரணம் என்னென்னா நேர்ஷியா ஆஃப் மோஷன். ஓகேவா? 194 ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் என்ன அப்படின்னாங்க பிளாஸ்மா தான் ஃபோர்த் ஸ்டேட் ஆகும். ஃபிஃப்த் ஸ்டேட் என்னன்னு முன்னாடி பார்த்துருந்தோம். 195 வந்து தெர்ம் இஸ் யூனிட். தெர்மோட யூனிட் என்ன? தெர்முன்னு சொல்லுது ஹீட்டை தான் நம்ம சொல்லுவோம், ஹீட்டோட தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இம்பல்ஸோட சேம் டைமென்ஷன் உள்ளது தான் மொமெண்டம். ஒரு பெர்ஃப்யூம் வந்து ஒரு ரூமில் நம்ம ஓப்பன் பண்ணி அடிக்கிற போது எல்லா பக்கமும் அந்த ஓடர்லாம் ஃபுல் ஃபாட்டு ரூமெல்லாம் பரவுது இல்லையா? அது வந்து டிஃப்யூஷன். பேசஞ்சர் அவுட் சோர்ஸில் வந்து அந்த பஸ்ஸு டேர்ன் ஆகும்போது எல்லாரும் அதே சைடு நம்ம பேசஞ்சர் எல்லாம் போகிறோம் இல்லையா? அது நேச்சர் ஆஃப் மோஷன் இருக்கிறதுனால. ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர் வந்து பிளாஸ்மா. தெர்மோ யூனிட் வந்து ஹீட்டு. ஸ்மோக் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்மோக், புகை இல்லையா? அது என்ன அப்படின்னா ஸ்மோக் அண்ட் ஃபோக். 197 வந்து டென்சிட்டி ஆஃப் கேஸ் இஸ் மேக்ஸிமம். டென்சிட்டி வந்து இதில் மேக்ஸிமம் இருக்கும் எழுதுறாங்க. டென்சிட்டி ஆஃப் கேஸில் வந்து மேக்ஸிமம் இருக்குது வந்து லோ டெம்பரேச்சரில் இருக்கும். லோ டெம்பரேச்சர் அண்டு ஹை ப்ரெஷரில் இருக்குது. 198 வந்து when water freeze in density வந்து டிகிரிஸ் ஆகும். இது ஃப்ரீஸ் ஆகும்போது டென்சிட்டி வந்து டிகிரிஸாக இருக்கும். ஓகேவா? 199 வந்து இந்த வெயிட் ஆஃப் த பாடி ஆஃப் த சென்டர் ஆஃப் எர்த். சென்டரில் பார்க்கும்போது நமக்கு 0 இருக்கும். 200 வந்து வாஷிங் மிஷின் ஒர்க் இன் பிரின்சிபல். எந்த இதில் ஒர்க் ஆகுது? சென்ட்ரிஃபிகேஷனில் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸ்மோக் வந்து ஸ்மோக் ப்ளஸ் ஃபோக். ஓகே, அதான் காம்பினேஷன். டென்சிட்டி ஆஃப் கேஸில் வந்து மேக்ஸிமம் இருக்கிறது வந்து டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும், ஹை ப்ரெஷரில் இருக்கும். டென்சிட்டி ஆஃப் ஃப்ரீசிங் வாட்டரில் வந்து ஃப்ரீஸாக இருக்குது, அதனால டென்சிட்டி வந்து டிகிரிஸாக இருக்கும். அது எர்த்தோடைய சென்டரில் வந்து 0 இருக்கும், வெயிட் வந்து 0 வெயிட்டாக இருக்கும். வாஷிங் மிஷின் பிரின்சிபல் வந்து சென்ட்ரிஃபிகேஷன் இருக்குது. Why does the cannon recoil after firing? அது வந்து நியூட்டன் இதோடது எதுனா
நியூட்டனுடைய third law of motion. இந்த பிரின்சிபல் தான் அது ஒர்க் ஆகுது. recoil after firing அப்புறம் 0 டிகிரி கெல்வின் ஈக்குவல் பண்ணது வந்து -273 டிகிரி செல்சியஸ். அப்சல்யூட் ஜீரோ அப்படின்றது is temperature which is the molecular சொல்லுவாங்க. ஜீரோ அப்சல்யூட் ஜீரோ வந்து molecular சொல்லுவாங்க. molecular motion case would be stop. ஓகேவா? 204 the temperature of the liquid is 32 Fahrenheit. What is the temperature in the Celsius scale ல இருக்கிறாங்க. இது வந்து வேற ஒன்று 0 டிகிரி செல்சியஸ். பார்செக் யூனிட் வந்து டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அஸ்ட்ரானமிக் டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. astronomical distance. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் பார்த்துடலாம். Kenan, why does Kenan the recoil after firing? Newton third law motion. 0 degree Kelvin is equivalent to -273 degree Celsius. Absolute zero temperature, which is the molecular motion of gas would be stopped. Absolute zero வந்து எந்த கேஸும் போகாத அது ஸ்டாப் ஆயிரும். லிக்விட் உடைய வந்து டெம்பரேச்சர் வந்து 32 டிகிரி ஃபேரன்ஹீட் டெம்பரேச்சர். செல்சியஸில் பார்க்கும்போது 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும். பார்செக்ன்றது வந்து டிஸ்டன்ஸ், அஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து 1 நானோமீட்டர் அப்படின்னு சொல்றது எதுக்கு ஈக்குவல்? 10⁻⁹. 207 வந்து வாட் இஸ் த யூனிட் ஆஃப் த ரிலேட்டிவ் டென்சிட்டி? ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து டென்சிட்டிக்கு வந்து எந்த யூனிட்டும் கிடையாது. நோ யூனிட். 208 வந்து வாட் இஸ் எர்த் எஸ்கேப் வெலாசிட்டி? எஸ்கேப் வெலாசிட்டின்றது என்னன்னா 11.2 km/s. ஓகே, what is unit of momentum? Momentumன்றது நமக்கு தெரியணும் mass into velocity. 210 வந்து the distance time graph for the motion of the object moving in a constant speed. அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். அதாவது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். கிராஃபில் டிஸ்டன்ஸும் டைமுக்குள்ள இதில் பார்க்குற போது. ஓகே, நானோமீட்டர் வந்து 10⁻⁹. ரிலேட்டிவ் டென்சிட்டி வந்து நோ யூனிட் இருக்குது, அதுக்கு எந்த யூனிட்டும் கிடையாது. எஸ்கேப் வெலாசிட்டி வந்து 11.2 km/s இருக்குது. மொமெண்டம் வந்து மாஸ் இன்டு வெலாசிட்டி. கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கும் போது அது டைமாக இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கும்போது அதில் வரக்கூடிய கிராஃபில் ஓகே அது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹவு மெனி வாட்ஸ் ஆர் இந்த மெட்ரிக் ஹோர்ஸ் பவர்னு சொல்கிறது வந்து 736 வாட். Hydraulic brake was automatic vehicle is a direct visual application would be law. என்னன்னா பாஸ்கல் லா. ஹைட்ராலிக் பிரேக்ஸ் வந்துடுது ஒர்க் பண்ணக்கூடிய பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை, பாஸ்கல் லா. பாஸ்கல்ஸ் லா. 213 வந்து which scientist gave law of motion கொடுத்தது வந்து நியூட்டன். 214 வந்து the rate of change displacement with time is called t is equal to velocity. 215 the slope of distance time அந்த டைமும் டிஸ்டன்ஸ் தான் ஸ்பீடு, கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுதான் ஸ்பீடு.
மெட்ரி ஹோர்ஸ் பவர் அப்படின்றது வந்து 736 வாட்டு. ஹைட்ராலிக் பிரேக்ஸோட பிரின்சிபல் வந்து பாஸ்கல்ஸ்ல. லா ஆஃப் மோஷனை கண்டுபிடிச்சது வந்து சயின்டிஸ்ட் வந்து நியூட்டன். டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் டைம் இஸ் கால்டு வந்து வெலாசிட்டி. டி வெலாசிட்டி. The slope of distance time graph shown speed. In the equation motion u is equal to v is equal to u plus at. u represent u எதை சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. initial velocity. initial velocity initial velocity 270 வந்து the SI unit of g வந்து universal gravitational constant. universal gravitational constant. அப்போ f is equal to gravity இது m1 m2 by r square. இதுதான் அதோட ஃபார்முலா. 218 வந்து surface tension in liquid. லிக்விட பார்க்கும்போது கோஹெசிவ் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் 219 what apparatus is used to locate submerged subject வந்து submergedன்றது வந்து தெரியணும் sonar. 220 instrument used to measure the force and velocity of wind. wind measure பண்ணக்கூடியது என்ன measure instrument? anemometer. okay the next u represent பண்ணக்கூடியது இந்த motion u வந்து initial velocity சொல்றோம். universal gravitation வந்து இந்த g தான். இது ஃபார்முலா m1 m2 by r square. surface tension in liquid வந்து cohesive force. submerge இருக்க லொகேட் பண்ணக்கூடிய sonar. wind உடைய ஸ்பீடை மெஷர் பண்ணக்கூடியது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து anemometer. 221 வந்து the term of the isonef indicates the lines of equal. வந்து cloud lines cloudness. 222 sound can't pass through. vacuumல sound போகாது. vacuumல sound மூவ் ஆகாது. 223 an egg sink in salt water but float in concentrated solution saltல வந்து இருக்குது. இதுக்கு என்ன டென்சிட்டி அதாவது டென்சிட்டி எதில் அதிகமாக இருக்கோ அது கீழே போயிடும். இப்போ இதில் வந்து டென்சிட்டி ஆஃப் சால்ட் வந்து வரைஞ்சிடும். சால்ட் சொல்யூஷன் எக்ஸீடாக இருக்கிறதுனால அது எக்கை விட அது அதிகமாக இருந்துச்சுன்னா அது கூட மூழ்கிடும் கரைஞ்சிடுது. ஓகேவா? எக்கு மிதக்குது. அவ்வளோதான். 224 தி ப்ராசஸ் இன்வால்வ்டு மேக்கிங் சோப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கான ப்ராசஸ் என்ன? சப்போனிஃபிகேஷன் 225 வந்து the frequency of the ultrasound wave is typically இது ultrasound wave typically சொல்லக்கூடிய வந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னா 20,000 ஹெர்ட்ஸ்க்கு மேலே எபோவ் வரணும். ஓகேவா? எப்படி சொல்லிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐசோனெஃப் இண்டிகேட்டரில் வந்து லைன் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா க்ளவுட்னஸ்ன்னு சொல்கிறாங்க. சவுண்டு கான்பாஸ் வந்து வேக்கமில் சவுண்டு போகாது.
எக்கு வந்து சிங்க் ஆகும் சாஃப்ட் வாட்டரில் சிங்கை மூழ்கிடுது. அதே இது சால்ட் வாட்டரில் மிதக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றாங்க. அதாவது நல்லா மைண்ட் வச்சுங்க. வெயிட்டான பொருள் கீழே போயிடும், லேசான பொருள் மிதக்கும். அந்த கான்செப்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே. 224 வந்து இந்த ப்ராசஸ் இன்வால்வ்டு மேக்கிங் சோப் வந்து சஃபானிஃபிகேஷன். 225 இந்த ஃப்ரீக்வன்சி அல்ட்ராசவுண்ட் வேவ் வந்து டிபிக்கலாக இருக்கக்கூடியது 20,000 ஹெர்ட்ஸ் 20 கிலோ ஹெர்ட்ஸ் அல்லது 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடியதெல்லாம். The first law of thermodynamics is simply the case of first law வந்து law of conservation. Law of conservation of energy. 227 what type of force act on car moving around கரூடு? கரூர்ல போகும்போது centripetal force. 228 வந்து spring balance working principle. spring balance வந்து working principle வந்து Hooke's law இந்த பிரின்சிபல் தான் ஒர்க் ஆகுது. ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஒர்க்கிங் பிரின்சிபல். 229 வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் மோஷன் ப்ரொடியூஸ்டு டர்பைன் இஸ் டியூ டு த டர்பைனில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃப்ளோ ஆஃப் வாட்டர் மூலியமாக தான் பண்ணக்கூடியது. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பண்ணக்கூடியது ஃப்ளோ ஆஃப் வாட்டர். 230 வந்து the first law of thermodynamics is related to the conservation of the energy. Conservation of energy. ஓகேவா? ஓகே பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் law of thermodynamics வந்து law of conservation energy. car moving around the curved section வந்து centripetal force. spring balance working principle வந்து Hooke's law. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன் மோஷன் ப்ரொடியூஸ்டு டர்பைனில் வரக்கூடியது எல்லாமே ஃப்ளோ ஆஃப் வாட்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து ரிலேட்டட் வந்து எனர்ஜி. A flying aeroplane possesses அதில் பிறகு வந்து கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் ரெண்டு இருக்கிறதுனால தான் ஆகுது. 232 phenomena rising in the outer edge of the road about the inner to provide the necessary centripetal force to the vehicle to take the safe turn is called. அதாவது பேக்கிங் ரோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேக்கிங் ரோடா பேக்கிங் ரோடு. 233 bending of light ray in tensor medium இருக்கக்கூடியதுனால bending of light ray வந்து tensor medium இருக்கும்போது refraction. refraction. 234 physical research laboratory was founded. எங்க யார் கண்டுபிடிச்ச physical research laboratory? விக்ரம் சாராபாய். விக்ரம் சாராபாய். 235 a body in motion essentially acquired அப்படின்னா kinetic energy 1/2 mv². இதுதான் வருது. அவங்க பார்த்தோம்னா ஏரோப்ளேன், அதாவது ஃப்ளையிங் ஏரோப்ளேன் போசஸ் கைனடிக் எனர்ஜி டு ரெண்டு இருக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி. Phenomena rising in the outer edge of the road about the inner to provide the necessary centripetal force to the vehicle to take the safe turn. Packing of road. Bending of light ray tensor medium and the refraction. Physical research laboratory was founded by Vikram Sarabhai. The body motion essentially occurs on the kinetic energy of mv². Okay.
The next வந்து Antonio Moses is associated with the invention. Antonio Moses வந்து டெலிஃபோன் கண்டுபிடிச்ச ஒரு டெலிஃபோன். தாமஸ் கிளிஃபோர்ட் ஆல்பர்ட் associated with invention. இது தாமஸ் கிளிஃபோர்ட் ஆல்பர்ட் கண்டுபிடிச்சது யாரு இருக்காங்க? கிளினிக்கல் தெர்மோமீட்டர். 238. The building of and moving of ships is based Archimedes principle. Archimedes principle. 239. Astronauts inside the spaceship feel days weight. Inside இருக்கும்போது 0 இருக்கும். 240. Echocardiogram is more closely related. Doppler effect. Okay. Antonio Moses associated with the telephone கண்டுபிடிச்சவரு. தாமஸ் கிளிஃபோர்ட் ஆல்பர்ட் வந்து கிளினிக்கல் தெர்மோமீட்டரை கண்டுபிடிச்சாரு. build up the movement of ships based Archimedes principle மூலமா. அஸ்ட்ரானட் இன்சைடில் இருக்கும்போது அது வந்து வெயிட் வந்து 0 தான் இருக்கும். எக்கோ கார்டியோகிராம் வந்து மோர் க்ளோஸ் டு த டஃப்லர் எஃபெக்ட். The period of revolution geostationary satellite வந்து 24 hours. Pressure inside the cabin, the aircraft flying at the altitude less than that the outside. More. 243 வந்து number of basic SI unit. Number of SI unit வந்து number வந்து 7. Momentum measured product வந்து momentum வந்து mass into velocity. 245 வந்து cloud float and atmospheric pressure. Atmospheric because of their low density. Geostationary satellite வந்து 24 hours எடுத்துக்கிறது. Pressure inside aircraft flying வந்து altitude வந்து more இருக்கும். Number of basic unit வந்து 7. Momentum is measured mass into velocity. Cloud float to the atmospheric because of their low density. Who discovered wireless communication? Wireless communication is Marconi. Red, green, blue. இது வந்து மூணு கலர் சேர்ந்தா white வரும். நமக்கு white கிடைக்கும். 248 வந்து why is a red light employed danger signal? In this case least lower least is scattering. 249 the color of star depend upon the temperature வச்சு தான் சொல்றது. temperature consider பண்ணி. 250 particle which is travel faster than light வந்து tachyons. Okay. Who's discovered wireless communication வந்து Marconi. Red, green, blue வந்து white. மூணு கலர் சேர்ந்துனா white கலர் வருது. Red light employed the danger signals வந்து scattering of least இருக்கும். Color of star depend upon their temperature. Particle which is faster than light விட அதிகமாக போகக்கூடியது என்னன்னா tachyon தான் கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி டெலிகிராம் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு, மறக்காமல் அது ஜாயின் பண்ணிங்க. இதோட பிடிஎஃப் எல்லாமே இந்த டெலிகிராம் சேனலில் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, இந்த நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஹெமிஸ்ட்ரி.
கெமிஸ்ட்ரியில் பார்க்க போகிறது. ஓகே, 250 இதில் நம்ம 250 பார்க்க போகிறோம். வாங்க, கெமிக்கல் சன் அப்படின்றது என்ன அப்படின்னா மெக்னீசியம். தயக்கோல் அப்படின்னா அது என்ன? தயக்கோல் இஸ் சிந்தட்டிக் ரப்பர். ஓகே, தேர்டு வந்து ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை கொலாய்டியல் பார்ட்டிகல் ஆர் கொலாய்டியல் பார்ட்டிகல் ஆர் வந்து இது வந்து டிண்டல் எஃபெக்ட். டிண்டல் எஃபெக்ட், scattering of light by colloidal particles மூலம் பார்க்கக்கூடியது வந்து டிண்டல் எஃபெக்ட். டிரான்சிஷன் எலிமெண்ட் ஆர் எலிமெண்ட் ஆஃப் டேஸ் பிளாக். டிரான்சிஷன் எலிமெண்ட் வந்து டி பிளாக். ஃபிஃப்த் வந்து ரெட் கலர் ஆஃப் சாயில் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் என்ன இருக்குன்னா அயன் ஆக்சைடு இருக்கும். அயன் சிவப்பு கலராக இருக்கிறதுக்கான மண் சிவப்பு கலராக இருக்கிறது காரணம் அயன் ஆக்சைடு. அயன் ஆக்சைடு. ஓகே, வாங்க பார்த்தலாம். கெமிக்கல் சன். கெமிக்கல் சன் வந்து மெக்னீசியம். தயக்கோல் வந்து சிந்தட்டிக் ரப்பர். ஸ்கேட்டரிங் லைட் கொலாய்டியல் பார்ட்டிகல் வந்து டிண்டல் எஃபெக்ட். டிரான்சிஷன் எலிமெண்ட் வந்து டி பிளாக். ரெட் கலர் ஆஃப் சாயில் இருக்கிறது வந்து அயன் ஆக்சைடு. நெக்ஸ்ட் வந்து மெக்னீசியம் காம்பவுண்ட் யூஸ்டு த ஆன்டி ஆசிட். ஆன்டி ஆசிட் வந்து இது வந்து மில்க் ஆஃப் மெக்னீசியா. milk of magnesium. pH value of milk ஓட pH value என்ன 6.5. metal of feature வந்து titanium. metal of feature வந்து titanium. 9 the process of heating the ore below its of the absence of the air to remove the volatile impurity என்றது calcination தான் நம்ம சொல்றோம். calcination தான். process of heating the ore below its up the absence of the air remove the volatile impurities. calcination. மேஜர் ore of silverல இருக்கக்கூடியது வந்து argentite. okay, magnesium compound used anti-acid of the milk of magnesium. milk ஓட pH வந்து 6.5. metal of feature வந்து titanium. process of heating ore below its up in the absence of the air to remove the volatile impurity. calcination. major ore of silver வந்து argentite. cinnabar is a ore days. cinnabar சொல்றது mercury. the percentage of gold 22 carat is 91.6%. 13 the non-stick cooking utensil are coated with இது வந்து டெஃப்லான் மூலமா கோட் பண்ணிருக்காங்க. டெஃப்லான். 14 வந்து who discovered hydrogen discover பண்ணாரு ஹென்றி Cavendish. Henry Cavendish. 15 is the metal used in the manufacture of the lead pencil. lead pencil உருவாக்கக்கூடியது என்னன்னா கிராஃபைட் வச்சுதான் பண்ணக்கூடியது. கிராஃபைட். சின்னப்பாருன்றது மெர்குரி. 22 கேரட்ன்றது தங்கத்தை சொல்றது 91.6% இருக்கு. நான்-ஸ்டிக் குக்கிங் யூட்டன்ஸ் வந்து டெஃப்லான் அதில் இருக்கக்கூடியது. ஹைட்ரஜன் டிஸ்கவர் வந்து ஹென்றி கேவிண்டிஷ். லெட் பென்சில் உருவாக்கக்கூடியது கிராஃபைட். மேலே கொஞ்சம் பண்ணக்கூடியது கிராஃபைட்டு. நெக்ஸ்ட்டு alloy is which mercury is one of the metals called alloy. alloyன்றது amalgams. modern periodic table was proposed. modern periodic அப்ப mostly hardest metal வந்து chromium.
chromium. The 19 வந்து 19 வந்து the gas used the refrigerator யூஸ் பண்ணக்கூடிய gas வந்து boron. 20 வந்து element which is present in all acid ல வந்து ஹைட்ரஜன் இருக்கு, hydrogen. Okay, alloy is which mercury is one of the metal, it's called amalgam. அதாவது மெர்க்குரியில ஏதாவது ஒரு அலாய் கலந்துருந்துச்சுன்னா அது அமல்கம்ன்ற சொல்றோம். ஓகேவா? மாடர்ன் பீரியட் வந்து மோஸ்ட்லி ஹார்டஸ்ட் மெட்டல் வந்து குரோமியம். இது ரெஃப்ரிஜரேட்டர் வந்து இருக்கக்கூடிய கேஸ் வந்து போரான். எலிமெண்ட் இஸ் பிரசன்ட் ஆல் ஆசிட்ல இருக்குது ஹைட்ரஜன். Who invented the safety lamp? Humphrey Davy. 22 metal with regulates blood pressure. இது மெட்டல் என்ன மெட்டல் வச்சு பிளட்டை ரெகுலேட் பண்ணலாம்னா சோடியம். 23 who proposed the atomic theory? ஜான் டால்டன் இருக்கு. ஓகே, ஜான் டால்டன். 24 வந்து temperature hardness of water வந்து bicarbonate of magnesium. ஆசிட் பிரசன்ட் டீல இருக்கிற ஆசிட் வந்து டானிக் ஆசிட். ஓகே, வாங்க சேஃப்டி லேம்ப்ல இருக்குது ஹம்ப்ரி டேவிட் தான் இன்வென்ட் பண்ணுவாரு. பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணக்கூடியது சோடியம் மெட்டல் வந்து சோடியம். ஹூ ப்ரொபோஸ்டு அட்டாமிக் தியரி வந்து ஜான் டால்டன். டெம்பரரி ஹார்ட்னஸ் வாட்டர் வந்து பைகார்பனேட் ஆஃப் மேக்னீசியம். ஆசிட் பிரசன்ட் இருக்கிற டீல இருக்கக்கூடிய ஆசிட் வந்து டானிக் ஆசிட். ஃபுல் ஃபார்ம் அப்போ டிஎன்டி ட்ரை நைட்ரோ டெலூரியன். 27 வந்து கேஸ்டியூரைட் ஓர். ஓர் வந்து டின்னு. 28 இந்த நியூக்ளியர் ஃபியூல் பிரசன்ட் மோனோசைட் இருக்கிறது தோரியம். மோனோசைட் சொல்றது தோரியம். ஆசிட் பிரசன்ட் டபிகா, அதாவது கப்பக்கிழங்கு சொல்றோம்ல அந்த டபிகா உள்ளது ஹைட்ரோசைனிக் ஆசிட். ஆசிட். 30 வந்து டவுன் ப்ராசஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் வந்து டவுன் ப்ராசஸ்ல வந்து சோடியம் இருக்கக்கூடியது சோடியம். ட்ரை நைட்ரோ டெலூரியன். கேஸ்டியூரைட்ல வந்து டின்னு தான், ஓர் வந்து டின்னு. நியூக்ளியர் ஃபியூல் பிரசன்ட் வந்து மோனோசைட் வந்து தோரியம் இருக்கு. டபிகா வந்து ஹைட்ரோசைனிக் ஆசிட். டவுன் ப்ராசஸ் வந்து சோடியம். Barbados mixture is made by mixing lime water with copper sulfate. Calamine is ore வந்து zinc. 33 the scientist who found out the rare case சொன்னது எந்த சயின்டிஸ்ட்? வில்லியம் ராம்சே. pH value of human urine வந்து 6. what is the chemical name? chloroform வந்து trichloromethane. போராடெக்ஸ் மிக்சர் வந்து காப்பர் சல்பேட். காலமைட் ஒரு வந்து ஜிங்க். ரேர் கேஸ் வந்து வில்லியம் ராம்சே தான் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது.
இதனுடைய pH வந்து 6. குளோரோஃபார்ம்ன்றது வந்து ட்ரைக்ளோரோமீத்தேன். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஃபார்ம் டிடிடி வந்து ட்ரைக்ளோரோ டைபீனைல் ட்ரைக்ளோரைடு. ட்ரைக்ளோரோஈத்தேன். பிவிசி வந்து பாலிவினைல் குளோரைடு. குளோரைடு. 38 வந்து சோடியம் இஸ் kept in liquid. சோடியம் எதில் வச்சிருப்பாங்கன்னு கரெக்ஷன்ல ரோஷன். 39 which chemicals is known as salt pepper. salt pepper வந்து பொட்டாசியம் நைட்ரேட். 40 வந்து wind classes vehicle are used. wind class யூஸ் பண்ணுறது சேஃப்டி கிளாஸ். ஓகேவா? வாங்க குயிக் ரிவிஷன் பார்க்கலாம். டிடிஇடி என்றது டைபீனைல் ட்ரைக்ளோரோஈத்தேன். பிவிசி வந்து பாலிவினைல் குளோரைடு. சோடியம் வந்து கரோஷன். which chemical is known as salt pepper. பொட்டாசியம் நைட்ரேட் தான் சால்ட் பெப்பர்ன்றது பொட்டாசியம் நைட்ரேட்டு. விண்ட் கிளாஸ் வந்து சேஃப்டி கிளாஸ். ஸோ விண்ட் கிளாஸ் வந்து சேஃப்டி கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து ஆர்டிஎக்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ். ரிசர்ச் டிபார்ட்மெண்ட். explosive. 42 the metal used in the atomic clock. That is cesium. Cesium. 43 the odor of the garlic pressure of the garlic is sulfur. 44 the electric bulbs are filled with electric bulb argon. 45 metal with the highest electrical and thermal conductivity. அதுக்கு வந்து silver. ஓகேவா? ஓகே. ஆர்டிஎக்ஸ் வந்து ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ப்ளோசிவ். அட்டாமிக் கிளாக்ல வந்து இருக்க மெட்டல் வந்து சீசியம். கார்லிக்கோட ஓடர் வந்து சல்ஃபர். எலக்ட்ரிக் பல்பில் இருக்கிறது வந்து ஆர்கான். ஃபில் ஆகிருக்கிறது ஆர்கான். metal with highest electrical and thermal conductivity is silver. Which is the principal organic acid present in grapes? Grapes acid enna? Tartaric acid. 47 which of the following is the most common kidney stone formed component? Calcium oxalate. Calcium oxalate. 48 which chemical is popularly called laughing gas? Nitrous oxide. 49 which of the following when mixed with the metal form the amalgam? Mercury கூட ஒரு ஆடான mercury amalgam ன்றது mercury. process of losing electron வந்து oxidation.
கிரேப்ஸில் இருக்க ஆசிட் வந்து டார்டாரிக் ஆசிட்டு. கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகக்கூடிய வந்து கால்சியம் ஆக்சலேட்டு. லாஃபி யூஸ் நைட்ரஸ் ஆக்சைடு. அமல்கம் வந்து மெர்குரி சொல்கிறோம். லூசிங் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிடேஷன். Next, chloroform can be used on anti-acid. Anesthetic யூஸ் பண்ணக்கூடியது. Anesthetic. Glasses. Super cold liquid. 53. Cement is formed by strongly heated mixture of the cement வந்து limestone and clay. 54. Natural rubber is polymer. Natural rubber வந்து polymer, isotherine. 55. The chemical which is used to the vulcanization rubber. அது எதுக்கூடிய பண்ணக்கூடியனா சல்ஃபர். Chloroform can be used to the anesthetics யூஸ் பண்றது. கிளாஸ் வந்து சூப்பர் கோல்டு லிக்யூடு. அது சிமெண்ட்ல வந்து யூஸ் பண்ணக்கூடியது வந்து லைம்ஸ்டோன் அண்ட் கிளே. நேச்சுரல் ரப்பர் அப்படின்றது வந்து பாலிமர்ல வந்து பாலிஐசோபெரின். கெமிக்கல் விச் இஸ் யூஸ்டு டு தி வால்கனைசேஷன் ரப்பர் வந்து சல்ஃபர் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் அயோடைஸ்டு சால்ட் பெனிஃபிஷியல் ஃபார் தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு. தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு. 57 வந்து ட்ரிங்கிங் சோடா வந்து கார்போனிக் வாட்டர். கார்போனிக் ஆசிட். The acid present red ant இருக்கக்கூடியது என்ன? formic acid. வந்து sour taste of Coca-Cola due to the phosphoric acid. The acid rain is caused due to the pollution atmospheric by acid rain வருவதனால sulfur, hydrogen. Iodized salt is beneficial வந்து thyroid function. Drinking soda வந்து carbonic acid. ரெட் ஆண்ட் வந்து ஃபோமிக் ஆசிட் சொல்கிறோம். சூட் டேஸ்ட்டாக இருக்கும் கொக்கோலா உள்ளது அப்படின்னா பாஸ்போரிக் ஆசிட். ஆசிட் ட்ரெயின் இஸ் காஸ்ட் பை பொல்யூஷன் அட்மாஸ்பியர் வந்து சல்ஃபர் அண்ட் நைட்ரேஷன். நெக்ஸ்ட் இந்த மோஸ்ட் அபாண்டன்ட் கான்ஸ்டியூட் அட்மாஸ்பியர் ஏரில் வந்து கூடியது வந்து நைட்ரஜன் அட்மாஸ்பியர் ஏரில் இருக்குது. Metal with the highest density is osmium. What is the manufacturer doing? The Bessemer process. Steel. Which compound is called the carborandum? Carborandum வந்து silicon carbide.
65 வந்து most abundant element in the earth crust magnesium. Most abundant atmosphere வந்து nitrogen இருக்கு. atmosphere highest density osmium. Bessemer process வந்து ஸ்டீடு. கார்பன் 2 வந்து சிலிக்கான் கார்பனேட்டு. abundant element வந்து எர்த் கிரஸ்ட்ல வந்து magnesium. They was involved in a Bhopal incident. Methyl isocyanate. Wood split methyl alcohol. Denaturized split ethanol mixed with pyridine. 69. The gas commonly used in the advertisement signboard and decorative light. Neon. Gas was for the artificial reaping fruits. Acetylene. Bhopal incident வந்து methyl isocyanate. Wood split வந்து methyl alcohol. Denatured split வந்து pyridine. Gas commonly used in advertisement signboard வந்து neon யூஸ் பண்ணியிருக்குது. Gas used வந்து artificial reaping வந்து acetylene. Which are the most electronegativity element வந்து fluorine. Quicksilver mercury. The term molecule was coined by Hokotra. Compound which have the same molecular formula but different physical and chemical properties known as isomer. Process used to produce the ammonia வந்து Haber process. Okay. Which is the most electronegative element? Fluorine. 72 வந்து quicksilver வந்து mercury. The term molecules was coined by Hokotra. Compounds have the same molecular formula but different physical and chemical properties known as isomer. Ammonia வந்து Haber process. Acetyl salicylic acid is aspirin. Wood charcoal used in the gas mask because of adsorption. Gases. Who discovered neutron? James Chadwick. 79. Which is the hardest natural material in Earth? Diamond. Which isotope is used in the cancer treatment? Cobalt 40. Okay. Acetyl salicylic acid is known as aspirin. Wood charcoal is வந்து adsorption gases.
நியூட்ரான் வந்து ஜேம்ஸ் சார்வி டிஸ்கவர் பண்ணாரு. ஹார்டஸ்ட் நேச்சுரல் மெட்டீரியல் வந்து டைமண்ட். கேன் சுட்டிட்டு வந்து கோபால்ட் 60. which is the lightest metal வந்து lithium. non-metal which is a liquid state room temperature வரக்கூடியது bromine. milk of magnesia அப்படிங்கிறது magnesium hydroxide. hydroxide. 84 வந்து what is the oil of virtue வந்து sulfur acid. 85 வந்து syngas mixture வந்து syngas வந்து carbon and H2O hydrogen. carbon monoxide and hydrogen. carbon monoxide and hydrogen. lightest metal வந்து lithium. non-metal வந்து chromium. liquid இருக்கக்கூடியது room temperature. non-metal இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருக்கக்கூடிய liquid ஸ்டேட்ல இருக்கக்கூடியது bromine. milk of magnesium வந்து magnesium hydroxide. oil of virtue வந்து sulfur acid. syngas வந்து carbon monoxide and hydrogen. which metal used the Iti metal is cadmium. aspirin common name வந்து aspirin ன்றது acetyl salicylic acid. zinc phosphide is commonly used. zinc phosphide commonly used வந்து rodenticide rat poison. poison 89 which substance is commonly used as a preservative for foodstuff வந்து பாதுகாக்கிறது foodstuffகளை பாதுகாக்கக்கூடியது வந்து sodium benzoate மூலமா பண்ணக்கூடியது sodium benzoate. soap is prepared by boiling caustic soda with fats. ஓகேவா? அங்க Iti வந்து cadmium. aspirin common வந்து acetyl salicylic acid சொல்றோம். zinc phosphide common யூஸ் பண்ணுது rodenticide rat poison. preservative foodstuffs வந்து sodium benzoate. soap prepared வந்து boiling வந்து caustic soda with fat உடையது. next which chemical is used in the fire extinguishers யூஸ் பண்ணாங்க sodium bicarbonate. sodium bicarbonate தான் fire extinguisher யூஸ் பண்ணுது. full gold iron pyrites. iron pyrites தான் full gold னு சொல்றது. 93 which one of the following is known as the king of metal வந்து gold. king of poison அப்படின்னு சொல்றது arsenic.
90 வந்து which alloy is used for the protection of the body aeroplanes இது durolamine ஓகே வாங்க குயிக் ரிவிஷன் பார்த்துலாம் ஃபயர் எக்ஸிகியூஷன் ஆகுறது சோடியம் பைகார்பனேட் ஃபுட் கோல்டு அப்படின்றது ஃபூலோடைய முட்டாளுடைய கோல்டு தங்கம் சொல்லுது அயன் பைரேட்ஸ் கிங் ஆஃப் மெட்டல் வந்து கோல்டு கிங் ஆஃப் பாய்சன் வந்து ஆர்சனிக் okay which alloy is used in the protection of the body of aeroplane வந்து durolamine the next வந்து philosopher wool வந்து zinc oxide chemical name வந்து அஜினோமோட்டோ உடைய chemical name இதராக அஜினோமோட்டோ உடைய chemical name mono sodium glutamate இதுதான் அஜினோமோட்டோவுடைய நேம் மோனோசோடியம் குளுட்டமேட் ஆசிட் யூஸ் ஐவாஷா யூஸ் பண்ணக்கூடியது வந்து போரிக் ஆசிட் ஐவாஷா இருக்கக்கூடியது போரிக் ஆசிட் when lemon juice is added the pure water pH value degrees ஆகும் fuel with the highest caloric value எதுல fuel highest value இருக்குன்னா ஹைட்ரஜன்ல தான் fuel உடைய highest caloric value இருக்கும் ஓகேவா philosopher wool என்னது zinc oxide அஜினோமோட்டோ மோனோசோடியம் குளுட்டமேட் I also யூஸ் பண்ணுவது போரிக் ஆசிட் யூஸ் பண்ணக்கூடியது போரிக் ஆசிட் லெமன் ஜூஸ் இஸ் ஆர்டர் பியூர் வாட்டர்ல இருந்து pH வந்து டிகிரிஸா இருக்குது fuel with highest caloric value வந்து ஹைட்ரஜன் அது நெக்ஸ்ட் வந்து the element used in the making solar cell வந்து silicon 1 and 2 which mineral is found in the monosite sand வந்து thorium okay 1 and 3 வந்து brass is made bronze வந்து copper plus zinc okay copper plus zinc 104 வந்து the process of converting water pipe made with iron with the zinc layer to present the corrosion is called galvanization அதாவது இரும்பு துரு பிடிக்காம இருக்கிறது யூஸ் பண்ணக்கூடியது வந்து galvanization 105 electric iron has the heating element is இது வந்து நிக்ரோம் மூலமா தான் ஹீட் பண்ற எலக்ட்ரிக் அயன் வந்து நிக்ரோம் ஓகேவா the element used for making solar cell silicon which minerals found in the monosite sand என்னது thorium brass என்னது copper plus zinc process of converting water pipe made with the iron with the zinc layer to present corrosion துருப்பிடிக்காம இருக்கிறது வந்து galvanization சொல்ற அந்த process electric iron has the heating element வந்து nichrome litmus is the obtained form lichen வந்து lichen 107 வந்து which of the following acid is used in the battery ல யூஸ் பண்ணக்கூடியது என்னது sulfuric acid Moscal fatigue is caused by accumulation Moscal fatigue is caused by accumulation lactic acid 109 அந்த acid presence soft drinks இருக்கக்கூடிய acid என்ன soft drinks ல வந்து phosphoric acid 110 acid which is segregate
by gland stomach இருக்கிறது HCl. Okay. Litmus obtained from the lichen cell இருந்து எடுக்கக்கூடியதுதான். பேட்டில் இருக்கக்கூடியது வந்து sulfuric acid. மோசல்பெட்டிக் வந்து லாக்டிக் ஆசிட். சாஃப்ட் ட்ரிங்க் இது பாஸ்போரிக் ஆசிட். ஸ்டொமக்கில் இருக்கக்கூடியது வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம். நெக்ஸ்ட் வந்து aqua regia ஒன்று சரி மிக்சர் ஆஃப் த வால்யூம். இது என்ன இதை மிக்ஸ் பண்ணுறது என்னன்னா ராயல் லிக்யூட் சொல்லுவாங்க. ராயல் லிக்யூடு 112 வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த கோல்டு. அது வந்து 24 கேரட். வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் த ஓர் ஆஃப் அலுமினியம். அலுமினியத்தில் ஓர் என்ன பாக்சைட்டு. வந்து சால்டரிங் மெட்டல்ஸ் அலை வந்து லெட் அதான் ஃபீஸ் ஒயர் சொல்லும்போது அதுதான் லெட் அண்ட் டின். 115 டைப் மெட்டல் இன் பிரிண்டிங் ப்ரெஸ். அதாவது இது வந்து லெட் அண்ட் ஆன்டிமனி. lead and antimony. Aqua regia 1:3 mixture is royal liquid. Purest form of the gold is 24 karat. Ore of aluminium is bauxite. Soldering wire lead and tin use பண்றோம். Typing metal use பண்ணக்கூடியது வந்து lead and antimony. Naturally occurring radioactive element is thorium. Thorium. 117 who developed the hydrogen bomb? Hydrogen bomb யாரு develop பண்ணது? Edward Teller. The energy of the sun is mainly used under the fusion, nuclear fusion. Radioactive element used in the heat phase maker plutonium. 120 the chemical used in the embalming biological material. Formaldehyde. Formaldehyde. Okay. Naturally occurring radioactive element வந்து thorium. Hydrogen bomb வந்து Edward Teller வந்து sun வந்து mainly energy பண்ணக்கூடியது வந்து nuclear fusion. Radioactive element phase maker வந்து plutonium. Embalming biological material வந்து formaldehyde. The next one, the 121, the chemical mostly used in the cloud seeding or artificial rain making and the silver oxide, silver iodide. 122, the gas used in the dilute oxygen for breathing by deep sea diver. Deep diver வந்து helium அல்லது நைட்ரஜன். கடலுக்கு அடியில் போகிறவங்களுக்கு பயன்படக்கூடியது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஹீலியம் ஆர் நைட்ரஜன். நைட்ரஜன். 123 வந்து டெக்னிக் ஆஃப் கால்குலேட்டிங் த ஏஜ் ஆஃப் ஃபாய்சல் ஆர்கனிசம் இஸ் ரேடியோ கார்பன் டேட்டிங்.
dating. 124. Uranium eventually decoy into the stable isotope. Stable isotope. Lead. 125. The major gas pollutant thermal power station is sulfur dioxide. Sulfur dioxide. Okay. Chemical mostly in the cloud seeding artificial range of the silver iodide. Gas used to the dilute oxygen for breathing by deep sea diver. Helium or nitrogen. Age of fossil radiocarbon dating. Uranium eventually decoy into the stable isotopes lead. Major gas pollutant thermal power station the sulfur dioxide. Which is the liquid used to restore the color of old oil painting. Hydrogen peroxide. Hardest allotropic carbon on the diamond. 128 which is used to increase the ant-knocking property of petrol. Ant-knocking property of petrol. And TEFL. So, tetra ethyl lead. 129 is the major content of LPG. Butane அதிகமாக இருக்கும். Butane நம்ம யூஸ் பண்ற கேஸ் சிலிண்டர்ல. 130 is major constitution பயோகேஸ்ல வைக்கும்போது பயோகேஸ்ல மீத்தேன் இருக்கும். பயோகேஸ்ல மீத்தேன். Next oil painting old color கொண்டு hydrogen peroxide வரணும். hardest allotropic carbon வந்து diamond. ant knocking property ல இருக்கக்கூடிய பெட்ரோல் வந்து del. அந்த டெட்ரா ஈத்தல் lead. LPG ல butane. பயோகேஸ்ல வந்து மீத்தேன். The lightest radioactive element Tritium. 132 the chemical substance presence is bone and teeth. இது calcium phosphate. 133 German silver an alloy does not contain the metal. German silver silver இருக்காது. Kalina is mineral of lead. Kalina mineral lead. Two elements which are used to absorb neutron to control the chain reaction during the nuclear fission. Control boron, cadmium. Boron, cadmium. Lightest radioactive element tritium. Tritium. Chemical substance present bones and teeth calcium phosphate. German silver alloy இல்லாதது silver இருக்காது. கலினாவில் மினரல்ஸ் கிடையாது. கலினாஸ் மினரல் lead. Two elements which are used to absorb neutron to control the chain reaction during the nuclear fission. Boron, cadmium. 136 the Nobel case used the radiotherapy. Radon. 137 which gas used for converting vegetable oil
into the saturated fat. இது வந்து hydrogenation இருக்கக்கூடியது வந்து ஹைட்ரஜன். 438 இது Ruby and Shapir or oxide of aluminum. இது அலுமினியம் சொல்லுது. வந்து the most abundant insect case atmosphere இருக்கக்கூடியது ஆர்கான். 140 the seaweeds is important source. Seaweeds the important source. Iodine. Okay. Noble case are used radiotherapy வந்து radon இருக்கு. Vegetable cells saturated fat வந்து hydrogenation இருக்கு. அதுல வந்து ஹைட்ரஜன் தான் மெயின் ஆனது ஹைட்ரஜன். Ruby sapphire oxide வந்து அலுமினியம் இருக்கு. Most abundant inner gasல வந்து atmosphere இருக்குது ஆர்கான். Seaweeds வந்து important source வந்து iodine. The next one which is used for dating very old object. Archaeological importance வந்து carbon dating சொல்லுவாங்க. carbon 14. 142 வந்து the chemical name of the hypo commonly used with the photography. இது sodium thiosulfate. Sodium thiosulfate. In the chemical used the photographic film. Film வந்து silver filmனா silver bromide manate. Dry ice அப்படிங்கிறது solid carbon dioxide. 145 the maximum number of electrons that can be present in M cells. M cell இருக்கக்கூடிய maximum என்னன்னா 18. Okay, the next carbon which is used to the dating very old object. Archaeologically importance வந்து carbon 14. Chemical name hypo commonly used the photography. Sodium thiosulfate தான் photography film என்னன்னா silver and bromide. Dry ice வந்து solid carbon dioxide. Maximum number of electrons that can be present in M cell வந்து 18. The tip of matchstick container stickல இருந்து potassium chloride. Potassium chloride. White coal is வந்து hydroelectricity. Bleaching powder is used to the drinking water. Bleaching powder வந்து disinfectant. 149 வந்து commercially sodium bicarbonate is known as baking soda. Okay. 150 வந்து the chemical name is a common salt sodium chloride. Okay, tip matchstick. Okay, tip of matchstick contains the potassium chloride. White coal is the hydroelectricity. Bleaching powder is the drinking water of the disinfectant. Okay, commercially sodium carbonate is known as the baking soda. Chemical name of common salt is sodium chloride. Okay.
The next வந்து German silver is alloy of copper, zinc and nickel. Glucose test conducted by using the solution. Benedict chloride. Benedict chloride. Wax used for making candle is a chemically mixture. Chemically mixture வந்து என்ன mix பண்ணிருக்கு? aliphatic hydrocarbon. Carbons is a wax color. Okay. Petroleum consists mixture of hydrocarbon. Thiocol is synthetic rubber. Synthetic rubber. Okay. German silver வந்து copper, zinc, nickel இருக்கு. Glucose test வந்து is conducted by using the solution. Benedict chloride. Wax வந்து alphabetic hydrocarbon. Petroleum consists of the hydrocarbon இருக்குது. Thiocol ன்றது synthetic rubber. Okay, then which was the abundant Gober gas? Gober gas is methane. The Gober gas. Okay. Advantage of the detergent over the soap. Hard water. Advantage. Okay, hard water. Electric bulb are filled with argon gas. Cement is usually mixture வந்து calcium silicate and calcium aluminate. Calcium aluminate. 160. The gas that is used in the manufacturing Vanaspati வந்து hydrogen இருக்கும். Okay, வாங்க quick revision பார்க்கலாம். Gober gasல முக்கியமானது வந்து abundant ஆனது methane. Advantage of the detergent over soap வந்து hard water. Electric bulb fill பண்ணது argon. Cement வந்து calcium silicate, calcium aluminate. வனஸ்பதிக்கு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியது வந்து ஹைட்ரஜன் பென்னுலதான் இருக்கு. The resource which can be used continuously year after year is called renewable. அதாவது தீராத ரிசோர்ஸ் எனர்ஜி வருது renewable energy சொல்லுவாங்க. renewable resource. So chemical name bleaching powder. வந்து calcium hypochlorite. 163. The gas that usually causes of the explosive coal mine is methane. Methane. 164. A powerful eye irritant causes presence of the smog. அது வந்து பான்னு சொல்லுவாங்க. பான் பொராக்சி acetyl nitrate. 165 வந்து the alloy having highest melting point. என்ன இதில் இருக்குன்னா highest நிக்ரோம் தான்
இருக்கு. வாங்க ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். Research which can be used continuously after year of called வந்து renewable source resource. Chemical and bleaching powder வந்து calcium hypochlorite. The gas that usually cause the explosive coal mine வந்து methane. Powerful high irritant causes present smoke வந்து pan வந்து peroxyacetyl nitrate. Highest melting point வந்து நிக்ரோம்ல இருக்கு. Okay, the next one வந்து the metal used the atomic clock. இதுல இருக்க யூஸ் பண்ணக்கூடிய மெட்டல் வந்து cesium. Most abundant isotope hydrogenல இருக்கக்கூடியது வந்து protium abundant isotope இருக்கக்கூடியது. Wind classes இருக்கக்கூடியது, wind class vehicle யூஸ் பண்ணக்கூடியது safety class. 169 which among the following fuel given the highest caloric value? Highest caloric value வந்து hydrogen. முன்னாடி பார்த்தோம் hydrogen. 170 which gas is used for making lens and prism? இதெல்லாம் பண்றக்கூடியதெல்லாம் flint class. இதெல்லாம் உருவாக்குறதெல்லாம் flint class. Okay, atomic clock cesium. Atomic clock யூஸ் பண்ணக்கூடியது cesium. Most abundant isotopes வந்து protium. Wind class யூஸ் பண்ணக்கூடியது safety class. Highest caloric value வந்து hydrogen இருக்கு. Lens prism யூஸ் பண்ணக்கூடிய class தான் flint class. Next வந்து the scientist who arranged the element in their increasing order of atomic weight. இன்க்ரீசிங் ஆர்டரில் பண்ண ஒரு அட்டாமிக் வெயிட்டை பண்ணவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மெண்டலீஃப். 172 the number of moles of the solute present 1 kg of solvent is called 1 kg molality. 173 வந்து nucleus of the atom consist வந்து proton plus neutron இருக்கும். nucleusன்றது proton plus neutron. 174 வந்து which of the following chemicals known as saltpeter வந்து potassium nitrate. RDX வந்து research development explosive. Research development department of explosive. ஓகே, நமக்கு பார்த்தலாம். இப்போ அட்டாமிக் வெயிட்டை இன்க்ரீசிங் ஆர்டர் படி பண்ணுறது மெண்டல் லைஃப் தான். 1 kg solvent அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் solute present in 1 kg of solvent called molality. Nucleus atom consists of the proton and neutron. saltpeter வந்து potassium nitrate. RDX வந்து research department explosive. Next வந்து radioactivity was discovered by Henry Becquerel. Sodium is kept in liquid வந்து corrosionல மண்ணெண்ணெயில தான் பதத்தை வைக்கக்கூடியது. corrosion. Corundum is mineral of aluminum. corundum வந்து அலுமினியத்தோட மினரல். 179 வந்து marble is form of marble எதோடைய ஃபார்ம்ல வைக்கிறாங்க.
calcium carbonate. 180. Plum pudding model of atom is proposed by J.J. PP சொல்லியிருப்போம். அதே மாதிரி J.J. தாம்சன். அதோட வந்து தாம்சன். இங்கே J.J. இருக்கு இல்லையா, இங்கே PP. அதாவது நம்ம இதுலேயும் PP J.J. சொல்லி நம்ம பார்த்துருப்போம். Radioactivity was discovered by Henry Becquerel. Sodium is kept in the liquid of corrosion. Corundum வந்து அலுமினியம். மார்பிள் வந்து கால்சியம் கார்பனேட் உடையது. பிபிஏ பிளம் புட்டிங் மாடல் வந்து ஜே தாம்சன். ஓகேவா? எல்லாமே பல எக்ஸாம்பிள் ஒவ்வொருலையும் கேட்டது, விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க, கவனமாக பார்த்துங்க. டியூட்ரியம் இஸ் த ஹைட்ரஜன் ஆஃப் ஐசோடோப். இது வந்து ஒரு ஐசோடோப். ஐசோடோப். 182. What is the solvent of gold? Gold வந்து aqua regia. Aqua regia. 183. The aluminum is the bauxite is iron to the bauxite. Aluminum வந்து oxide வந்து hematite. Hematite and magnetite. Magnetite. 184 வந்து what is the name of the crystal form of carbon? Crystal form of carbon இது வந்து diamond. 185. When natural rubber is heated, sulfur is a property of change process. இது வந்து vulcanization. Okay. Deuterium is the isotopes of hydrogen. Solvent of gold is aqua regia. Aluminum is the bauxite is iron is to the hematite and magnetite. Crystal form of carbon வந்து diamond. Sulfur வந்து ப்ராப்பர்ட்டி வந்து நேச்சுரல் ரப்பரில் பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து vulcanization. அதனால பூசக்கூடிய ப்ராசஸ் வந்து vulcanization. 186 வந்து element number of hundred of the periodic table is the name after. 100 வந்து 100வது நம்பர் எலிமெண்டோட நம்பர் என்னன்னு இருக்காங்க, ஃபெர்மி. 100வது எலிமெண்டோட நேம் ஃபெர்மி. 187. What is the common used name of the dilute acetic acid? Dilute acetic acid வந்து vinegar. 188 வந்து scientific who found out of the rare gases. வில்லியம் ராம்சே. இதை கண்டுபிடிச்சது வந்து வில்லியம் ராம்சே. 189 வந்து இந்த கலர் ஆஃப் த அயன் சல்ஃபேட். கலர் ஆஃப் அயன் சல்ஃபேட் வந்து கிரீன் கலராக இருக்கும், கிரீனாக இருக்கும். 190 வந்து போர்டாக்ஸ் மிக்சர் made by mixing lime water. வந்து copper sulfate. ஓகே, வாங்க கொடுத்த விஷயம் பார்த்துடலாம். 100th எலிமெண்டோட நேம் வந்து ஃபெர்மி. dilute the acetic acid வந்து வினிகரு. ரேர் கேஸ் வந்து கண்டுபிடிச்சது வந்து வில்லியம் ராம்சே. அயன் சல்ஃபைடு வந்து கலர் வந்து கிரீன் கலராக இருக்கும். போர்டாக்ஸ் மிக்சர் வந்து லெமன் மிக்ஸ் பண்ணும்போது காப்பர் சல்ஃபைடாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த குக்கிங் கேஸ் யூஸ்ட் இன் அவர் ஹவுஸில் இருக்கக்கூடியது பியூட்டேன்.
Molecular formula plaster of Paris. Calcium sulfate H2O. Okay. 193. Which flowering agent is positive? Fast food item. Agent is Ajinomoto. Vinegar acid in nature because of presence of the acetic acid. Acetic acid. Hardest natural occurring substance. Hardest natural occurring diamond. Cooking gas use பண்ணக்கூடியது butane. Plaster of Paris வந்து calcium sulfate and நீர் H2O. CSO4 half H2O. ஓகேவா? Flowering agent வந்து Ajinomoto நம்ம சொல்லுவோம். Vinegar வந்து acetic acid. Hardest natural substance வந்து diamond. Next one, the class is the best described as super cooled liquid. 197 in both diamond and graphite are the form of carbon. ரெண்டுமே கார்பன் formula. 198 வந்து the element that does not have the neutron in the atom. Hydrogen la கிடையாது neutron. Hydrogen. Periodic table is the table that contain வந்து element contain table இருக்குது என்னன்னா element ன்னு சொல்லுவோம். 2 the king of chemicals வந்து sulfuric acid. H2SO4 sulfuric acid. ஓகேவா? வாங்க ஒரு quick revision பார்த்துடலாம். Class is the best described super cooled liquid. Diamond graphite மே கார்பன் உடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடியதுதான். இந்த நியூட்ரான் இல்லாத வந்து ஹைட்ரஜன்ல இருக்காது. பீரியாடிக் டேபிள் இருக்கக்கூடிய சொல்றது வந்து எலிமெண்ட்னு சொல்லுவோம். கிங் ஆஃப் கெமிக்கல் வந்து சல்ஃபூரிக் ஆசிட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மீத்தேன் இஸ் நோன் as மார்ஷ் கேஸ். மீத்தேன் வந்து மார்ஷ் கேஸ். Biogas is methane. Biogas is a major part of biogas is methane. What is the chemical formula ozone? O3. What is the chemical name given of the chalk? Chalk is calcium carbonate. Calcium carbonate. 205 வந்து which among the following is called a quicksilver? Quicksilver வந்து mercury. ஓகேவா? அடுத்தது குயிக்கா பார்த்துடலாம். Methane is known as the marsh gas. Major part of the biogas வந்து methane. Ozone உடைய ஃபார்முலா வந்து O3. Chalkன்றது வந்து ஃபார்முலா கெமிக்கல் ஃபார்முலா வந்து கால்சியம் கார்பனேட். 205 வந்து which are the main following the quicksilver வந்து mercury. The next one the acid rain is called sulfuric acid. Sulfur dioxide இங்க வந்து nitrous oxide nitrogen oxide. Gunpowder mainly contain gunpowder என்ன potassium nitrate தான் gunpowder நம்ம சொல்றது. C6H6 அப்படின்னா என்ன? பென்சைன்.
benzene. Okay. 209 வந்து which is the element used the traditional thermometer which is a highly toxic in nature. அது mercury. 210 வந்து if the pH value of the substance lower than 7 விட கம்மியா வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்னா acidic-னு சொல்லுவோம். acidic. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ட்ரெயினில் இருந்து முக்கியமான ரெண்டு இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரஸ் ஆக்சைடு தான் இதில் கலந்துருக்குது. கண் பவுடரில் இருக்கிறது மெயினில் இருக்கக்கூடிய வந்து பொட்டாசியம் நைட்ரேட்டு C6H6 வந்து பென்சைன். ட்ரெடிஷ்னல் தெர்மோமீட்டர் வந்து ஹைலி டாக்ஸிக் நேச்சுரல் வந்து குயிக் சில்வர் மெர்குரியில் இருக்கும். pH வெளியே லெவல் 7 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆசிடிக்கு, 7 அதிகம் தான் பேசிக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த கலர் ஆஃப் த சாலிட் அயோடின் வந்து என்ன கலர் இருக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. பர்பிளிஷ் கிரே டு பிளாக் இருக்கும். சேஃப்டி மேட்சஸ் கண்டென்ட் வந்து பொட்டாசியம் குளோரைடு அடுத்து 13 which is the following is called ஆரும்ன்றது கோல்டு தான் சொல்லக்கூடியது கோல்டு. 14 which of the following is always present is the organic component வேற எதுல கார்பன். 215 quartz is used in the quartz இது silicon dioxide. ஓகே, உங்க சாலிட் அயோடைடு வந்து பர்பிள்ஸ் கிரே டு பிளாக்கா கலராக இருக்கும். சேஃப்டி மேட்சஸ்ல வந்து பொட்டாசியம் குளோரைட்ஸ் இருக்குது. ஆறுன்றது வந்து கோல்டு சொல்லக்கூடியது. ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து கார்பன். குவார்ட்ஸ்ன்றது சிலிக்கான் டை ஆக்சைடு. ஓகே, நெக்ஸ்ட் present rancidity of oil due to the oxidation in which the potato chips are fried. The bags of chip are flushed with the gas. இல்லையா, அது என்ன கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கிருக்காங்க இல்லையா, அது என்னன்னா நைட்ரஜன் கேஸ் தான் அடைச்சிருக்கும். இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் இதெல்லாம் உள்ள வச்சிருக்காங்க இல்லையா, அதில் தான் நைட்ரஜன் கேஸ் அடைச்சிருக்கும். 217 days atom or molecules or ion contain the same number of electrons. Same number இருந்துச்சுன்னா ஐசோ எலக்ட்ரானிக்ஸ். 218 days acid turn blue litmus red color, base red and blue. இது வந்து பேஸ், அதாவது இங்க உள்ளதை சொல்லிக்கணும். ஓகேவா, ப்ளூ கலரை ரெட் கலரை மாற்றக்கூடிய லிட்மஸ் ரெட் கலர் மாற்றக்கூடியது என்னன்னா ஆசிட். ஓகேவா, அதே இது இங்கே வந்து ரெட்டை வந்து ப்ளூவாக மாற்றக்கூடியதுன்னா பேஸ். இதெல்லாம் கொடுத்துருவாங்க. இங்கே என்னன்னா ரெட் கலர்னு கொடுத்துக்கணும். ஓகேவா, அப்படி வந்துருச்சு. ஒன் ஆஃப் த டெக்னிக் யூஸ்டு த டிஸ்டலேஷன் சி வாட்டர். அதாவது distillation. 220 the conversion of liquid of gas is called. Liquid of gas வந்து evaporation. Okay, வாங்க to the present the rancidity of oil due to the oxidation. இது பொட்டேட்டோ சிப்ஸ் fried இதில் இருக்கக்கூடியது நைட்ரஜன் தான் கேஸ் தான் பேக்கில் இருக்கும்.
Isoelectronic atoms வந்து molecules or ions contain the same number of electrons இருக்கும். ஓகேவா? இங்க வந்து ஆசிட் வந்து ப்ளூ வந்து ரெட் கலரா மாத்தும், பேஸ் வந்து ரெட்டை வந்து ப்ளூவா மாத்தும். அவ்வளவுதான். ஒன் ஆஃப் த சீ வாட்டர் டிஸ்டிலேஷன், சீ வாட்டர் வந்து குடிநீர் யூஸ் பண்றாங்க, அந்த டெக்னிக் வந்து டிஸ்டிலேஷன். ஓகே, லிக்யூட் டு கேஸ் வர வந்து எவாப்ரேஷன், லிக்யூட்ல இருந்து கேஸ் ஆகுது எவாப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ். 222 வந்து what is the most common treatment for bacterial infection of the human? Antibiotics. 223 வந்து PVC after the polymerization vinyl chloride. 224 வந்து C12H22O11. இது எதோட ஃபார்முலா? சுகர் உடைய ஃபார்முலா. 225 வந்து மில்க் சுகர்ன்றது லாக்டோஸ். ஓகே. பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ். மோஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் பேக்டீரியல் அண்ட் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ஹியூமன்ஸ் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவை இருக்கு. பிவிசி வந்து பாலிமரைசேஷன் வந்து வினைல் குளோரைட்ஸ் இருக்கு. C12H22O11 இது சுகர். மில்க் சுகர்ன்றது லாக்டோஸ். ஹார்டஸ்ட் allotropy of carbon வந்து கார்பன் வந்து டைமண்ட். Which of the following principle organic acid found in the grapes இருக்கக்கூடியது tartaric acid. 228 வந்து which of the following is the most common kidney stone formed? Calcium oxalate. 229 which acid is related when the ant pits இரும்புல இருந்து இருக்கக்கூடிய ஆசிட் வந்து formic acid. 230 வந்து which one of the following when the mixed with the metal form of amalgam இருக்கக்கூடிய மெர்க்குரி. ஓகேவா? வாங்க நம்ம பார்த்துவோம். ஹார்டஸ்ட் allotropy ஆஃப் கார்பன் வந்து டைமண்ட். கிரேப்ஸ்ல இருக்கக்கூடியது ஆசிட் வந்து டார்டாரிக் ஆசிட். The most common kidney stone இருக்கக்கூடிய கால்சியம் ஆக்சலேட். அண்ட் எறும்புகள் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து ஃபோமிக் ஆசிட். அமல்கம்ன்றது வந்து ஒன்று வந்து மெட்டல், அதில் வந்து மெர்க்குரி இருக்கணும் கம்பல்சரி. ஓகேவா? அதுதான். நெக்ஸ்ட் வந்து 231 வந்து ஆர்டர் டு ப்ரிவென்ட் த ஃபார்ம் ஆஃப் கம்மிங் கான்டாக்ட் வித் ஆக்சிஜன் சோடியம் மெட்டல்ஸ் கெப்ட் வித் சோடியம் மெட்டல் வந்து கெரோஷன்ல தான் யூஸ் பண்ணக்கூடியது. கெரோஷன்ல. 232 which among the following liquid non-metal வந்து bromine தான் liquid non-metal. 233 வந்து process of the losing of the electron வந்து oxidation. நியூக்ளியர் ரியாக்டர் வந்து கிராஃபைட் யூஸ் பண்ணுறது வந்து மாடரேட்டராக யூஸ் பண்ணுவோம். கிராஃபைட் நியூக்ளியர் ரியாக்டரில் வந்து கிராஃபைட் வந்து ஒரு மாடரேட்டராக நம்ம யூஸ் பண்ணுவோம். மாடரேட்டர். 235 வந்து வாட் பார்ட்டிகல்ஸ் மூவ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் and of an atom and are negatively charged. Negative charge வந்து electrically charge பண்ணக்கூடியது electrons. ஓகேவா? சோடியம் வந்து எதில் சோடியம் மெட்டல் வந்து யூஸ் வைக்கக்கூடிய இடம் வந்து கரோஷன். லிக்யூட்லேயே நான் மெட்டல் இருக்கக்கூடியது புரோமைனு. லாசிங் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ஆக்சிடேஷன்.
நியூக்ளியர் ரியாக்டர் வந்து கிராஃபைட் எதுக்கு யூஸ் ஆகுது, மாடரேட்டாக யூஸ் ஆகுது. நெகட்டிவ் சார்ஜில் பண்ணக்கூடியது வந்து எலக்ட்ரான்ஸாக இருக்குது. நியூக்ளியஸில் ஆட்டம்ஸில் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா. இந்த நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த கேஸ் இன் ஏ பலூனில் 2L இருக்கும்போது ரிலீஸ்டு into the empty vessel of volume 7 liter. What is the volume of gas? நான் இருக்கும்னா அதே இது மாறாது, 7 லிட்டராக தான் இருக்கும். 237 வந்து ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் இந்தியாவில் வந்து அப்சரா தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்தது. 237 வந்து ஹைட்ரஜன் ஹேஸ் ஹை கலோரிக் வால்யூம் பட் இஸ் நாட் டு த டொமஸ்டிக் ஃபியூல். அது எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சராக இருக்கும். அதுலேயும் 239 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தட் கேன் பி அக்காமடேட்டட் இன் தி p ஆர்பிட்டல். p ஆர்பிட்டல்ன்றது நமக்கு 6 வரக்கூடியது. 240 வந்து டிடர்ஜென்ட் சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட்டில் வரக்கூடியது வந்து சல்ஃபோனிக் ஆசிட். ஓகேவா. குயிக்காக நம்ம பார்த்துடலாம். இதில் வந்து இந்த ஹீலியமோ ஏதாவது பலூனில் வந்து 2 லிட்டருக்கு அடைச்சி வச்சிருக்க வால்யூம் இருக்குன்னா அதை எம்டி பண்ணிவிட்டு வேறு விஷயத்தில் வந்து 7 லிட்டர் வால்யூமில் இருக்க அடைச்சோம்னா அது 7 லிட்டர் வால்யூமாக தான் மாறும். அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகே. ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் இந்தியாவில் வந்து அப்சரா வந்துச்சு. ஹைட்ரஜன் ஹேஸ் ஹை கலோரிக் வால்யூமில் இருக்கக்கூடியது வந்து பட் இஸ் நாட் யூஸ் டு த டொமஸ்டிக் ஃபீலாக இருக்கும். அது எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சராக இருக்கும். அதில் அதனால் p ஆர்பிட்டல் லெவலில் மேக்ஸிமம் நம்பர் எலக்ட்ரான் எத்தனை இருக்குன்னா 6 இருக்கும். டிடர்ஜென்ட்ல வந்து சோடியம் பொட்டாசியம் சால்ட்டில் வந்து சல்ஃபோனிக் ஆசிட் தான் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் இது கொலாய்டியல் பார்ட்டிகல்ஸ் கால்டு வந்து டிண்டல் எஃபெக்ட். 242 மெட்டல் யூஸ்டு ஸ்டோரேஜ் பேட்டரிஸில் இருக்கக்கூடியது லெட்டு, sulfuric acid. 243 alloy used to the manufacturing the permanent magnet வந்து alnico. 244 alloy used to manufacturing இது pendulum வந்து invar pendulum யூஸ் பண்ணுறது invar. 245 isodose is a line represent point equal intensity of radiation. ஓகேவா. அப்போ கொலாய்டியல் பார்ட்டிகல் வந்து கால் பண்ணுறது கொலாய்டியல் பார்ட்டிகல் வந்து டிண்டல் எஃபெக்ட் சொல்கிறோம். இந்த மெட்டல் யூஸ் ஸ்டோரேஜ் பேட்டரி வந்து லெட்டு சல்ஃபூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுறோம். மேனுஃபேக்சரிங் இந்த பெர்மனன்ட் மேக்னெட் வந்து அல்னிகோ. பெண்டுலமில் யூஸ் பண்ணக்கூடியது மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்ணக்கூடிய அலாய் வந்து இன்வரு. ஐசோடோஸ் லைன் representing பாயிண்ட் ஈக்குவல் இன்டென்சிட்டி வந்து ரேடியேஷன். நெக்ஸ்ட் வந்து பொட்டாசியம் பெர்மங்கனேட் கேன் பி யூஸ்டு வந்து என்ன டிஸ்இன்ஃபெக்டன்ட். 247 when water itself combines chemically with some element is the mineral is called hydrogenation. 248 தாஜ்மஹால் greatly affected due to the acid rain மூலமா நடந்திருக்கும். acid rain. The gas 249 the gas that is used in the manufacture of vanaspati ghee வந்து அது hydrogen. Gypsum is the chemical formula calcium sulfate 2H2O. ஓகே வாங்க பார்த்துடலாம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து யூஸ் பண்ணுறது டிஸ்இன்ஃபெக்டன்ட்டாக யூஸ் ஆகிருக்கு. when water itself combined chemically with some element is the mineral is called hydrogen. தாஜ்மஹால் greatly affected by the acid rain மூலமா அஃபெக்ட் ஆகிடுது. வனஸ்பதி கீ வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது ஹைட்ரஜன் மூலமா. சிப்ஸோட கெமிக்கல் ஃபார்முலா தான் காப்பர் சல்ஃபேட்டு கால்சியம் சல்ஃபேட்டு. ஓகேவா.
ஓகே, இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ணலாம் ப்ரெஸ் பண்ணி. இதில் வந்து டெலிகிராம் சேனல் இருக்கணும். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிக்கிங்க. அதில் தான் இந்த வீடியோ பண்ணாமல் ஷேர் பண்ணி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பயாலஜி. ஓகேவா? பயாலஜி பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பயாலஜியில் 250 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்போ இதில் வந்து 250 கொஸ்டின் இருக்குது இல்லையா? இதை நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாமே அதில் ப்ரீவியஸ் இயரில் கேட்டதை நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். பார்க்குற போது உங்களுக்கு அதோட ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வாங்க போகலாம். What is the name of the pigment which they help animals to see in the dim light? Dim lightல வரும்போது இதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா ரேடோசன். Rhodopsin. Okay. Excessive consumption alcoholic drinks damage. இது வந்து அதிகமாக ஆல்கஹால் சாப்பிட்றதுனால என்ன பார்ட் டேமேஜ் ஆகும்னா லிவர். The study of river is known as study ரிவரை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு வந்து பொட்டோமீட்டர். பொட்டமாலஜி. எண்டோமாலஜி டீல் வித், இது வந்து எண்டோமாலஜி எதை பற்றி படிக்கக்கூடியதுன்னா இன்செக்ட், பூச்சிகளை பற்றி, இன்செக்டை பற்றி படிக்கக்கூடியது. ஓரல் போலியோ வேக்சின்ஸ் வாஸ் டிஸ்கவர்டு. ஓரல் போலியோ வந்து யார் டிஸ்கவர் பண்ணது? அது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். சபின். ஓகே, வாங்க ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்தலாம். What is the name of the pigment which they help animal to see the dim light? Rhodopsin. ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் அதிகமாக எடுக்கிற போது, எக்ஸஸாக கன்சப்ஷன் எடுத்துக்கிற போது லிவரில் டேமேஜ் ஆகும். ரிவர்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு வந்து ஸ்டடி ஆஃப் ரிவரை பற்றி படிக்கக்கூடியது பொட்டமாலஜி. எண்டோமாலஜி டீல் வித் வந்து இன்செக்ட்ஸு. ஓரல் போலி வேக்சின் வந்து டிஸ்கவர் பண்ணது வந்து ஆல்பர்ட் சபின். இந்த பார்ட் ஆஃப் பிரெயின் விச் ஹெல்ப் த பாடி பேலன்ஸ். பாடி பேலன்ஸில் வரக்கூடியது வந்து பிரெயினுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது என்னன்னா செரிபிலம். போமோலஜின்றது என்னன்னா போம் கிரானைட். ஃப்ரூட்ஸ் பற்றி வரணும். போமோன்றது போம் கிரானைட் இருக்கு இல்லையா? அப்போ அது பழம் தானே, ஃப்ரூட்ஸை பற்றி படிக்கக்கூடியது. அதுதான் போமோகிரானைட். Fruits. It was the scientist who formulated the germ theory of disease. வந்து கண்டுபிடிச்சது வந்து லூயிஸ் பாஸ்டர். வந்து nitrogen fixing bacteria which lives in the tumors of planets. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் வந்து ரைசோபியம்ல கூடியது. 10 வந்து நைட்ரஜன் பேஸ்டு விச் இஸ் நாட் ப்ரெசன்ட் டிஎன்ஏ. யுராசில் வந்து டிஎன்ஏ இருக்காது. யுராசில்ல இருக்காது. இந்த பார்ட் ஆஃப் பிரெயின் விச் ஹெல்ப் த பாடி பேலன்ஸ் வந்து செரிபிலம் இருக்குது. பொமாலஜின்றது பொமக்ரானைட் பற்றி படிக்கக்கூடியது. ஜெம் தியரின்றது லூயிஸ் பாஸ்டர். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா வந்து யூஸ் பண்ணக்கூடியது வந்து ரைசோபியம். டிஎன்ஏவில் இல்லாத நைட்ரஜன் பேஸ்டு விச் இஸ் நாட் ப்ரெசன்ட் டிஎன்ஏ இருக்காது வந்து யுராசில். நெக்ஸ்ட் வந்து
The study of action drugs is called study drugs பற்றி படிக்கக்கூடியது pharmacology. Black death disease வந்து அது சொல்லக்கூடியது. what is the black death disease வந்து plague. 13 வந்து loss of water in the form of vapor through the stomata அப்படின்றது என்னன்னா transpiration. Which part of the brain is affected with the painkiller யூஸ் பண்ணக்கூடியது எந்த பார்ட்டை அது எஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. தலாமஸ் தான் பாதிக்கும். தலாமஸ் 15 வந்து ஃபால் ஆஃப் சாரோ இந்த ஆட்டோபயோகிராஃப் அப்படிது பறவைகளை பற்றி படிக்கக்கூடிய ஆட்டோகிராஃப் வந்து பண்ணவர் ஆட்டோபயோகிராஃப் பண்ணவர் வந்து சலீம் அலி. ஸ்டடி ஆஃப் ஆக்ஷன் ட்ரக்ஸை பற்றி படிக்கக்கூடியது பார்மகாலஜி பேரும். பிளாக் டெத் டிசீஸ் வந்து பிளாக்கு. லாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஃப்ரம் தி வேப்பர் த்ரூ த ஸ்டொமட்டா. இது வந்து டிரான்ஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. விச் பார்ட் ஆஃப் த பிரெயின்ஸ் அஃபெக்டட் த பெயின் கில்லர் மூலியம் பண்ணது தலாமஸ் தான் பாதிக்கப்படுது. ஃபால் ஆஃப் சாரோ வந்து ஆட்டோபயோகிராஃபி பண்ணவர் வந்து சலீம் அலி தான் இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஓபியாலஜி ஸ்டடி ஆஃப் ஸ்னேக்ஸ் பற்றி படிக்கக்கூடியது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து இந்தியாவில் வாஸ் எனாக்டட் எப்போ பண்ணாங்கன்னா 1922. ஓசோன் டே அப்படின்றது எப்போ வருது? செப்டம்பர் 16. ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் புக் ரிட்டர்ன் பண்ணது யாரு? மசானகோ புகாக்கோ. மசானோபா புகாக்கோ. 20 இந்த yellow color of the turmeric due to the yellow color வரதுக்கான டர்மரிக் வரக்கூடிய காரணம்னா குர்குமின். அதனால தான் எல்லோ கலர் டர்மரிக்கு எல்லோ கலர் வர்றதுக்கு காரணம் குர்குமின். அந்த எசென்ஷியல் இருந்ததுனால தான். ஓகேவா? Opiology is a study for snakes. Wildlife Protection Act ஆஃப் இந்தியாவில் வந்து வந்தது வந்து இனாக்ரேட் பண்ணது வந்து 1922. ஓசோன் டே வந்து செப்டம்பர் 16. ஒன் ஸ்டார் ரெவல்யூஷன் வந்து மசானகோ புகாவா. எல்லோ கலர் வந்து டர்மரிக் கொடுக்குறது குர்குமின் தான் காரணம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடியது ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் வந்து நார்மன் போர்லாங். ஒனிராலஜி ஸ்டடி வந்து ட்ரீம் பற்றி படிக்கக்கூடியது ஒனிராலஜி. 23 வந்து இந்த ஆர்கான் இஸ் ரெகுலேட் த பாடி டெம்பரேச்சர் ஹியூமன் பீயிங். இது வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியது என்னன்னா ஸ்கின்னு தான் ரெகுலேட் பண்ணக்கூடியது. அது மாதிரி எய்ட்ஸ் வைரஸ் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா HIV. வந்து லிம்போசைட்னு சொல்லுவாங்க. லிம்போசைட்ஸ். 25 வந்து பென்சிலின் வாஸ் டிஸ்கவர். பென்சிலின் யாரு டிஸ்கவர் பண்ணது? அலெக்சாண்டர் ஃப்ளமிங். ஓகே வாங்க. ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் வந்து நார்மன் போர்லாங். ஒனிராலஜி ஆஃப் ஸ்டடி வந்து அதை வந்து படிக்கக்கூடியது ட்ரீமு. ஆர்கான் இஸ் ரெகுலேட் த பாடி டெம்பரேச்சர் ஹியூமன் பீயிங் பண்ணக்கூடியது ஸ்கின்னு தான் ரெகுலேட் பண்ணுது. எய்ட்ஸ் வைரஸ்க்கு வந்து HIV லிம்போசைட்டு தான்
காரணம் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடியது. பென்சிலின் மருந்தை கண்டுபிடிச்சது வந்து அலெக்சாண்டர் பிளமிங். இந்த லாக் ஜாப் இஸ் த pathological condition வர்றது எதனால அப்படின்னா டெட்டன்ஸ் தான். டெட்டனஸ் மூலமாக இருக்கிறனால தான் லாக் ஜாப் வருது. 27 வந்து substance which are used to bring down the temperature with fever conditions called fever condition வந்து ஆன்டிபைரேட் கீழே கொண்டு வரது வந்து ஆன்டிபைரேட்ஸ் Pyrades. 28. The first effective vaccine against polio was developed by Sana Salk. 29. Tuberculosis infection by means tuberculosis Mycobacterium tuberculosis. Which of the following is the causes of malaria? Malaria காரணம் வந்து protozoa. ஓகேவா? வாங்க லாக்ஜா pathological condition வரக்கூடியது டெட்டனஸ், டெட்டனஸ். டெம்பரேச்சர் பாடியோட டெம்பரேச்சர் லோ பண்ணுறதுக்கு பண்ணுறது ஆன்டிபைரேட்டிஸ். அதாவது ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் வேக்சின் எகெயின்ஸ்ட் போலியோக்கு முன்னாடி வருது ஜானாஸ் சால்க். டியூபர்குலோசிஸ் இன்ஃபெக்ஷன் மீன்ஸ் வந்து மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். மலேரியா வந்து எதுனா வரக்கூடிய காரணம் என்னன்னா புரோட்டோசோவா மூலியமாக தான் வரக்கூடிய காரணம். டைபாய்டு இஸ் காஸ்டு பை சாலமன் டைப்பி. காரணம் வந்து சாலமனெல்லா டைப்பி. பிசிஜி இம்யூனைசேஷன் இது வந்து டியூபர்குலோசிஸ். Triple vaccine is administered as a newborn child immunized against இது வந்து TPT இதுதான் காரணம். MRI stand for magnetic resonance imaging. ELISA test is used in diagnosis. ELISA test எது பண்ணுவாங்க? எய்ட்ஸ் அதாவது வெஸ்டர்ன் போல்ட் தான் பண்ணுவாங்க எலிசா டெஸ்ட்டுக்கு. ஓகேவா? தென் டைபாய்டு இஸ் காஸ்டு வந்து சாலமோனா டைப்பி. பிசிசி இம்யூனைசேஷன் வந்து டியூபர்குலோசிஸ். ட்ரிபிள் வேக்சின் வந்து டிபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஆர்ஐயோட ஸ்டாண்ட்ஸ் ஃபுல் ஃபார்ம் வந்து மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங். எலிசா டெஸ்ட் வந்து டயக்னோசிஸ் பண்ணக்கூடியது வெஸ்டர்ன் பிளாட்னு சொல்லுவாங்க பிளாட்டு. நெக்ஸ்ட் கேன்சர் இஸ் டிசீஸ் where we found the uncontrolled cancer வந்து கண்ட்ரோல் வந்து செல் டிவிஷனால தான் கண்ட்ரோல் பண்ண முடியல சொல்றாங்க. ஃபவுண்டர் ஆஃப் த ஹோமோபதி சாமுவேல் ஹனிமான். எட்வர்ட் ஜென்னர் அசோசியேட் வித் ஸ்மால் பாக்ஸ்க்கு கண்டுபிடிச்சவர் எட்வர்ட் ஜென்னர். 39 who analyzed DNA first time என்றது வாட்சன் கிரிக்கும். வாட்சன் கிரிக்கு. 40 which chromosomal combination responsible இது மேல்னஸ் பண்ணது காரணம். அதாவது எக்ஸ் இருந்தால் ஃபீமேல், எக்ஸ் ஒய் இருந்தால் மேல். இந்த காம்பினேஷன் தான் மேல் தான். ஜெண்டருக்கான காரணம் மேல் தான். Cancer is a disease
where we found the uncontrolled cell division. Founder of the homeopathy founder வந்து சாமுவல் ஹனிமேன். எட்வர்ட் ஜென்னர் வந்து associated with the small pox. DNA ஃபர்ஸ்ட் டைம் அனலைஸ் பண்ணவர் வாட்சன் கிரீக்ஸ் 2 பேர். குரோமோசோமல் காம்பினேஷன் வந்து ரெஸ்பான்சிபிள் வந்து மேல்னஸ் தான் காரணம். எனக்கு எக்ஸ் இருந்தால் ஃபீமேலு, XY இருந்தால் மேலு. நெக்ஸ்ட் வந்து இந்த நம்பர் ஆஃப் த குரோமோசோம்ஸ் இது ப்ரெசன்ஸ் நார்மல் ஹியூமன் பீயிங்கில் இருக்கக்கூடியது மொத்தம் 46. டோலி தி வேர்ல்டு ஃபஸ்ட்டு குளோனிங் அனிமல் வாஸ். இது வந்து ஆட்டுக்குட்டி ஷிப்பு. HYV stands for high yielding variety. Variety. 44. Which disease is known as the royal disease? Royal disease is hemophilia. Hemophilia. 45. The protection of the alcohol from the organic component by microorganisms called in the fermentation. இது வந்து எதிர் மூலியமா பண்றாங்க ஆல்கஹால்னா fermentation process மூலியமா. Fermentation. The next step, number of chromosomes present in normal human being இருக்குது 46 இருக்கு. டோலி வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் குளோனிங் அனிமல் வந்து ஷிப். HYV ஹை yielding வெரைட்டி ஃபுல் ஃபார்ம். ராயல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடியது ஹீமோஃபீலியா. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ல பண்ணக்கூடியது ஃபெர்மெண்டேஷன். ginger is modified by stem. 47. The breeding and management piece is known as apiculture. Apiculture. 48. In which plant is called the herbal Indian tapter? Amla. ஆம்லா இல்லாட்டினா துளசி நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா. 49 வந்து ஃபார்ம் ஆஃப் த பார்க் விச் பிளான்ட் த குயினைன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது சின்கோனா. ஓகே. 50 வந்து the color of cow milks slightly yellow color due to the காரணம் வந்து yellow கலராக வர்றதுக்கு காரணம் என்னன்னா கரோட்டின். Okay. Ginger is modified with the stem. B or the breeding and management வந்து apiculture சொல்றோம். Herbal Indian doctor அல்லது அம்லா. குயினைன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து சின்கோனா. ஹவு மில்கில் வந்து எல்லோ கலர் காரணம் வந்து கரோட்டின். Which animal is called farmer friends? Earthworm. Earthworm. 52. The practice of the sustainable growing of forest. அது வந்து sustainable growing forest வந்து நம்ம சிவிக் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. civic culture. 53. Bone is used as a fertilizer because of it contains the plant nutrient. The plant nutrient உள்ளது. அதனால் phosphorus தான் பிளான்ட்டுக்கு போன்ஸ் மாதிரி phosphorus கொடுக்குது. Bone is used fertilizer because it is a contain plant nutrient யூஸ் பண்ணுறாங்க. எலும்புகளை அரைச்சு பொடியாக போடுறாங்க செடிகளுக்கு phosphorus. 54 வந்து மெட்டீரியல் யூஸ்டு த பாக்டீரியா டு மேக் பிரிட் ஷார்ப்டன் ஸ்பங்கி. வரக்கூடியது வந்து ஈஸ்ட். அதாவது நம்ம பிரெட் சாப்பிட்றோம்ல உப்பியாகவும் பாஞ்சு மாதிரியே சாஃப்டாகவும் ஃபங்கியாக இருக்கிறதுக்கு காரணம் ஈஸ்ட்டு கலந்துருக்கிறதுனால, அதிகமாக கலந்துருக்கிறதுனால. 55 வந்து ரெபிட்லி க்ரோயிங் மாஸ்
phytoplankton covering the surface water of the lake pond is called the eutrophication. Farmer friend வந்து worm, earthworm, மண்புழு. growth of forest வந்து sustainable வரக்கூடிய practice வந்து silviculture. bone is fertilizer பண்ணக்கூடியது, செடியில் கொடுக்கக்கூடியது வந்து phosphorus சத்து கிடைக்குது. சாஃப்ட் பிரெட் வந்து சாஃப்டாகவும் ஃபங்கியாக இருக்கக்கூடியது ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணுறதுனால தான். ரெகுலர்லி க்ரோயிங் மீன்ஸ் வந்து phytoplankton கவரிங் த சர்ஃபேஸ் வாட்டர் லேக் ஆஃப் பவுண்டில் வந்து யூட்ரோஃபிகேஷன் வளரக்கூடியது யூட்ரோஃபிகேஷன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இண்டிகேட்டர் த ஏர் பொல்யூஷன் வந்து பண்ணக்கூடியது லிச்சன்ஸ். இட்டாய் டிசீஸ் வந்து டியூ டு த பாய்சனிங் காசஸ். இது வந்து காட்மியம். ஸ்டோன் கேன்சர்ஸ் காஸ்டு காரணம் என்ன? ஸ்டோன் கேன்சர்னா ஆசிட் ரெயின் தான் காரணம். ஆசிட் ரெயின் 59. Which disease is caused by the consumption of nitrite contaminated food and water? இது வந்து ப்ளூ பேபி சிம்டம் சொல்லுவாங்க. ப்ளூ பேபி சிம்டம். அது வந்து acute lead poison is called வந்து plumbism. lead poison இருக்கு இல்லையா, இது வந்து plumbism. Okay, which one of the following is the indicator of the air pollution? வந்து லிச்சன்ஸ். இட்டாய் வந்து காட்மியம், பாய்சன் வந்து காட்மியம். ஸ்டோன் கேன்சர் வந்து ஆசிட் ரெயின் மூலிமா தான் ஸ்டோன் கேன்சர் நடந்திருக்கு. விச் டிசீஸ் காஸ்ட் பை த கன்சம்ஷன் ஆஃப் த நைட்ரைட் கண்டமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் மற்றும் வந்து ப்ளூ பேபி சிம்டம் இருக்கு. லெட் பாய்சனிங் இருக்கக்கூடியது வந்து பிளம்பிசம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து which metal caused the Wilson disease சொல்றது வந்து copper. Who proposed the theory of evolution வந்து சார்லஸ் டார்வின். 63 வந்து பைரோஹேரா is disease. பைரோஹேரா disease வந்து gums சொல்றது. ஜிகா வைரஸ் which is caused the neurological birth or disorder is transmitted by. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஜிகா வைரஸ் வரதுக்கு காரணம் என்னன்னா கொசு தான். மொஸ்கிட்டோ கடிக்கிறதுனால தான், கொசு கடிக்கிறதுனால தான் ஜிகா வைரஸ் வருது. 65 வந்து கிராஸ்கோகிராஃப் டிவைஸ் மெஷர் பண்ணக்கூடியது என்னன்னா, இதை கண்டுபிடிச்சதுக்கு மரபணு வளர்ச்சிக்கு இது ஒன்று. இதை கண்டுபிடிச்சவர் யார் இருக்காங்க? ஜேசி போஸ். ஓகே, இது நெக்ஸ்ட் வந்து விச் மெட்டல் காஸ் வில்சன் டிசீஸ் வந்து காப்பர். தியரி ஆஃப் எவல்யூஷன் வந்து சார்லஸ் டார்வின். பைரோஹைரா டிசீஸ் வந்து கம்ஸ். ஜிகா வைரஸ் காரணம் வந்து கொசுக்கள் கடிக்கிறதுனால தான் வருது. கிராஸ்கோகிராஃப் டிவைஸ் வந்து மெஷர் பண்ணுற போது செடியை பிளான்ட்டோடைய குரோத்துக்கும் மெஷர் பண்ணுறது. இதை யார் கண்டுபிடிச்சா? ஜேசி போஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி ஆஃப் ஸ்பைடர் பற்றி படிக்கக்கூடியது ஆராக்னாலஜி. meningitis disease which is affected by brain. meningitis வந்து brain affect பண்ணும். brain
62 நார்மல் பிளட் ப்ரெஷர் ஹியூமன் பீயிங்கில் உள்ளது வந்து 120லேருந்து 80 இருக்கணும். How many bones are the newborn baby இருக்கக்கூடியது வந்து 300 இருக்கும். 70 வந்து வேர்ல்டு was the first antibody discovered Alexander Fleming. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இது வந்து கண்டுபிடிச்சது வந்து என்னன்னா பென்சிலின். ஓகேவா. ஸ்டடி ஆஃப் ஸ்பைடர் அரக்னாலஜி, ஸ்டடி ஆஃப் ஸ்பைடர் பற்றி படிக்கக்கூடியது அரக்னாலஜி. மென்ஜிட் அஃபெக்ட் பண்ணக்கூடியது பிரெயின். நார்மல் பிளட் ப்ரெஷர் வந்து ஹியூமன் பீயிங்கில் இருக்கக்கூடியது 80லேருந்து 120 வரைக்கும் இருக்கலாம். நியூபார்ன் பேபிகள் இருக்கக்கூடிய போனோட வந்து எண்ணிக்கை வந்து 300. ஆன்டிபயோட்டிக் டிஸ்கவர் பண்ண அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்க்கு அது முதல்ல கண்டுபிடிச்சது என்னன்னா பென்சிலின். நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு எய்ட்ஸ் டே வந்து டிசம்பர் 1. வெஸ்டர்ன் பிளாட் வந்து இதில் டயக்னோசிஸ் டெஸ்ட் வந்து எதுக்கு எய்ட்ஸுக்கு. 73 வந்து சயின்டிஸ்ட் ஹூ எக்ஸ்பிளைன்ட் about the blood circulation for the first time. blood circulation வந்து வில்லியம் ஹார்வி. Which vitamins is produced in human body by exposing it is early morning sunrise வரக்கூடியது என்னன்னா வைட்டமின் டி. 75 வந்து which is the hardest substance in human body? enamel. இது வந்து enamel. ஓகே, இது நெக்ஸ்ட் வந்து பார்க்கக்கூடியது வேர்ல்டு எய்ட்ஸ் டே வந்து டிசம்பர் 1 கொண்டாடுறாங்க. டயக்னோசிஸ் வெஸ்டர்ன் பிளாட் வந்து டயக்னோசிஸ் டெஸ்ட் பண்ணக்கூடியது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எய்ட்ஸுக்கு. ஓகேவா. பிளட் சர்க்குலேஷனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னா வில்லியம் ஹார்வி. சன்ரைஸ்லேருந்து மார்னிங்கில் வரக்கூடியதில் வந்து வைட்டமின்ஸ் என்ன வைட்டமின்ஸ் வைட்டமின் டி வைட்டமின்ஸ் கிடையாது. உடம்புல இருக்கிற ஹார்டஸ்ட்டு சப்ஸ்டன்ஸ் என்ன ஹியூமன் பாடினா எனாமல். ஹவு மெனி டைம்ஸ் does the heart beat approximately in the minutes வந்து 72. the total number of the air bone வந்து டோட்டல் இருக்கக்கூடியது வந்து 6 இருக்கு. the lambs bone of the children become bent. the efficiency of bend இருக்குன்னா rickets உங்களுக்கு இருக்கிற நோய் வந்து rickets போன்ஸ் எல்லாம் பெண்டாக இருக்கும்போது. இந்த கலர் ஆஃப் ஹியூமன் ஸ்கின் இஸ் டியூ டு த மெலனின் இருந்தால் தான் மனுஷனுக்கான கலர் கிடைக்கும். இதுக்கு காரணம் ட்ரேஸ் மெட்டல் ப்ரெசன்ட் இந்த இன்சுலினில் ட்ரேஸ் மெட்டல் சொல்லக்கூடியது என்னன்னா ஜிங்க். ஓகே how many times does the heart beat? approximately 72 times. காதோடைய போன்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் இயர் போன்ஸ் எத்தனை இருக்குன்னா 6 இருக்கு. லிம் போன் சில்ட்ரன் பிகம்ஸ் த ரிக்கர்ஸ் பெண்டாக இருக்கு, எலும்பு குறுக்கு வளைஞ்சிருக்கு அப்படின்னா ரிக்கர்ஸ் நோய் இருக்கு. அண்ட் ஹியூமன் ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்கக்கூடிய வந்து மெலனின். ட்ரேஸ் மெட்டல் ப்ரெசண்டாக இருக்கிறது இன்சுலின் இருக்கிறது வந்து ஜிங்க். நெக்ஸ்ட் வந்து bleeding of the gum and losing of teeth is due to the deficiency in a scurvy சொல்றதுக்கு வந்து scurvy. which gland is known as the master gland? master உள்ளது pituitary gland. rickets the deficiency disease vitamin D which is affect part வந்து என்ன பார்ட் அப்படின்னா போன் எலும்பை தான் பாதிக்கும். rickets வந்து எலும்பை பாதிக்கும். ECG அப்படின்றது பிரெயினுக்கு செக் பண்ணக்கூடியது, பிரெயினை செக் பண்ணக்கூடிய டெஸ்ட். வைட்டமின் இ அப்படின்றது வந்து நார்மல் ஆக்டிவிட்டி ஆஃப் செக்ஸ் கிளாண்டு. ஓகேவா.
ப்ளீடிங் கம் அப் த லூசிங் இதை டீத். இது வந்து ஸ்கர்வி. அப்படிலாம் பண்ணுறதுனா கர்வி. மாஸ்டர்ல வந்து பிடிடி கிளாண்டு. ரிக்கட்ஸ் நோய் இருக்கு அப்படின்னா வைட்டமின்ஸ் டி குறைவான இருக்குது அப்படின்னா அது போன் வந்து பெண்டாக இருக்கும். அதுதான் இஇசி வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் என்னென்னா பிரெயினை செக் பண்ணக்கூடியது. வைட்டமின் இ அப்படின்றது வந்து நார்மல் ஆக்டிவிட்டி வந்து செக்ஸ் கிளாண்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் heart transplantation was done by Christian Bernard. Number of chamber of the human heart வந்து 4. longest bone in human body வந்து femur தொட எலும்பு. 89 வந்து which is the longest endocrine gland வந்து thyroid. வந்து the color of eye depend upon the pigment of presence வரக்கூடியது iris. கண்ணுக்கு கலர் கொடுக்கக்கூடியது iris. ஸ்கின்னுக்கு வந்து மெலனின். தைராய்டு. ஓகேவா? ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனில் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணது வந்து கிறிஸ்டைன் பெர்னார்டு. அதுமாரி சேம்பர் இதோட அறை வந்து 4 இருக்குது. லாங்கஸ்ட் போன் வந்து ஃபெமூரு. லார்ஜஸ்ட்டு என்ட்ரோக்ரைன் கிளாண்ட் வந்து தைராய்டு. கலர் ஆஃப் ஐ கொடுக்கக்கூடியது ஐரிஸு. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு மெஷரிங் பிளட் ப்ரெஷர். இது வந்து ஸ்பைக்னோமீட்டர் வைட்டமின் மோஸ்ட் விவிட்லி டிஸ்ட்ராய்டு பை ஹீட்னால வரும்போது வைட்டமின் சி தான். வைட்டமின் சி டிஸ்ட்ராய்டும். விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு வித் வார்பிங் ஃப்ராக்சர்ட் போன். வார்பிங் ஃப்ராக்சர்டு போன் என்ன பண்ணுறது? பிளாஸ்டர் of Paris. Plaster of Paris. Largest internal organ liver. 95. Total number of bones human body இருக்கிறது வந்து 206. blood pressure வந்து செக் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஸ்பைக்னோமீட்டர். வைட்டமின் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் டிஸ்ட்ராய் பண்ண ஹீட்டில் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடியது வைட்டமின் சி தான் டிஸ்ட்ராய் ஆகிடும். வார்பிங் அதாவது எலும்புகளை ஃப்ராக்சர் போன்களை வார்பிங் பண்ணக்கூடியது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸு. லாஸ்ட் இன்டர்னல் ஆர்கன் வந்து லிவர். டோட்டல் நம்பர் ஆஃப் போன்ஸ் வந்து 206. பைலி இட் இஸ் செக்ரிகேட்டட் பை லிவர். பைலி வந்து லிவருக்கு உள்ளது. செக்ரிகேட்டட் பை லிவர். எல்லோ கலர் ஆஃப் த யூரின் பிரசன்ஸ் வந்து urochrome. The main function of the insulin in the human body வந்து control the level of sugar. Level of sugar. 99. Which of the following acid is synthesized in human stomach? இதில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இருக்குது. ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னியில் வந்து ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அப்படி வந்து நெஃப்ரான் தான். நெஃப்ரான்ஸ். ஓகே, வாங்க குயிக்காக பார்த்துடலாம். பைலி இஸ் செக்ரிகேட்டட் பை லிவர். எல்லோ கலர் யூரின்ல வரக்கூடியது யூரோக்ரோம். மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த இன்சுலின் இந்த ஹியூமன் பாடியில் கண்ட்ரோல் ஆஃப் த சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான். ஆசிட் வந்து ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய சிந்தசைஸ் பண்ண ஹியூமன் ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஃபங்க்ஷனல் யூனிட் கிட்னியோடது நெஃப்ரான். இந்த நெக்ஸ்ட் வந்து which vitamin among the following is crucial blood clotting? Vitamin K.
A disease caused by the deficiency vitamin B. B வந்து குறையினால் வரக்கூடியது பெரி பெரி நோய். பெரி பெரி saprophytes or organizations that depend upon food. Saprophytes dead, அதாவது இது saprophytes வந்து deaths and decay. Deaths and decay பண்ணக்கூடியது. Iodine solution is used to test the presence பண்ணக்கூடியது வந்து starch. Starch. 105 வந்து symptoms of the jaundice occur mainly due to the disorder of the malfunction. இது வந்து லிவர்ல தான் வருது. மஞ்சக்காமாலை லிவர் பாதிப்பு. பிளட் க்ளோட்டிங் வந்து வைட்டமின் கே வருது. வைட்டமின் பி குறைபாடுனால் வரக்கூடிய டிசீஸ்னால் வரக்கூடியது பெரி பெரி. சார்பைட்ஸ் வந்து ஆர்கனைசேஷன் வந்து டிபெண்ட் அந்த ஃபுட்டு வந்து டெட்ஸ் அண்ட் டிகாய்ஸ் தான் உணவாக எடுத்துக்கிறது. அயோடின் சொல்யூஷன் வந்து ப்ரெசன்ஸாக பண்ணக்கூடியது ஸ்டார்ச். ஜாண்டிஸ் வந்து பார்க்கும்போது லிவர் பாதிக்கும். ஓகே, டிசைர் பண்ணக்கூடிய பாதிக்கக்கூடியது. ஸ்கர்வி வந்து வைட்டமின் சினால வருது. காய்டர் வந்து தைராய்டு அயோடின் மூலியமாக வரக்கூடியது. அயோடின் காய்டர். எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் அப்சர்வ்டு வாட்டர் by plant stomata liberated transpiration. இது வந்து transpiration. Orange color is involved with the photosynthesis activity. Orange வந்து carotene. Orange color வந்து carotene. The pigment involved in the photosynthesis activated. இது வந்து குளோரோஃபில் தான் பிக்மெண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆக்டிவிட்டியில் யூஸ் ஆகுது குளோரோஃபில். ஓகேவா? ஸ்கர்வி நோய்க்கு காரணம் வந்து வைட்டமின் சி. காய்டர்னு சொல்வது அயோடின் குறைபாடுனால வரக்கூடியது காசஸ். அப்சர்வ் வாட்டர் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் அப்சர்வ் வாட்டர் வந்து பிளான்ட்ல வரக்கூடியது டிரான்ஸ்பிரேஷன் சொல்றாங்க. ஆரஞ்சு கலர் கொடுக்கக்கூடிய வந்து போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டி மூலியமா கரோட்டின். பிக்மெண்ட் இன்வால்வ்டு போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டில இருந்து குளோரோஃபில். டீத் அண்ட் போன்ஸ் அக்யூர்டு ஸ்ட்ரென்த் அண்ட் ரிஜிடிட்டி ஃபார்ம் வந்து கால்சியம். Odontology is a branch of science that deal with the teeth பத்தி படிக்கக்கூடியதான் படிப்பு. Where is the Potential Survey of India headquarters situated? எங்க இருக்கிறாங்க? கொல்கத்தா. Age of trees determine பண்ணுவது growth of rings. growth of rings பத்தி பார்த்துக்கலாம். ஏஜ். The part of root involving water absorption zones in the root hair. Teeth bone acute strength rigidity கொடுக்கிறது கால்சியம் தான். ஒடோன்டாலஜி பிரான்ச் பற்றி படிக்கக்கூடியது டீத் பல்லுகளை பற்றி படிக்கக்கூடியது. பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து கொல்கட்டாவில் இருக்குது. ஹெட்குவார்ட்டர்ஸ். ஏஜ் ஆஃப் ட்ரீஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடியது குரோத் ரிங்ஸ் தான். பார்ட் ஆஃப் ரூட் இன்வால்விங் வாட்டர் அப்சார்ப்ஷன் இஸ் ஓவர்ஸ் ஆன் ரூட் இயர். நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் விச் இஸ் ஃப்ளவர் ஒன்லி ஒன்ஸ் இந்த லைஃப் டைம்ல வரக்கூடியது மோனோகார்பின்னு சொல்றோம். ஓகேவா? மோனோகார்பிக். மெட்டல் கான்ஸ்டிடியூட் குளோரோஃபில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மெக்னீசியம். சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் த பேர்ட்ஸ் பேர்டை பற்றி படிக்கக்கூடியது யாரு? சயின்டிஃபிக் சலீம் அலி. The only birds that is a flyback birds.
hummingbirds. Hummingbirds. 120. Which animal produced the biggest baby? Biggest baby is the blue whale. Lifetime only one times the flowers வரக்கூடியது monocarpic குரூப்ல வரக்கூடியது plants. அது மெட்டல் கான்ஸ்டியூட் குளோரோஃபில் இருக்கிறது வந்து மெக்னீசியம் குளோரோஃபில்ல. அதாவது ஸ்டடி பேர்ட்ஸை பற்றி படிக்கக்கூடிய சொன்ன அந்த சயின்டிஸ்ட் வந்து ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸை பற்றி படிக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து ஹலிம் ஃப்ளை பேக்வேர்ட்ஸ் பேர்ட்ஸு hummingbirds. Which animal produced the biggest baby? Blue whale. The animal which use sound as a I வச்சு மூலியமாக வரக்கூடியது என்னதுன்னா bat vowel. 122. The element which is most abundant human body oxygen. The tallest and thickest type of grass. Tallest and thickest grass வந்து இது bamboo. மூங்கில் மோனோகார்பிக்குள்ள வரக்கூடிய இதில் ஒரு டைம் தான் போகும். எக் லைன் மோமல்ஸ் வந்து இச்சென்யா largest living birds on earth வந்து ostrich. ஓகே, குயிக்காக பார்க்கலாம். Animal which uses sound as it is I is a bat. The element which is the most abundant in the human body is the oxygen. Tallest thickest type of grass on the bamboo. Egg laying mammals on the Ichthya and Platypus. Largest living birds on the earth on the ostrich. Smallest birds on the earth, hummingbirds. Smallest flowering plant in the wolf. 120 in the book of the Systema Natura written by Carl Linnaeus. Carl Linnaeus. 129. The male mosquito take their food form of the shape of the planet. Commonest mammal in the human. Homo sapien. Commonest mammal in the Homo sapiens. Smallest birds on the earth in the hummingbirds. Smallest flowering planet in the Wolfia. Systema Natura in the Carl Linnaeus. Male mosquitoes in the food எடுத்துக்கிறது வந்து shape of the plants. Commonest mammals in the Homo sapiens. Next one, which are the only mammal that can fly? அது வந்து mammal வந்து bat vowel மட்டும்தான் வரக்கூடியது. Pava cristatus scientific name வந்து Pava cristatus peacock. The food conducting tissue of the plant. Food கொடுக்கக்கூடிய வந்து phloem. அது வந்து வாட்டரை கொடுக்குறது சைலம். யூனிவர்சல் டோனர்ன்றது வந்து O குரூப்பு.
மெட்டல் ப்ரெசன்ட் பிளட்ல இருக்கிறது வந்து பிளட்ல வந்து அயன் இருக்கு, பிளட்ல வந்து அயன். ஓகேவா? வாங்க குயிக் ரிவிஷன் வந்து பார்த்துருவீங்க. This is the only mammal that can be played bat. Pava cristatus வந்து scientific name வந்து peacock. Food conducting வந்து phloem tissue வந்து phloem. இன்னொரு டோனர் வந்து blood groupல வந்து O group. Metal present bloodல வந்து iron இருக்கு. Animal cell are different from the planet cell. It is not having cell wall. Who gave the name cell of the first time cell? Robert Cook. Robert Cook. 138 வந்து what are the blood cells that help to build up the resistance against disease? Lymphocyte. Lymphocytes. Red cells, red blood. 139. Red blood cells is produced by the bone marrow. இங்கிருந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா போன் எலும்பு மஞ்சையிலிருந்து மாறும். Transport of oxygen is blood take place with the help. இது வந்து வெள்ளை அணுக்கள் RBC தான் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்துக்கிறது. Animal cells are different form of the cell is not having cell wall கிடையாது animal cell. Who gave the name cell the first time? The Robert Cook. Blood cell வந்து build பண்ணும்போது resistance against disease வருது lymphocyte. Red color cells வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது போன் மாரோவில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது, போன் எலும்பு மஞ்சள். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து RBC தான் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இங்கே பிளான்ட் சைலம் வந்து வாட்டரை கடத்தக்கூடியது. Biological death of the planet means death of tissues of. இது வந்து பிரெயின் இறந்தா மட்டும்தான், அதான் பயாலஜிக்கல் டெத்னு சொல்றாங்க. பிரெயின். Cell death within the living body is called வந்து necrosis. Necrosis. 144 வந்து the red color of human body is due to red color இருக்குது hemoglobin. Hemoglobin. 145 the branch of the biological dealing with the study of cells பற்றி படிக்கக்கூடியது cytology. ஓகே. சைலம் டிஷ்யூ வந்து கண்டக்ட் பண்ணுறது வாட்டர். பயாலஜிக்கல் டெத் வந்து பிரெயின் தான் சொல்கிறது. செல் டெத் வித்தின் த லிவிங் பாடி இஸ் கால்டு வந்து நீரோகாசஸ். ரெட் கலர் ஹியூமன் பிளட் வந்து ஹீமோக்ளோபின். branch of biology dealing with the study of cell is called cytology. Main function of the WBC is the body வந்து resistance, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது உடம்புக்கு. Resistance at very high altitude RBC human body will be increase ஆயிருக்கும். blood group were discovered வந்து blood group வந்து டிஸ்கவர் பண்ண வந்து கார்ல் லேண்டிஸ்னர். The term RH factor refer to the rheosis. 150 which is anti-coagulant substance of water blood. இது வந்து heparin.
ஹெபரின் ஆன்டிகோகுலண்ட் சப்ஸ்டன்ஸாக பிளட்ல இருக்கக்கூடியது. WHO பாடி ஃபங்க்ஷன் வந்து ரெசிஸ்டன்ஸ் இதை கொடுக்குறது. வெரி ஹை ஆல்டிடியூடு ஆர்பிசி ஹியூமன் பாடி வந்து இன்க்ரீஸாக இருக்கும். பிளட் குரூப் வேறு டிஸ்கவர் வந்து கார்ல் லேண்டிஸ்னர். டேமம் வாரேஜ் ஃபேக்டர் வந்து ரியோசிஸ். ஆன்டிகோகுலன்ட் சப்ஸ்டன்ஸ் இன் பிளட்ல வந்து ஹெபரின் இருக்கும். ஹெபரின் நெக்ஸ்ட் வந்து பைரோபைட்ஸ் ஆர் அஃபேன் called amphibian plant because of both and land and water இருக்கக்கூடியது. ஓகே, இது டைரக்டாவே வந்துருச்சு. ஓகே. Taxonomy is science that deal with the classification. Taxonomic is a deal with the classification. What do you call the study of fungi பத்தி படிக்கக்கூடியது? mycology. fungi பத்தி படிக்கக்கூடியது mycology. Who know the father of biology? Biology வந்து Aristotle. Father of biology வந்து Aristotle. Aristotle. பாம்பு வந்து கிராஸ், இது வந்து ஒரு செடி தான். பாம்போட மூடி வந்து ஒரு செடி வகையானது. ஓகே, இது நெக்ஸ்ட் மாற்றி இருந்துச்சா? ஓகே, Bryophyta amphibianன்றது plant because of they RH. இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா? இது முன்னாடி பார்த்தா இதுதான். Who proposed 5 kingdom classification? வந்து RH Whitaker. Bryophytes are also called Bryophytes called வந்து amphibians. இது amphibian. The branch of biological dealing with the study of cell பத்தி படிக்கக்கூடியது cytology. Name of the tiny pores present in the of the surface leaves in plant. இது stomata. The special modified cell surrounding stomatal pores are guard cells. Five kingdom classification is RH Victor. Bryophyta is called amphibian. Biological dealing with the study of cell with cytology. Tiny spore வந்து present in the surface of the leaf cell is stomata. Special modified cells surrounding the stomata of spores is called the guard cells. Okay, the next one is the element known as the primary nutrient plant load is nitrogen, potassium, phosphorus, potassium. Form which is the opium plant, we get morphine in the fruit coat. Plant cell wall is made of the cellulose. Which liquid contained inside the nucleus? Nucleus is the nucleoplasm. 165. Which of the following cell organelle responsible for cellular respiration? Mitochondria. Primary nutrient plant வந்து NPK
ஃப்ரூட் கோட்டு ஓபியம் பிளான்ட் வந்து மோர்ஃபின் பண்ணக்கூடியது வந்து ஃப்ரூட் கோட்டு. பிளான்ட் செல்வால் வந்து மேற்கொண்டது செல்லுலாஸ் ஆனது. இது செல்லுலாஸ்ல இருந்து இன்சைடு இருக்கக்கூடியது நியூக்ளியோபிளாசம். செல் ஆர்கனலி ரெஸ்பான்சிபிள் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். இது வந்து மைட்டோகாண்ட்ரியா. What is the name of the group of similar cell performing of the specific function? Specific function வந்து tissues சொல்லுவாங்க. ஓகேவா? Tissues. They are the microorganism, the most adaptable and versatile. உள்ளது virus. Rabies is a disease வந்து viral disease. Rabies வந்து viral disease. Typhoid is caused by Salmonella typhi. Broad shape bacteria is called வந்து Bacillus. What is the name of the group similar cell performing the specific function of the tissue? சொல்லுவாங்க. Microorganism most adapted to the versatile virus. Rabies is a viral disease. Typhoid caused in Salmonella typhi. Rod-shaped bacteria is called Bacillus. Who discovered cholera? James Robert Koch. Edward Jenner is vaccine under smallpox. PCC vaccination to be given to the newborn child. 48 hours la கொடுக்கணும். Black நோய் வந்து பாக்டீரியா. வந்து பாக்டீரியா. 175 with organism which is can monitor air pollution. Litmus. Okay. Cholera germs வந்து discover பண்ணது ராபர்ட் கோச். எட்வர்ட் ஜெனர் வந்து smallpox vaccine கொடுத்தாரு. PCC vaccinations given to the newborn child வந்து 48 ஹவர்ல கொடுத்துறணும். பிளேக் வந்து பாக்டீரியா வருது. ஆர்கானிசம் which can monitor the air pollution வந்து litmus. The next one, the yeast is a fungi. Which organism is responsible for the algal fermentation? Algal fermentation இருக்கக்கூடியது yeast. Flowerless plant are termed. Flowerless plant is termed வந்து cryptochem. Flower chem வந்து cryptochems. Clove commonly used with the space of the obtained from the flower buds. From which part of the plant in turmeric obtained? Turmeric is stem modification. Stem. Yeast is fungi. Algal fermentation வந்து yeast is responsible. Flowerless plant வந்து cryptochem. Clove commonly used to obtain with the flower buds. Plant turmeric வந்து stem modification வந்து turmeric கிடைக்கக்கூடிய plantல பகுதி part which partனா அது stem modification part. stem பகுதி தான். Study of the corpse
corpse and soil with the grow. You know, acromy. Floral part that receive the full and gain during the pollination. இது வந்து stigma. Plant which is the flower only once a lifetime வரக்கூடியது வந்து monocarpic சொல்லுவாங்க. Monocarpic. Which fruit has been seed outside? Strawberry. Strawberry. Potato வந்து stem. Study of corpse and soil growth பத்தி படிக்கிறது arachnology. The floral part of that receive full and gain the pollination is the stigma. Pollination is stigma. Flower only one time is the monocarpic. Seed outside is the strawberry. Potato under the stem. Next to the organism that is the light to prepare the food is known as the autotropy. Autotropy. Parallel vegetation is found is the plant. Parallel monocote. Monocotes. Onion example bulb modified by stem. Okay, arrangement leaves plant is called வந்து Phyllotaxy. During the photosynthesis வந்து green plant observe பண்ண முடியுது. Carbon dioxide. Organism that use light to prepare food are known as the autotropy. Parallel vegetation found plant வந்து monocote. Onion வந்து bulb. அப்புறம் வந்து modified stem. Arrangement leaves and plants in the called Phyllotaxy. During the photosynthesis, green plant absorbed the carbon dioxide. The element which is rich most leafed vegetables வந்து iron. The reagent used to test presence of the starch iodine. The gas released during the photosynthesis oxygen. Carrot rich source vitamin A. Potato tuber has been cut into the two half. Few drop of the iodine solution are dropped on cut surface of the one of the half. What color change will be noticed? Blue color வந்திருக்கும். ஓகேவா, வாங்க பார்த்துடலாம். Element which is rich most leafed vegetables வந்து iron. The reagent used to test presence of the starch is iodine solution. Photosynthesis வந்து gas release பண்ணுறது ஆக்சிஜன். கேரட் இருக்கிறது வைட்டமின் ஏ. இது வந்து பொட்டேட்டோ மேலே ட்ராப் 2 அயோடின் சொல்யூஷன் வரும்போது அது வந்து ப்ளூ கலராக மாறுது.
seed dormancy regulated by இது ascorbic acid. Abscisic acid. The curcumin is isolated by turmeric. Hydroponics is a method of the culture of plant without using the soil. மண் இல்லாம பண்ணக்கூடிய இதுதான் hydroponics ன்றது. The plant which grow under the water stress condition of the desert வரக்கூடியது Xerophytes. Cocots spins modified by leaves. Seed dormancy is regulated by the abscisic acid. Curcumin is isolated by turmeric. Hydroponics method culture of the planet without using the soil. Plant which is grow under the water stress condition in the desert in the Xerophytes. 200 வந்து in cactus spines or modified leaves. Xerophyta. அடுத்து next நம்ம பார்க்கக்கூடியது வந்து 201. Plant which can survive very less water are called வந்து Xerophyta. இது ரொம்ப கம்மியானதுல இருந்து பாலைவனங்களில் வாழக்கூடியது, அதிகமாக வளரக்கூடியது. Xerophytes. God cell surrounded with stomata. Xylem help transportation is the following in the water. Xylem வந்து water. Photosynthesis take place in the presence. Photosynthesis sunlight எடுத்துக்கிறோம். Male sex organ flower is androecium. Okay. இதுக்கு பார்த்துலாம். அது வெரி லெஸ் வாட்டரில் வளரக்கூடியது வந்து எக்ஸரோபைட்ஸ் சொல்கிறோம். காட் செல்ஸ் வந்து சரௌண்டிங் இருக்குது ஸ்டொமேட்டா. சைடில் வந்து வாட்டர் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுது. ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து குளோரோஃபில்ஸ் அண்டு சன்லைட்ஸு மூலியமாக ரெண்டுலேருந்து வருது, ரெண்டு எடுக்கக்கூடியது. மேல் செக்ஸ் ஆர்கான்ஸ் ஃப்ளவரில் வந்து ஆண்ட்ரோசியம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து pesticide are used in the destroyed. Pesticide is used in the insects. பூச்சிகள். The primary producer ecosystem is the planet. What is the farming along with the animal husbandry called in the mixed? Animal farming வந்து mixed farming. BCC vaccine. Word C standard for columnate. இதுதான் கேட்டிருக்காங்க. columnate and quinine. columnate தான் கேட்டிருக்காங்க. POD stand வந்து BOD stand வந்து biochemical oxidation demand. Biochemical சொல்லலாம் அல்லது biological சொல்லலாம்.
ரெண்டில் எது இருக்கோ அது பயாலஜிக்கல் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பெஸ்டிசைட் ஆர் யூஸ் டு டெஸ்ட்ராய்டு வந்து இன்செக்ட். பிரைமரி ப்ரொடியூசர் வந்து எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடியது பிளானட்டு. வாட் இஸ் த ஃபார்மிங் அலாங் வித் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வந்து மிக்சடு ஃபார்மிங். பிசிசியில் சி வந்து ஸ்டேட் வந்து காலமைட்டு, ஜி வந்து குயிரின். பிஓடின்றது பயோகெமிக்கல் அல்லது பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட். தென் ப்ளூ ரெவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் வித் ஃபிஷ் பற்றி சொல்லக்கூடியதான். The very popularly known as the green gold bud, which is the ecological disaster. Ecological disaster வந்து eucalyptus. Lichen is association between the two algae and fungi. Red data books contain the data which is following: endangered animals, endangered species, animals இந்த மாதிரி அழியக்கூடிய தருவாயில் உள்ள புக்ஸ் தான் நீ சொல்கிறாங்க. விலங்கு பார்த்தனோகார்ப்ஸ் கால்டு வந்து வெர்ஜின் ஃப்ரூட்ஸ் சொல்கிறது. வெர்ஜின் ஃப்ரூட். ப்ளூ ரெவல்யூஷன் வந்து ஃபிஷ். கோல்டு அதாவது ஃப்ரீ பாப்புலர்லி நோன் as the green gold bud, which is the ecological disaster வந்து eucalyptus. Lichen association between the two alga and fungus. 214 வந்து ரெட் டேட்டா வந்து என்டேஞ்சரஸ் ஸ்பீஷஸ் தான் நம்ம ரெட் டேட்டா புக்ஸ் சொல்கிறோம். பார்த்தனோகார்பி வந்து வெர்ஜின் ஃப்ரூட்ஸ். Columbia livia is scientific name of the peacock. Pigeon. Which of the following egg-laying mammal வந்து spinny and eater. Which one of the following tallest birds? Ostrich தான். Ostrich is the tallest birds. 2019 the language used writing scientific name of animal. வந்து லட்டின்ல தான் எழுதுறாங்க. யூஸ் பண்றாங்க. Which of the following is the largest living birds? இது மறுபடியும் அதே வந்துச்சு. Ostrich தான். Okay, Columbia livia scientific name வந்து peacock. Egg-laying mammals வந்து spinny ant eater. Tallest birds வந்து ostrich. Scientific name அதாவது language used written scientific name of animals வந்து லட்டின்ல தான் எழுதுறாங்க. ஓகே, தென் வந்து the study of extinct animals is called வந்து paleontology. Number of 5 earthwormல இருக்கக்கூடியது வந்து 0. Number of earthwormல இருக்கக்கூடிய கண் வந்து 0. கார்ல் லினே சிஸ்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து பைனாமியல்ல பண்ணியிருப்பாரு. மைருமோகாலஜி அப்படின்றது எதை பற்றினா ஆண்ட் எறும்புகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு ஆண்ட்டு. வாட் டஸ் த வேர்டு அம்பிஃபியன். இது வந்து 2 லைஃப்ஸ். அம்பிஃபியன் வந்து 2 நிலத்திலேயே நீர்லேயே வாழக்கூடியது லைஃப்ஸ். ஓகே,
The study of extinct animals is called fossil. Paleontology. Number of 5 earthworm வந்து 0. Carl Linnaeus வந்து classification வந்து binomial இருக்கு. Myrmecology ant எறும்புகளுக்கு amphibian வந்து 2 lives. Charles Darwin is a famous evolutionist. Purpose of his theory in which one of his book? The origin of spice. Which of the following is the study of voice? Study of voice பத்தி படிக்கக்கூடியது paleontology. Paleontology. Who of the following is known as the father of geology? Aristotle. DNA is called வந்து nucleic acid. DNA வந்து nucleic acid. Which of the following cell organelle called atom bomb? சொல்லக்கூடியது lysosome. சொல்றாங்க. ஓகே. சார்லஸ் டார்வின் எழுதின புக் வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பைஸ்னு சொல்றாங்க. ஸ்டடி ஆஃப் வாய்ஸ் வந்து paleontology. ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி வந்து அரிஸ்டாட்டில். டிஎன்ஏ சொல்றது வந்து நியூக்ளிக் ஆசிட். ஆட்டம் பாம் வந்து லைசோசோம். லார்ஜஸ்ட் செல் இன் ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய செல் வந்து ஓவம். Which one of the following cell produced the antibodies? வந்து WBC. Which cell is our body have the least regenerative power? Brain cell. The tissue in a man where no cell division occur after birth. Nervous. நரம் வந்து அதுக்கப்புறம் எந்த இது மாற்றங்களும் அடையிறது கிடையாது. The most healthy variable oil for heart வந்து olive oil. Largest cell in human bodyல ஓவம். இது ஆன்டிபாடிஸ் இந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வந்து WBC. லிம்போசைட்ஸ் சொல்கிறோம். லீஸ்ட் ரீஜெனரேட்டிவ் பவர் கொடுக்குறது பிரெயின் செல்லு. நோ செல் டிவிஷன் ஆஃப்டர் பெர்த்துக்கு அப்புறம் வரக்கூடியது நர்வஸில் எந்த மாற்றம் வராது மேனில். மோஸ்ட் ஹெல்த்தி எடியபிள் ஆயில் வந்து ஆலிவ் ஆயில். விச் மெட்டல் காஸ்டு வில்சன் டிசீஸ்? காப்பர். ஃபேட் சோலபிள் வைட்டமின்ஸ் வந்து KE. Name of vitamin not found in any animal food. And vitamin C. Vitamin most rapidly destroyed by heat. இது வந்து ascorbic acid. Rickets is a deficiency. This is the vitamin D. Is affect the part. எந்த part னா bone தான் affect பண்ணும். எலும்புகளை தான் affect பண்ணும். ஓகேவா? வில்சன் டிசீஸ் வந்து காப்பர். ஃபேட் soluble vitamins வந்து KEDA. அடுத்து அனிமல் ஃபுட்ஸ் வந்து நாட் ஃபவுண்டு இன் எனி அனிமல் ஃபுட்டில் இருக்கிறது வந்து வைட்டமின் C. வைட்டமின் மோஸ்ட் destroyed by heat வருவது ascorbic acid. அது ரிக்கட்ஸ் நோய் வந்து வைட்டமின் டி குறைவான வருது. அது எந்த பார்ட்டை பாதிக்கிறது? போனு எலும்புகளை பாதிக்கக்கூடியது. இந்த வாஷிங் ஆஃப் த பீல்டு வெஜிடபிள் ரிமூவ் த வைட்டமின்ஸ் வந்து C
ரிமூவ் வாட்டர் நம்ம ஒரு வெஜிடபிள்ஸை கழுவுறும் போதே வைட்டமின் சி வந்து ரிமூவ் ஆயிடும். இந்த வைட்டமின் தட் மோஸ்ட் ரிவிட்லி மேனுஃபேக்சர் பை அவர் பாடி ஃப்ரம் சன்லைட். சன்லைட்ல வரக்கூடியது வைட்டமின் டி. Pregnant women usually become the deficiency வந்து கால்சியம் and iron. Which vitamins produce the human body by exposing to the earlier morning sunல வந்து வைட்டமின் டி. Protein is considered a body builder, considered protein body builder. வெஜிடபிள்ஸ் வாஷிங் பீல்டு வெஜிடபிள்ஸ் ரிமூவ் வைட்டமின் சி தான் ரிமூவ் ஆயிடுது. அதே மாதிரி சன்லைட்டில் மார்னிங்கில் வந்து கிடைக்கக்கூடியது வந்து வைட்டமின் டி. பெர்மனண்ட் உமன் வந்து அவங்களுக்கு தேவையானது கால்சியமும் அயனும். விச் வைட்டமின்ஸ் ப்ரொடியூஸ் தி ஹியூமன் பாடி எக்ஸ்போசிங் த இயர்லி மார்னிங் வைட்டமின் டி. ப்ரோட்டீன் யூஸ் பண்ணுறது பாடி பில்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் is acid synthesized human body stomachs இருக்கக்கூடியது வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம். which organ does detoxification produce the chemical needed by digestion வந்து பண்ணக்கூடியது liver. how many canine teeth there is adult humanல இருக்கக்கூடியது 4. which organ has a finger like outgrowth which is called really small intestine. Which organ has finger like outgrowth which is are called in the really small intestines. Facial matter is removal through the anus from time to time. Injection or excretion. Okay. Which of the following acid is synthesized in human body stomachs like hydrochloric amidum. Which organ does the detoxification and produces the chemical needed the digestion in the liver? How many canine teeth வந்து adult இருக்குன்னா 4. which organ has a finger like outgrowth which are called as a really small intestines. The facial matter is removed through the anus from time to time is known as the ejection or the excretion. Okay va? Okay friends, then next okay friends, இது நம்ம பார்த்தாச்சு. இதுவரை நம்ம 750 क्वेश्चन பார்த்திருக்கோம். இதுவரை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன். இதுவரை பார்த்துட்டு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில். வாழ்க வளமுடன். உங்களோட விடைபெறுவது உங்கள் சுரேஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.